லைசென்ஸ் எடுப்பதில் பிரச்சனையா? அரசாங்க துறைகளிடம் தொடர்பு கொள்வதில் சிக்கலா? அனைத்து விதமான லைசென்சுகள், மனிதவள நிர்வாக தொடர்பு, தொழில்திறன் மேம்பாடு, ரியல் எஸ்டேட் மற்றும் மெடிக்கல் டூரிசம் ஆகியவற்றுக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். சதீஷ் சேம்பாம்பொக்கோ அரட்டை மரம் எபிசோட் 42 டிவி. ஆமாம் சதீஷ், மீண்டும் நம்ம கேட்குறது தான். இப்போ 2700 வந்துருச்சு. ஸோ 2700 தான் ரொம்ப குறவுலாம். ஸோ சில பேர் வந்து அவங்க பேசுகிறது, அவங்க காமெண்ட் கொடுக்குறத பார்த்தா நம்மளோட பாட்காஸ்ட் வந்து கேஜே மை சொல்கிறாங்க. எப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப நடுவாளாக இருக்கணும், கைரி ஜமலோட ஷாரியில் ரொம்ப நியூட்ரலாக இருக்கும்ன்றாங்க. பட் அவங்க நியூட்ரல் எடுக்கிறதுக்கு டேக் டைம்ல அவங்களும் அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஏன்னு பார்த்தா ரீஸ் அது அந்த கான்ட்ரவர்சி வச்சு தான் இன்றைக்கி கேஜியில் வந்து நினைக்கிறேன் மோர் தென் 300,000 வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு இப்போ தான் வந்து அவங்களோட 10% 1% தான் வந்து 1% கூட வரல. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ தான் அந்த பிக்கப் வருது. ஸோ என்ன கேட்டுக்கிறோன்னா கண்டிப்பாக சதீஷ் சப்ஸ்கிரைப் பண்ணணும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களுக்கும் வந்து அந்த ஒரு நம்மளுக்கும் வியூ நிறையா இருக்குது. சம்டைம்ஸ் 8,000 6,000 வியூஸ் இருக்குது. பட் அவங்களாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காங்க. அதுதான் வந்து இப்போ இஷ்யூவே. மீண்டும் அதான் கேட்டுக்கிறோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. சேம்பாம்பொக்கோ அரட்டை மரத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சில நேரங்களில் வந்து அவங்களுடைய சஜஷன் கொடுக்குறாங்க, இதை பற்றி பேசுங்க. நாங்கள் பேசுகிறோம், தாராளமாக பேசுகிறோம். எக்கனாமிக் அட்வான்ஸ்மெண்ட் நம்ம ஆளுங்க வந்து எப்படி எக்கனாமிக்கலி ஸ்ட்ராங் ஆகிறது, ஓகே, அதெல்லாம் நம்ம பேசலாம், பிரச்சனை இல்லை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சஜஷன் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் கொடுக்கலாம். நாங்கள் உங்களோட எல்லா கருத்தையும் வந்து இதாக எடுத்துக்கிறோம். பட் என்னென்னா சில பேரோட இது என்னென்னா நீங்கள் வந்து ரொம்ப வந்து அதான் நீங்கள் சொன்ன மாதிரி நியூட்ரலாக இல்லை. டிஏபியை வந்து நீங்கள் பழைய கட்சியை பற்றி பேசுகிறீங்கன்னு சொல்கிறாங்க. பட் ஏன் அதை பேசுகிறோன்னா வந்து அந்த இது காரணம் இருக்குது. நிறைய பேர் வந்து நம்மளையும் கேட்கல, இப்போ நீங்கள் முன்ன இருந்தீங்க, நீங்கள் இருக்கும் போது உங்களுக்கு பதவி கொடுத்துருந்தா அப்படி இப்படிலாம் கேட்குற தான் நம்ம வந்து கீப்பானாக வந்து அதை சொல்லிகிட்டு இருக்கோம். ஏன் நம்ம வந்து இந்த டிஏபி வந்து அது அவங்களோட சுயரூபத்தை காமிக்கிறதுக்காக தான் அதுக்கு நம்ம அதை பற்றி நிறையா பேசுகிறோம். எக்ஸாக்ட்லி. ஸோ சும்மா வந்து டிஏபியை குறை சொல்லணும்னு நம்ம சொல்லலை. அவங்க என்ன சொல்லுவாங்க, ஆகாத மருமாவை கைப்பட்டாலும் குத்தம் கால் பத்தாலும் குத்தம்னுவாங்களே, அந்த மாதிரி நம்ம வந்து டிஏபியை வந்து எல்லாத்துக்கும் குறை சொல்ல, நம்மளுடைய சில வியூஸ் இருக்குது, அதை நம்ம வந்து சொல்கிறோம். சம்டைம்ஸ் வந்து நம்ம டிஏபி மட்டும் இல்லை, மற்ற கட்சிகளையும் வந்து நம்ம வந்து பாயிண்ட் அவுட் பண்ணும்பொழுது அது வந்து பிஹெச் தான் சொல்கிறோம். அதுதான் ரைட். அதில் எஸ்பெஷலி வந்து நம்ம சொல்கிறது வந்து என்னென்னு பார்த்தோன்னா, இவ்வளோ நாளாக வந்து இந்த ஏமாற்றம் இந்த சமுதாயத்துக்கு இந்த மலேசியன்ஸுக்கு என்னென்னு பார்த்தோன்னா மல்டிரேஷியல் சொல்லிக்கிட்டு இந்த ரெண்டு கட்சி மெயினாக இருக்கிறத பார்த்தீங்கன்னா பிகேஆரும் டிஏபியும். ஸோ அது உண்மையாக மல்டிரேஷியலில் அவங்களோட உண்மையான சுயரூபத்தை காமிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து பல தினமாக வந்து அவங்கள பற்றி நம்ம பேசுகிறது எக்ஸாக்ட்லி கட்டாயத்தில் இருக்கும். நீங்கள் அரசியலில் வந்து ஒரு முக்கியமான இதில் வந்து அவங்க தன்னத்தில் இருந்து அவங்க இருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பிகேஆர் வந்து பிரசிடென்ட், அந்த பிரசிடென்ட் வந்து இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர். ஸோ இன்றைக்கி நீங்கள் மந்திரி கானான்னு சொல்லுவாங்க, அது நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஏபியில் மினிஸ்டர்ஸ் நிறையா இருக்காங்க அது உள்ள. ஸோ இந்தியன் தமிழர்கள்னு யாருமே கிடையாது. கேபினெட் மினிஸ்டர், அஃப்கோர்ஸ் டெபுட்டி மினிஸ்டர் 2 பேர் இருக்காங்க, பட் கேபினெட் மினிஸ்டர் யாரும் கிடையாது. ஸோ அந்த இதில் தான் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம். வேறு இல்லை, முன்ன வந்து ஒரு காலகட்டத்தில் நம்ம பரிசான சொல்லிக்கிட்டு இருந்தோம், எம்ஐசி ஏன் வந்து குரல் கொடுக்காம இருக்காங்க. ஸோ அதே தான் அதோட ஒன்று வேர்ஸ் ஆகிட்டு இருக்கிற தான், அதனால தான் நம்ம பேசுகிறோம். அவங்கள நம்ம டச் பண்ணுற நிலைமைக்கு வந்து நம்ம தள்ளப்பட்டிருக்கோம், அவ்வளோதான். பட் எவ்வளோ நாளைக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்கன்னு தெரியல. நீங்கள் அந்த கட்சியில் இருந்தீங்க, சீட்டு கிடச்சிருந்தா சவோஸ் கிரேபான்னு கண்டதெல்லாம் ரொம்ப எப்போ பார்த்தாலும் அதே சொல்லிக்கிட்டு இருக்கிறது எனக்கு தெரில. அது நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அதை பற்றி சில பேர்கள் அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அதை பற்றி இஷ்யூ இல்லை. நீங்கள் எவ்வளோ நாளைக்கு சொல்ல போகிறீங்க? அது நம்மளும் கட்சி விட்டு வெளியே ரொம்ப நாள் ஆச்சு வர. அது நான் நினைக்கிறேன் நம்ம வெளியே வந்து இன்னும் வந்து இப்போ ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஆகுது. நம்மளை சபகிரிப் சொல்கிறத விட நம்ம வெளியாயிட்டது வந்து அவங்களுக்கு தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. மறுபடியும் நம்ம வெளியாயிட்டு நம்மளோட பாதையை பார்த்து நம்ம போய்கிட்டு இருக்கோம். அவங்க வந்து மறுபடியும் நீ அந்த கட்சியிலேருந்து விட்டு நம்ம வெளியாயிட்டோம்னா நம்ம சமுதாயத்துக்கு எதுக்கும் குரல் கொடுக்கக்கூடாது. குரல் கொடுத்தா உடனே கேள்வி, முன்ன நீங்கள் இருக்கும் போது என்ன பண்ணீங்க? எக்ஸாக்ட்லி அப்படி தான் இருக்குது. இப்போ நீ பார்த்தனா சதீஷ், நேற்று கூட நான் வந்து தமிழ்தானத்தில் நம்ம 2 பேர் போயிருந்தோம் கிடால. ஆமாம், கிடா அந்த மாட்டு பண்ணை ஆச்சுன்னா இந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு வந்துகிட்டு இருக்கு. இப்போ ஹாட்டாக ஓடுறது வந்து கேகேபி எலெக்ஷனு. ஸோ இன்னும் ஏமாற்ற போகிறாங்க இந்த சமுதாயத்தை சொல்லி தான் வந்து நம்ம கேகேபிக்கு போனோம். அதை பற்றி நம்ம வந்து இந்த
செமாம்போக்கோல நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் கேகேபின்றனால நான் சொல்கிறேன், இதே கேகேபியில் வந்து அந்த கட்சி வந்து ஒரு இந்திய வேட்பாளர் நிப்பாட்டி இருந்தால் சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு இது வரப்போ அப்படின்னு வேலை செய்ய மாட்டாங்க எப்படி இருந்தாலும். ஆனால் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க அப்படி தான் பார்த்து கொடுப்பாங்க பாருங்களேன். அட்லீஸ்ட் வந்து நம்ம வந்து அதை வந்து நம்ம இந்த அளவுக்கு நம்ம சாடுறதுக்கு தேவையில்லை. அந்த போலித்தனத்தை வந்து நம்ம தோல் உரிச்சு காட்டணும். அது வந்து நம்மளோட கடமைன்னு நம்ம நினைக்கிறோம், அதனால நம்ம செய்கிறோம். ஸோ அதான் சதீஷ், இது நம்ம பதிவு பண்ணிக்கிறோம் இந்த இடத்துல. இது நிறைய வாட்டி பதிவு பண்ணிட்டோம். திருப்பி அதே கேட்டுக்கிட்டு இருக்கிறது, திருப்பி அதே சொல்லி நம்ம வேற தளத்தில் பேசுகிறோம். இப்போ நம்ம இங்கே பேசுறது வந்து வேற இதில் பேசுகிறோம். டிக்டாக்ல வந்து நம்மளோட வீடியோ வந்து மற்ற மாதிரியான வீடியோ, நம்மளுடைய கிரிட்டிசைஸ் பண்ணுற வீடியோ இல்லை அந்த மாதிரி வீடியோ வந்துச்சுன்னா இதையும் அதையும் லிங்க் பண்ணுறது. ஓ நீ அங்கே இப்படி பேசுகிற, நீ வந்து அதுக்கு தான் வந்து இது செய்கிறீங்க. செமாம்போக்கோன்றது ஒரு பாட்காஸ்ட்டில் என்னென்னா நம்ம வந்து நிறைய பேசுகிறோம், நிறைய இஷ்யூஸ் வந்து நம்ம பேசுகிறோம். ஒரு சில காலமாக நம்ம வந்து கெஸ்ட்டை கூப்பிடாமல் இருக்கோம், அதுவும் நம்ம செய்யணும் டேவி. ஆமாம், அதை நம்ம கூப்பிடாமல் இருக்கோம். பட் அதைப்படி வந்து நாட்டு நடப்புகளை வந்து நம்ம பேசுகிறது இது. ஸோ எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் வந்து பதிவு பண்ணிக்கிறோம். அதில் ஒரு கேள்வி வந்து, இதை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு விரும்புகிறேன். இந்த இடத்துல வந்து லிக்கர் கடை இருக்குது, நீ ஏன் அதை மூடலைன்ட்டு இதை வந்து நம்ம வந்து ஒரு அரசியலில் நம்ம அரசாங்கத்தில் இருக்க வரைக்கும் இது ஒரு போராட்டமாக செஞ்சுக்கணும். இப்போ வந்து நம்மள்ட்ட கேள்வி கேட்குறாங்க, ஏன் அதை பற்றி நீ இப்போ பேச மாட்டேற அப்படின்ட்டு. அரசாங்கத்தை கேள்வி கேட்க மாட்டாங்க, அங்கே இருக்கிறவங்கள போயிட்டு கேள்வி கேட்கறத விட்டு நம்மளை கேட்குறாங்க. நான் கவுன்சிலர் கூட இல்லையா, இப்போ எவ்வளோ லைசன்ஸ் அப்ரூவ் பண்ணால் கூட நமக்கு தெரியாது. ஸோ இருக்கிற மட்டும் அதை நம்ம கண்ட்ரோலில் வச்சு. ஸோ பாட்காஸ்ட்ன்றது வந்து நம்மளுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிக்கிறோம். அது வந்து சரி, இந்த வேலை இல்லை சதீஷ். ஒரு இந்த இது நம்மளை பற்றி பேசுகிற வச்சு சொல்கிறேன். இது ஒரு முக்கியமான கேள்வி சதீஷ் எனக்கு. இப்போ இன்னொரு ட்ரெயின் வந்திருக்கு. என்ன சொல்லுவாங்க, இது குப்பைங்க தான், இவங்களை பற்றி நம்ம பேசக்கூடாது தான். பட் அவங்க பேர்லாம் சொல்ல வேணாம், ஏன்னா அதுக்கு தான் அவங்க பேசுகிறாங்க அப்புறம் பப்ளிசிட்டிக்காக. சதீஷ், நான் என்ன கேட்குறேன்னா, என்னையை வச்சு சரி, என்னையை வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் என்னைய சொல்கிறதுக்கு. பட் உன்னையும் தான் ரொம்ப சொல்கிறாங்க. என்னன்னா, நீ திராவிடன், நீ வந்து பெரியார், இது இந்துக்கு எதிர்ப்பானவன், அப்புறம் வந்து நீ மிஷினரியில் இருக்க, மதத்தையும் மாத்திர, அப்புறம் டேவிட் மாஸ்டர் கூட சேர்ந்துக்கிட்ட, ராமசாமி வந்து ஏத்திஸ், கோயிலுக்கு போக மாட்டாரு. நல்ல ஒரு டாபிக் எடுங்க. ஏன் இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, இதை ஏன் நான் கேட்குறேன்னா, எனக்கு தெரிஞ்ச மட்டும் அது எப்படி தெரியல, அது எப்படி அவங்க அனாலிசிஸ் பண்ணி நம்ம அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க தெரியல. எனக்கு தெரிஞ்ச மட்டும் எவ்வளோ காலமாக என்ன கோயில் உடைச்சாலும் சரி, இப்போ ரீசன்ட்லி இது என்னோட இதை நான் கிளியர் பண்ணிக்கிறேன். அப்புறம் அந்த கேள்வி அப்படியே வச்சுக்கேன், நீங்கள் என்னோட இதை நான் கிளியர் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு கேத்தலிக்ஸ், நான் சொல்லிக்கிறேன்ல, இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். நான் ஒரு கேத்தலிக்ஸு. அஃப்கோர்ஸ் நான் கேத்தலிக்காக இருந்தாலும் என்னோட முன்னோர்கள் உள்ள மதம், இனம் வந்து நான் எனக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறேன். ஸோ அந்த வேலையில் பார்த்தோன்னா, அஃப்கோர்ஸ் நான் வந்து பிறக்கும் போது, நான் பிறந்து என்னை வளர்த்த முறை வந்து இதுதான், இவர் தான் கடவுள், நீ தான் போகணும், அப்படி தான் சொல்லி வளர்த்தாங்க. எல்லாமே அப்படி தான் வளர்த்துருப்பாங்க. இல்லைன்னா இன்றைக்கி ஒருத்தர் நான் வந்து இந்துன்னு பெருமையாக சொல்லிக்கிறது வந்து அவங்க அம்மா அவங்க அப்பா சொல்லலைன்னா யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஸோ அந்த வழிபடையில் தான் வரும் பாரு. ஸோ அதனால் வந்து நான் கேத்தலிக். ஸோ நானும் மதம் மாற்றம் எனக்கு அவசியம் இல்லை. ஈவன் தோ என்னோட முன்னோர்கள் மதம் வந்து ஹிந்துவாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், தமிழ் இனமாக இருக்கலாம், என்ன வேணால் இருந்திருக்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கும் போது. பட் இப்போ நான் அதில் இருக்கேன், கேத்தலிக்காக இருக்கேன். இருந்தாலும் சதீஷ், இன்றைக்கி ஒரு கோயில் உடைக்கப்படுது, இன்றைக்கி இந்த ஹிந்துஸ் இந்த சமயத்துக்கு வந்து ஒரு பிரச்சனைனா, இது வந்து எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியாது தெரியல, இந்த பாட்காஸ்ட் பார்க்குறவங்களோ. பட் ரொம்ப இதை கேட்குறவங்க வந்து எல்லாத்துக்கும் தெரியும், கேட்குறவங்களுக்கு தெரியும். நம்மளை வந்து இந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு தெரியும், இவங்க வந்து கோயில் பிரச்சனை முன்னுக்கு போய் நிற்பானுங்க. ரைட்டு, திருவிழா வந்து நடத்த முடியல, ரதம் போக முடியலன்னா முன்னுக்கு நிற்பான், ஓசிபிடியா மேலே போலீஸ் ரிப்போர்ட் பண்ணுவான், என்னோட லேப்டாப்பை புனிங்கி இன்னும் பாலாயில் கிடக்குது, என்னை சார்ஜ் பண்ணுவானுங்க, என்னை வந்து அந்த செக்ஷன் என்ன சொல்லுவாங்க, அந்த மல்டிமீடியா ஆக்டில் கூட்டிட்டு போவாங்க, 500 என்னை சார்ஜ் பண்ணுவானுங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா கேஸ் பாரு என் மேலே. என்னத்துக்கு கேத்தலிக்கில் போய்ட்டு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து இல்லை, எல்லாமே வந்து இந்த இந்துக்காக தான். நீ பார்த்தனா ஒரு இப்போ ரீசன்ட்லி என்னோட லேப்டாப்பை பிடிக்கினா சதீஷ், இது மொதல் ஓசிபிடி ரெப்போர்ட் வந்து சிப்ராம் பராய் ஸ்லாத்தான் ரதம் போக விடாம மாதிரி நான் போயிட்டு கேட்டு அவரை பேசி நம்ம கடினமான வார்த்தைகள்லாம் பார்த்து பேசி இவரை ஓசிபிடி சொல்லி அவர் ஓசிபிடியை மேலே ரெப்போர்ட் பண்ணி என்னோட லேப்டாப்பை பிடிங்கிட்டாங்க. அப்புறம் நான் அது முடிஞ்சு லேப்டாப் இப்போ தான் வாங்கினேன், ஒரு வாரம் கூட இல்லை. வாங்கின விதத்தில் சிப்ராம் பராய் உத்தாரா நினைக்கிறேன், அது உனக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த இன்சிடென்ட். சிப்ராம் பராய் அவ்வளோ அழகான தண்ணீர் பந்தல், அவ்வளோ அழகாக அந்த திருவிழாவை நடத்துனாங்க.
ஸோ அதை நம்ம வழி காமிச்சு அழகாக நடத்தணும் பாரு. ஸோ அதில் வந்து என் மேலே ரெப்போர்ட்டு. ஏன்னா நான் வந்து அதே மாதிரி தான் தண்ணீர் பந்தர் போட விடாமல் ஆக்குறதுக்கு ஏன் வந்து இந்துங்களுக்கு வந்து இந்த இந்த நாட்டில் வந்து நம்மளுக்கு தடை இல்லை, ஏன் தடை போட்டுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ரெப்போர்ட் இப்போ தான் ரீசனாக போடுங்க. நான் இன்னும் அந்த லேப்டாப் கொடுக்கல யானு எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி அப்புறம் பார்த்தோன்னா நீ ஜோஹரில் கோயில் உடைச்சது சரி, நிறையா கோயில்லாம் எங்கே பார்த்தாலும் நாட்டில் எங்கே கோயில் உடைச்சாலும் போய் நிற்கிறது நம்ம வேலைன்ற மாதிரி செஞ்சுக்கிட்டு நம்ம போய் நின்றுக்கிட்டு இருந்தோம். அது எப்படி சதீஷ் அந்த மாதிரி கோயில் உடைக்கும் போது இல்லை அது இன்னும் கிளாசிக்கான கேஸ் வந்து ஒரு பெரிய கேஸ். நீங்கள் நாடு உலகம் பூரா தெரியும், மலேசியா நாடு பூரா தெரியும், இன்டர்நேஷனல் நியூஸ்ல வெளியானது வந்து இந்த லோசியோங். அவங்க அம்மா வந்து ஹிந்து, 3 பிள்ளைங்களும் ஹிந்து, மதம் மாற்றிட்டாங்க இஸ்லாமுக்கு. அது பேர் நின்னது வந்து இந்து சங்கமும் இல்லை. இன்னைக்கு இவருக்கு பேசுகிறவர்கள் வாய்க்கிலேயே பேசுகிறார்கள, நான் வந்து இந்து, நீ வந்து திராவிடன்னு, நீ வந்து மிஷினரி, நான் வந்து கிறிஸ்தவன், என்னென்னமோ கதை சொல்கிறவங்க போய் நிற்கல. இன்னைக்கு அவங்களோட மதத்தை திருப்பி மாற்றி கொடுத்தோம் அந்த 3 பிள்ளைங்களும். ஹைகோர்ட்டில் அப்பீல் கோர்ட்டில் போயிட்டு மதம் செல்லாதுன்னு சொல்லி அவங்களுக்கு 2வது பிறந்த சூறால வந்து இந்துன்னு மாற்றி வச்சு அவ்வளோ அளவுக்கு போராடி எவ்வளோ ரெப்போர்ட் என் மேலே, நம்ம மேலே எவ்வளோ ரெப்போர்ட்டு, எவ்வளோ பயங்கரமான. எனக்கு வந்து இன்னொரு கேஸ் வேற இருக்கு, சாவம் அடிச்சிருவானுங்க அப்படிலாம் சொல்லி இதெல்லாம் செஞ்சுருக்கோம். இவ்வளோ போராட்டம் பண்ணியிருக்கோம் இந்த இனத்துக்காக, இந்த மதத்துக்காக. பட் நம்மளைத்தான் சொல்கிறானுங்க, இவன் மிஷினரி, நீங்கள் வந்து திராவிடன், நீ ஏடிஸு, நீ அது, நீ நொட்டை, இது கட்டை, இது என்ன எனக்கு வார்த்தை அப்படி இதை நீ நினைக்கிற சதீஷ், நீ சொல்லணும் சதீஷ் இதை பற்றி. நீ இன்னைக்கு வந்து இல்லை இன்னைக்கு 1 to 1 நீ இதை நீ கிளியர் பண்ணுற. இன்னைக்கு நீ ஏடிஸா இல்லை நீ உண்மையாக வந்து நீ யார், நீ ஏன் வந்து திராவிடர்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குற? சரி, திராவிடன்னா என்னது? திராவிடன்னா வெறும் பெரியார் ஒண்டியா, இல்லை பெரியார் தான் அந்த திராவிடன்னா, இல்லை இப்போ உள்ள டிஎம்கே, நம்ம டிஎம்கே எலெக்ஷனுக்கு ஊரில் பார்த்தோன்னா இன்றைக்கி திராவிட ஆட்சி தான் ஓடிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். 2 கட்சியும் திராவிட கட்சி. இப்போ ஒரு கட்சி வந்து பிஜேபி வந்து நாம் தமிழர் வந்து அவங்க திராவிடர் இல்லைன்றாங்க, நாங்கள் தமிழர்ன்ட்டு போகிறாங்க. இன்னொரு கட்சி வந்து இந்து அடிப்படையில் வந்திருக்கு பிஜேபி. நம்ம வந்து அதை கவு பண்ண போனோம். போயிட்டானுங்க டிஎம்கே திராவிடர்களுக்கு அப்படி சொல்கிறாங்க. பட் திராவிடர் இவங்க சொல்கிறாங்களே இந்த தமிழ்நாட்டில். இதெல்லாம் நான் சொல்லிடுறேன், நான் அப்புறமா நிறையா நீ பேசணும்னு நினைக்கிறேன் தனியாக. அதான் நான் சொல்கிறேன்னா, திராவிடர்னு சொல்கிறாங்களா, டிஎம்கே வந்து திராவிடர் இந்த இது இந்துக்கு எதிர்ப்பானதுன்னு. இன்னைக்கு நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்ச சதீஷ், தப்பாக இருந்தால் நீ அப்புறமா என்கிட்ட சொல்லு. உலகத்தில் பழைய கோயில் 3000 வருஷம் கார்பன் டேட் பண்ண முடியாமல் கோயில், இது மட்டும் கார்பன் டேட் பண்ண முடியாது, இந்த கோயில் எப்போ கட்டியிருப்பானுங்க, எப்படி கட்டியிருப்பானுங்க சொல்கிற அளவுக்கு எக்கச்சக்கமான கோயில். இன்னைக்கு மலேசியாவிலேருந்து இன்னைக்கு வந்து யாரும் வந்து மும்பாய்க்கோ இல்லை டெல்லிக்கோ போகல கோயிலுக்கு. தமிழ்நாட்டில் எங்கே போகிறாங்க? தமிழ்நாட்டில் போயிட்டு இறங்கிட்டு தமிழ்நாட்டிலேருந்து சாமி கும்பிட்றதுக்காக கோயிலாக போயிட்டு வராங்க. அதில் நம்மளும் ஒரு ஆள் கோயிலாக போயிட்டு பார்த்துட்டு வந்திருப்போம். இன்னைக்கு வந்து முருகரோட 6 படை கோயிலும் தமிழ்நாட்டில் இருக்குது, மீனாட்சி அம்மன் கோயிலும் தமிழ்நாட்டில் இருக்குது, விநாயகர் கோயிலும் தமிழ்நாட்டில் இருக்குது, எல்லா கோயிலும் பெரிய பெரிய கோயிலும் தமிழ்நாட்டில் இருக்குது. பட் தமிழ்நாட்டில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் போயிட்டு இந்த மாதிரி டிஎம்கே இவங்கெல்லாம் பார்த்தா, நீங்கள் திராவிட என்னடா இது ஒன்றுமே புரியல சதீஷ், கிளியர் பண்ணி. நீங்கள் சொன்னது ஒன்று, இப்போ நீங்கள் கோயில் பற்றி சொன்னீங்களா, இந்தியாவில் வந்து த லேண்ட் ஆஃப் டெம்பிள்ஸ்னால் அது வந்து தமிழ்நாட்டை தான் சொல்லுவாங்க. 30,000 கோயில் இருக்குது டிவி. 30,000 கோயில். இதில் பெரும்பான்மையாக கோயில் வந்து அங்கே இருக்கிற இந்து அறநிலையத்துறைக்குள்ளே இருக்குது. ஸோ இது வந்து ஜஸ்ட் நீங்கள் லைன் ஆஃப் கோயில் இல்லாத இதே வந்து அங்கே வந்து கோயில் உடைக்கிறாங்க, மத நம்பிக்கை அழிக்கிறாங்கன்னு சொன்னால் அதை நம்ம அங்கே சொல்லலாம் பாருங்களேன். தமிழ்நாடுன்றது வந்து த லைன் ஆஃப் டெம்பிள்ஸ். அதே மாதிரி வந்து இந்த ஆலயங்களும் சரி, நம்முடைய இந்த மதமோ இந்த நம்பிக்கை கலாச்சாரம் இதெல்லாம் வந்து நம்மகிட்டேருந்து பிரித்து கொண்டு போக முடியாது. அது வந்து ஏன்னா வந்து நம்மளோட உள்ள ஊர்னது, அதனால தான் சில பழக்க வழக்கங்கள்லாம் இருக்குது. ஓகே, வந்து டேவிட் இந்த கேள்விக்கு நம்ம வந்துடுவோம். இப்போ வந்து சில அதில் வந்து நானும் பார்த்தேன், ஒரு வேலை வெட்டி இல்லாதவங்களாம் வந்து பேசுகிறானுங்க. நம்மளை பற்றி பேசுனா அங்கங்கே காசு கொடுக்குறானுங்களா என்னன்னு தெரில பாருங்களேன். பேசுவானுங்க, இருக்கலாம், இல்லை அதை ஆளை வச்சு பேசுவானுங்க, அதெல்லாம் நமக்கு தெரியும். எலெக்ஷன் அப்படி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை பற்றி ஒரு குற்றச்சாட்டு இல்லை, எக்கச்சக்கமான குற்றச்சாட்டு இருக்கு, இஷ்டத்துக்கு வைப்பாங்க. ஏன்னா வந்து வாய் இருக்குன்னு நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா, சில பேர் வந்து நம்ம சூ பண்ணியும் ஒன்றும் இல்லை, ஏன்னா ஒன்றும் இல்லை, வித்து வேட்டுங்க, நமக்கு தான் காசு செலவு கிடச்சா லாயர் ஃபீயை கட்டிட்டு கிடச்சா. நான் ஒரு கேஸில் இப்போ பாருங்கள், எனக்கு 70,000 வழி கொடுக்கணும், இன்னும் கொடுக்காம வீடை இழுக்க போகிறேன்னு சொல்லிட்டு 5,000 வழி கட்டிட்டு காணா போயிட்டான். இப்போ வந்து நம்ம கேஸ் போட போகிறோம். ஸோ அதனால் வந்து துளிர்விட்டு போச்சு இந்த மாதிரி என்ன பேசினாலும்ட்டு. ஸோ எல்லாரையும் அந்த மாதிரி விட மாட்டோம், நமக்கு அந்த இது வரப்போ நம்ம போவோம் பாருங்களேன். பட் நான் என்ன விளக்க சொல்கிறேன்னா டேவிட், வந்து என்ன சொல்கிறானுங்கன்னா, நான் வந்து ஏத்தியஸ்ன்னு சொல்கிறானுங்க. இன்றைக்கின்னு பாருங்கள், கருப்பு சட்டை வேறு போட்டு வந்துருங்க ரைட்டாக.
கருப்பு சட்டை ஏத்தீஸ்ன்றானுங்க. ஏத்தீஸ்னா வந்து என்ன சொல்லணும்னா, ஏத்தீஸ்னா வந்து கடவுள் நம்பிக்கை. கடவுள் நம்பிக்கைன்னு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாதவங்க, நம்பிக்கையே இல்லை இந்த உலகன்றது வந்து நம்பிக்கை இல்லாதவங்க. நம்பிக்கை என்ன சொல்லுவாங்க, அது அராப் மொழியில் சொன்னோமா என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன சொல்லுவாங்க, அது கஃபீரா, நான் பிலீவர், கஃபீர். கஃபீர் முர்த்தாட்னு கூட சொல்ல முடியாது. முர்த்தாட் வந்து நம்பாதவங்க, இவங்க வந்து கஃபீர், நம்பிக்கை இல்லாதவங்க, நான் பிலீவர்ஸ்னு சொல்கிறாங்களா. இங்கிலீஷில் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா நான் பிலீவர்ஸ்க்கு இன்னொரு வார்த்தை இருக்குது. அந்த மாதிரி இவங்களை வந்து நம்பிக்கை இல்லாதவங்க. அண்டாண்ட வந்து எக்னாஸ்டிக்னு ஒன்று இருக்குது. எக்னாஸ்டிக் வந்து நம்ம மீறிய சக்தி ஒன்று இருக்குது, பட் ஆனால் வந்து அதுக்கு வந்து ஃபார்ம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க. இது இந்த ஏன் வந்து இதை வந்து இவனுங்க எடுத்தோடனே திராவிடம்னு சொல்லிட்டு இது பண்ணுறானுங்கன்னா, ஏன்னா அதில் ஒரு ஐகான் வந்து இந்த பெரியாருன்ற ஒரு ஆள். ஏன்னா திராவிடம் என்பது வந்து பெரியார் கிடையாது. திராவிடம் என்பது வந்து ஒரு இனக்குழு. அது வந்து இவங்க இப்போ இந்துன்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமாக பேசுகிறாங்களா, அவங்களோட மொழியிலே வந்து சமஸ்கிருத மொழியிலே வந்து திராவிட மண்ணுன்னு சொன்னால் இந்த 3 ஸ்டேட்டுன்னு இல்லை, அந்த ஒரு நதிக்கு கீழே விந்திய மலைக்கு பிறகு இந்த சைட்டு உள்ளதெல்லாம் வந்து திராவிட நிலம்னு சொல்கிறாங்க. அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திராவிடம் என்பது தமிழ்லேருந்து உருவான கிளை மொழிகள். தமிழ் தான் முதல் மொழி. அதற்கு பிறகு உருவான தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு அப்படின்னு சொல்லிட்டு இந்த திராவிட மொழி குடும்பம்னு ஒன்று இருக்குது. அது நீ கொஞ்சம் நான் அப்படி வச்சுக்கோ. நான் ஒன்று கேட்டுக்கிறேன். இப்போ அந்த கீழே 3 ஸ்டேட் வந்து 4 ஸ்டேட் அந்த ஸ்டேட் சொல்கிறிய, அந்த ஸ்டேட்லாம் நெபேக்கோனா நம்ம மாதிரி தான் இருப்பாங்க ஏறக்குறைய. ஆமாம், சவுத் இந்தியா. நார்தன் வந்து எப்படி இருப்பாங்கன்னா அவங்க வந்து வேறு மாதிரி இருப்பாங்க. இப்போ வந்து அந்த கலர் பேஸ் வச்சு தான் பிரிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, அது வந்து அதுதான் நம்ம சரித்திரப்படி போனோமா, திராவிடன் என்பது அந்த மண்ணோட மைந்தர்கள், அங்கே மண்ணிலே இருந்தவங்க. இது சரித்திரம் சொல்லுது. இது உடனே வந்து அவங்க வந்து பல தியோரி இருக்குது பாருங்களேன். பட் என்னன்னா எல்லா தியோரியும் நான் அண்மையில் ஒரு புக்கு படித்தேன். நான் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்ததில் ஸ்ரீனிவாச ஐயங்கர் படித்தார்ல, அவர் வந்து ஒரு ஐயங்கார், அவரே ஒரு ஆரிய வழி வந்தவர் தான், பிராமணர் பாருங்களேன். அவரே சொல்கிறாரு, ஆமாம் உண்மையிலே வந்து இந்த படையெடுப்பு நடந்து வந்து ஆரியர்கள் வந்து இந்த ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் பொய் கிடையாது. அது ஒரு காலகட்டத்தில் நடந்த போர்கள். அதை தான் வந்து அவங்க சரித்திரமாக வந்திருக்காங்க. அது பின்னால் வந்து ஒரு அதில் எல்லவங்களாம் இதாகிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த திராவிட இனம் என்பது நம்மளுக்கும் அவங்களுக்கும் வந்து வித்தியாசம் இருக்கும் கிடையாது. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, டிஎன்ஏ வந்து தான் மனுஷனோட இது பண்ணுது பாருங்களேன். நம்மளோட டிஎன்ஏலாம் நீங்கள் இது பண்ணி பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். அந்த நார்த் இந்தியாவில் இருக்காங்களா, நார்த் இந்தியா அந்த மகாராஷ்டிராவுக்கு மேலே இருக்கிறவங்க, அவங்களோட டிஎன்ஏலாம் வந்து ஆரியன் டிஎன்ஏனா யூரோப்பில் இருக்கிறவங்க, ஈரானில் இருக்கிறவங்க. இன்னொன்று வந்து மொழி வித்தியாசம் தான் இதில் வந்து இண்டோ ஆரியன் லாங்குவேஜ்னு சொன்னால் அது வந்து ஹிந்தி, அந்த போஜ்புரி அந்த மொழிகள்லாம் இருக்கும். இங்கே வந்து திராவிட மொழி குடும்பம்ன்றது தமிழ் வந்து அதுக்கு தாய். மலையாளம், தெலுங்கு, கன்னடம், துளு இதெல்லாம் இருக்குது. அண்டாண்டு வந்து இது வரைக்கும் வந்து பாகிஸ்தானில் ஒரு பகுதியில் பேசப்படுற பிராஹுன்ற மொழியும் இருக்குது. ஸோ மொழி அடிப்படையில் தான் இந்த இனக்குழுக்களை வந்து அவங்க பிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து வெள்ளைக்காரர்களுடைய காலத்தில் வந்து என்ன நடக்குதுன்னா, ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த ஆரியர்கள் இருக்காங்களே, குறிப்பாக வந்து பார்ப்பனியர்கள், பிராமணர்கள் வந்து பிராமணர் அல்லாதவர்களை வந்து ரொம்ப இதாக நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நீங்கள் போனீங்கன்னா இது வந்து ஒரு சரித்திரத்தை நான் சொல்கிறேன், அப்போ தான் புரியும் எல்லாத்துக்கும் அந்த கதை. இந்த நம்ம பேசி ஆகணும். இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா டேவிட், இப்போ நீங்கள் வந்து ராஜா ஒருத்தர் இருக்கார், ஒரு மன்னர் தெரியுமா, ஒரு நிலத்துக்கு மன்னர். அவர் ஒரு இடத்துல வந்து வெள்ளைக்காரங்களோட மீட்டிங்க்கு போகிறப்ப அவங்களுக்கு தனியாக ஒரு இடம், பார்ப்பானியர்களுக்கு பிராமணருக்கு தனியாக ஒரு இடம், நீ ராஜாவாகவே இருந்தாலும் நீ தனியாக இந்த இடத்துல எங்கள் கூட உட்காந்து சாப்பிடக்கூடாதுன்ற ஒரு கிளாஸ் பிரிபாடு இருந்துச்சு. ஸோ இப்போ இவங்கெல்லாம் பார்த்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தீநகர் போகிறோம்ல, தியாகராய நகர்னு, அது வந்து தியாகராயர்ன்றது பிடி தியாகராயர்ன்றவர் வந்து ஒரு மன்னராக இருந்தவர். அதே போல் வந்து பனகல் அரசர், இவங்கெல்லாம் சேர்ந்து நீ என்ன எங்களோட அவ்வளோ பெருசு, நீ வந்து எங்களை இந்த மாதிரி நடத்துறதுக்கு, நான் இந்த மண் எங்களோட, நான் இந்த மண்ணில் ராஜாவாக இருக்கேன், நீ என்ன எங்களை இப்படி நடத்துறதுன்னு சொல்லி ஆரம்பித்தது தான் ஜஸ்டிஸ் பார்ட்டி. அதுதான் வந்து முதல் திராவிடர் இயக்கம். என்னென்னா நான் பிராமின், எல்லாமே திராவிடர்கள். நம்ம அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பிடி தியாகராயெல்லாம் நல்லா சாமி கும்பிட்றவங்க. என்னென்னா பிராமின், நான் பிராமின், நீங்கள்லாம் ஆரியர்கள், நாங்கள் திராவிடர்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது தான் திராவிட கழகம். இதில் வந்து திராவிட இயக்கம் ஜஸ்டிஸ் பார்ட்டிலாம் அப்படி தான் ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு பின்னால் வந்து திராவிட கழகம்னு வந்து அதை பேர் மாற்றுறாரு யார், பெரியார். இதே நேரத்தில் நார்த்தில் வந்து அம்பேத்கர் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணுறாரு ஒரு பெரிய மூவ்மெண்ட் பாருங்கள், இந்த தீண்டாமையை ஒழிக்கிறதுக்கு. தீண்டாமைனா வந்து அவங்கள தொட்டா தீட்டுன்னுவானுங்களே, அந்த மாதிரி அவங்கள வந்து வீட்டுக்குள்ளே சேர்க்கறதுல அவங்களுக்கு தண்ணி வச்சு கொடு, இந்த மாதிரியான மேலே வந்து அம்பேத்கரும் கீழே வந்து பெரியாரும் வந்து ஒரு பெரிய போராட்டம் நடத்துகிறாங்க. பெரியார் மட்டும் நடத்தினாருன்னு சொல்கிறது வந்து இன்னொரு அதில் ஒரு அரசியல் இருக்குது. இங்கே வந்து அவர் ஒரு இயக்கம் நடத்தினார். அதே போல் பல பேர் அயோத்திதாச பண்டிதர் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. சரித்திரம் படித்தா படிச்சுட்டே போகலாம். ஸோ இந்த அடிப்படையில் வந்து இவங்க என்ன சொல்லிக்கிட்டாங்கன்னா,
திராவிட இயக்கம் கழகத்தை உருவாக்குனார்ல பெரியார். பெரியார் என்ன பண்ணார், நீ இந்த மதத்தை வச்சு தானே வந்து எங்களை இதெல்லாம் பண்ணுற, ஸோ நான் உன் மதத்தை எதிர்ப்பேன். நீங்கள் பெரியாரோடைய கொள்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாட்டார் தெய்வங்களை கும்பிட்றதுலாம் அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். அந்த சாமி இந்த சாமி இதெல்லாம் கும்பிடுங்கலாம் ஒன்றும் சொல்ல மாட்டார். அது அந்த பெரிய பெரிய நிறுவன சமயம்னு சொல்கிறாங்களே, இன்ஸ்டிடியூஷனலைஸ் ரிலிஜன், அதை வந்து அவர் எதிர்க்க ஆரம்பித்தார். ஆனால் அவர் எதிர்க்கிறாருன்னா அவருக்கு அவர் சொன்ன காரணம், இவன் உன்னை இது பண்ணுறான், இவன் பாப்பான் வந்து இதை வச்சுக்கிட்டு தான் உன்னை வந்து அடிமையாக்குறான், இதுலேருந்து நீ உடச்சிட்டு வெளியாகுன்ற அடிப்படையில் தான். ஸோ அதுக்காக அவர் பண்ணார். அதுக்காக அவர் சொன்ன கருத்தை எல்லாம் நம்ம ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், அவர் என்ன சொன்னார்னா, பெண் விடுதலை பற்றி ரொம்ப பேசினார். பெண் விடுதலைனா பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளே சமைச்சிக்கிட்டு இருக்கிறதுக்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல, உருவானவர்கள் அல்ல. அவங்களுக்கும் உரிமை இருக்குது, படிக்க வைங்க, பெண்களுக்கு படிப்பு கொடுங்க. பெண்களை வந்து முந்தி வந்து 14-15 வயசுலாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்ஃபேக்ட் இந்த நாட்டிலே நடந்திருக்குல்ல, ஒரு 14-15 வயசுலாம். அவர் பெரியார் வந்து 1920 சொல்கிறாரு, ஒரு பெண்ணை வந்து 21 வயசுக்கு முன்னால் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாது அப்படின்றாரு. ஸோ அவரோட கொள்கை வந்து அது வேற ரேடிக்கல் பாருங்களேன். ஸோ அந்த அடிப்படையில் பின்னால் வந்து திராவிட கட்சிகள் உருவாகுது. திராவிட இந்த கொள்கையில் பார்ப்பனிய எதிர்ப்பு. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து ஹோல் இந்தியாவிலே வந்து திராவிட அது பிராமண பாப்புலேஷன் வந்து 3% சம்திங் தான். ஆனால் வந்து ஹை போஸ்ட் எல்லாம் அவங்க தான். சரி, அந்த அந்த இன்னொரு கேள்வி சதீஷ், இடவெளி எடுத்துக்கேங்க. அந்த இன்னொரு கேள்வி, இப்போ நீ சொன்னல அந்த பெரியார் வந்து இந்த பெண்கள் இப்படி கல்யாணம் பண்ணணும், இத்தனை வயசில் கல்யாணம் பண்ணணும், இப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காருன்ட்டு ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். முன்ன வந்து ஒரு காலத்தில் அது எப்போன்னு தெரியல எனக்கு, ஹஸ்பண்ட் செத்துட்டா வந்து அதே பெதக்கொலியில் எரிக்கிற இடத்துல அதை தள்ளி விட்டு சத்தி சரி, அது யார் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுது? சரி, அது வந்து நீ சொல்கிற மாதிரி அந்த பிராமின் இதுலேருந்து வந்ததா, இல்லை இவங்க அது ஒரு தனி ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு கல்ட் இல்லை, அது வந்து மனுஸ்மிருத்தின்னு ஒன்று இருக்குது. இதை தான் வந்து இப்போ அந்த இடையில வந்து அந்த சனாதானம் பயங்கரமாக இது ஒன்றுச்சுல, அந்த மனுஸ்மிருத்தின்றது வந்து நாங்கள் சனாதானம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கோட் வச்சுருக்காங்க. இப்போ எப்படி உங்களுக்குலாம் பைபிள் இருக்குது, இஸ்லாமியர்களுக்கு வந்து குரான் இருக்குல்ல, அந்த மாதிரி மனுஸ்மிருத்தின்னு சொல்லிட்டு இவனுங்க ஒரு கோட் வச்சுருந்தாங்க. அந்த கோட்டில் வந்து அதில் நிறைய இந்த மாதிரியான அட்டூழியங்களானதெல்லாம் இருக்குது. அதனால தான் அதை எரிக்கணும்னு சொன்னாங்க. அதை வந்து எதிர்த்தாங்க. மனுஸ்மிருதி என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து பார்ப்பனியர் அல்லாதவனுக்கு வந்து அவன் வந்து நீங்கள் எதிர்த்தது யார்? அதை எதிர்த்தது வந்து எல்லாரும், நிறைய இயக்கங்கள், அம்பேத்கர் எதிர்த்தாரு, நம்ம பெரியார் எடுத்தாங்க, கீழே எல்லா இயக்கங்களும். இன்ஃபேக்ட் வந்து அதோட முதல் எதிர்ப்பே வந்து புத்தர் தான் இதெல்லாம் வேணான்ட்டு உடச்சிட்டு போனார். இதெல்லாம் பொய், இதெல்லாம் கடவுள் இல்லை, எல்லா மனிதனும் சமம்னு சொன்னவர் வந்து புத்தர் இந்தியாவிலேருந்து போனவர் தானே, அவர் ஆரம்பித்தது தான். அதுக்கு அண்ணாண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சமண மதம் இருந்துச்சு, இப்படி நிறையா வரும். இல்லை அவளை என்ன நான் இங்கே கேட்டனால சொல்கிறேன், அந்த மனுஸ்மிருதி வந்து இது மட்டும் இல்லை. ஒரு பெண் வந்து அவளோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, மனுஸ்மிருதியை சொல்கிறது, ஒரு பெண் வந்து ஒரு ஆணுடைய காம இச்சையை தீக்கிறதுக்கு மட்டும்தான் அவள் படைக்கப்படுறான். அவள் வந்து ஒரு பெண்ணை வந்து எவ்வளோ மோசமாக வர்ணிக்க முடியுமோ அவ்வளோ மோசமாக வர்ணிச்சிருப்பாங்க. இன்னொன்று வந்து பிராமணன் அல்லாத ஒருத்தன் வந்து அந்த வேதம் வந்து அவன் காதில் தவறாக விழுந்துட்டா கூட அவன் காதில் வந்து ஈயத்தை காய்ச்சி ஊற்றணும்லாம் இருக்குது. இதெல்லாம் இல்லை இப்போ சொல்லுவாங்க, இல்லை அதெல்லாம் அப்படிலாம், இதெல்லாம் நீங்கள் வேறு மாதிரி இன்டர்பிரேட் பண்ணுறீங்கன்ட்டு. இது வந்து ஒரு பிராமின் வந்து அவரே இன்டர்பிரேட் பண்ணியிருக்காரு, டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு, அவரே சொல்லியிருக்காரு இதெல்லாம் இப்படி தான் இருக்குன்ட்டு. ஸோ இந்த அடிப்படையில் தான் வந்து அந்த எதிர்ப்பு ஆரம்பிக்குது. பார்ப்பனியர்கள் இப்போ என்னடா டிவேட், பேசிக்கலி பொலிட்டிக்கல் தான் டிவேட். 3% இருக்க நீ 3% இருந்துக்கிட்டு எல்லா அரசாங்க போஸ்ட்டையும் நீ எடுத்துக்கிற, IAS எல்லாமே நீ எடுத்துக்கிட்டு ஒரு பெரும்பான்மையான மக்களை வந்து நீ வந்து அடக்கி ஆள்ற. ஸோ இது வந்து இந்தியா சுதந்திரம் நடந்து முடிஞ்சும் வந்துச்சு. ராஜாஜி இருந்தார்ல, ராஜாஜி அவர் வந்து ஒரு பிராமணன் பாருங்களா. ஸோ அவங்களும் வந்து இந்த மாதிரி தான். அப்புறம் ராஜாஜி வந்து ஒரு சட்டம் கொண்டு வராரு, குலக்கல்வி திட்டம்னு. இப்போ உங்கள் அப்பா மாடு மேய்க்கிறாங்கன்னா 12 மணி வரைக்கும் நீ வந்து ஸ்கூல் படிச்சுட்டு போயிட்டு நீ போயிட்டு மாடு மேய்க்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணு. ஸோ என்னன்னா, நீ மாடு மேய்க்கிற, நீ உன் தலைமுறை முழுக்க நீ வந்து மாடு மேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். இவங்கெல்லாம் வந்து டாக்டரு, லாயரு இப்படி இருக்காங்களா. நீங்கள் அந்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பிராமணருக்கு தான் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க வந்து அந்த வேலையை அவங்க குலக்கல்வி, ஓகே நீ இப்போ லாயர் மாவன் தான், நான் படித்து முடிச்சுட்டு போயிட்டு லா ஃபார்மில் ஹெல்ப் பண்ணு, குலக்கல்வி திட்டம் கொண்டு வராரு. அதை வந்து காமராஜர் எதிர்க்கிறாரு, அறிஞர் அண்ணா எதிர்க்கிறாரு. ஸோ அது இன்னொன்று கடைசியாக இவங்க கொண்டு வந்தது இந்தியை வந்து கட்டாய மொழியாக பார்த்தாங்க. அப்போ தான் வந்து அது எதிர்ப்பு கிளம்புது. இது ஏன் மண்ணு, நான் என் நாட்டில் பேசிக்கிட்டு இருக்க மொழி, வெள்ளக்காரன் தான் அவன் ஆண்டுட்டு போனால் அது வந்து தொடர்பு மொழியாக இருந்துச்சு. நீ என்ன கொண்டு வந்து உன் மொழி எனக்கு சம்மந்தமே இல்லாமல் என்னையா அதை பேச சொல்கிறேன்ட்டு எதிர்க்கும் பொழுது இந்த திராவிட கட்சிகள் உருவாகி அவங்க வந்து போகிறாங்க. ஓகே, நம்ம இப்போ கடைசியாக நீங்கள் கேட்குறீங்க நீங்கள் திராவிடனா இல்லையான்ட்டு. இங்கே பேசுகிறானுங்களா பாதி பேர், நீங்கள் இந்த சயின்டிஃபிக், நான் திராவிடன் இல்லைன்னு, நான் ஆஃப்கோர்ஸ் நான் தமிழன், என்னோடது தான். பட் சயின்டிஃபிக்கலி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுகிற மொழியை வச்சு தான் உங்களோட மொழி குடும்பத்தை வந்து உருவாக்குறாங்க. தமிழ், இது வந்து கூகுள் பண்ணி கூட பார்க்கலாம். தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளு,
நிறைய அந்த மாதிரி ஒரு மொழி பிராஹுவி உட்பட பாகிஸ்தானில் பேசுகிற பிராஹு இதெல்லாம் வந்து திராவிட மொழி குடும்பம்னு கிளாஸிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மொழி பேசுனாங்களே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்தவங்க தான். பட் ஏன்னா நம்ம திராவிடன்னு அடையாளப்படுத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரு தமிழன், எனக்கு தமிழ் மொழி இருக்குது, நீ என்னத்துக்கு என்ன வந்து எல்லா கூடயும் மொழி கூடயும் சேர்த்து பேசுகிறேன், நான் தமிழன் நீ தெலுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடையாளத்தில் நம்ம போகிறோம். இதுதான் டேவிட் வித்தியாசம். இவங்களுக்கு என்னன்னா வந்து அந்த மொழி குடும்பம்ன்றது இவங்களுக்கு வழங்காது. இப்போ என்னன்னு கேட்டால் நீங்கள் தமிழன்னு சொன்னாலே சண்டைக்கு வரானுங்க. நீ எப்படி தமிழன்னு சொல்ல முடியும், நீ வந்து சீமானிசம் பேசுகிற. ஏய் நான் தமிழன்னு சொல்கிறது சீமான் எனக்கு கற்றுக் கொடுக்க தேவையில்ல, நான் பேசுகிற மொழி தமிழ், எங்கள் அப்பா தமிழ், எங்கள் அம்மா தமிழ், என் பிள்ளை தமிழ், எல்லாமே தமிழ். நான் என்னத்துக்கு நான் தமிழன்னு சொல்லக்கூடாதான், நான் இந்துன்னு நீ சொல்லுன்ட்டு எனக்கு வந்து அதில் வந்து உடன்பாடு இல்லை. நான் இந்துன்றது வந்து டாக்குமெண்ட்லி நான் ஒரு இந்து, எனக்கு வந்து ஒரு இது இருக்குது. பட் எனக்குன்னு சில வாழ்க்கை இந்து மதம்ன்றது வந்து வே ஆஃப் லைஃப். அது வந்து ஒரு இல்லை நான் இப்போ ஓகே அது இடையில கேட்டால் தான் உனக்கு சொல்லுங்கள் ரைட் ஆக வேண்டின்னு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா சதீஷ், இப்போ முதல் கேள்வி நீ சொன்னதுக்கு இந்த திராவிட நாடுகள் அதில் வந்து தெலுங்கு மலையாளம் இதெல்லாம் இருக்குன்னு. பட் வந்து கட்சி அடிப்படை அந்த திராவிட இயக்கம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தமிழ்நாட்டில் தான். நான் வந்து தெலுங்கானாவோ இல்லை கேரளாலேயோ இந்த மாதிரி நாட்டில் வந்து அந்த மாதிரி ஸ்டேட்டில் வந்து நம்ம இந்த கொள்கை அவ்வளோ சிறப்பாக பேசுறது இல்லையா அந்த தேசம். ஓகே டேவிட், இது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பொலிட்டிக்கல் திராவிட, இந்த திராவிடியன் பாலிடிக்ஸ்னு சொல்கிறாங்களே, அது வந்து 1950க்கு மேலே தொடங்குனது. என்னன்னா பெரியார் ஆரம்பித்தார், அவருக்கு ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குது, அவங்க திராவிட பார்ப்பனியத்தை எதிர்க்கிறாங்க, இந்த மூட நம்பிக்கையை எதுக்குறாங்க. மூட நம்பிக்கைனா இப்போ நீங்கள் சொன்னீங்களா பெண்ணுக்கு வந்து 15 வயசுக்கு முன்னால் பெண்ணை உடன்கட்டை ஏறுறதுனா அவங்க கணவன் இறந்துட்டாங்கன்னா பொம்பளை வந்து எகிரி குச்சி செத்து போயிடணும். அதை பிரிட்டிஷ்காரன் வந்து தான் தடை பண்ணுறான். ஸோ மூட நம்பிக்கை மனுஷனை வந்து இதை பற்றி பிரிக்கிறது, இதை பார்த்து பிரிக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த மூட நம்பிக்கையை ஒழிக்கணும், ஜாதி இருக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால தான் பெரியாருடைய அது வந்து மக்கள்கிட்ட வந்து அப்பீலாக இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே கீழ் தாழ்த்தப்பட்டவர்கள் வந்து நிறைய இருக்காங்க. எல்லாருமே நீ வந்து எனக்கு மேலே பிராமன்றப்ப எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டாங்க, நீ என்ன எனக்கு மேலே சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்களா. அப்போ அந்த பிராண்ட் வந்து சேர்ந்துருச்சு. திராவிடனா இதெல்லாம் வந்து நம்ம உரிமைக்காக குரல் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு எல்லாரும் ஒரு கட்சியாக உருவாக்கிட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகம். பெரியார் கேட்காத கேள்வி இல்லை, அண்ணாவையும் கருணாநிதியெல்லாம் அவர் கேட்காத கேள்வி கேட்டார். சில வார்த்தைகள் வந்து நம்ம சொல்லக்கூட முடியாது அவங்க கட்சியாக பிரிஞ்சு போனோடனே. ஏன்னா அவருக்கு வந்து ராஜாஜி ஃப்ரெண்ட், ராஜாஜி எதிர்க்காதீங்க, ராஜாஜி ஆட்சியில் இருந்துக்கிட்டே அவர் இப்படி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ இவங்க தனியாக பிரிஞ்சு போய் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ திராவிட அரசியல்னா அந்த பேரை தான் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த கொள்கை இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அது அறவே இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரியார் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மத எதிர்ப்பாளர். பட் ஆனால் என்ன சொன்னார்னா இது வந்து ரொம்ப பேர் வந்து சொல்ல மாட்டாங்க. அவர் என்ன திரும்ப பண்ணார், பெரியாரை வந்து எல்லாம் அவன் சாமி கும்பிட மாட்டார், சிலையை உடைச்சாருன்னு பெரியார் ஒரு போராட்டமும் பண்ணார். அனைவரும் அர்ச்சகராகலாம், நாங்களும் வந்து கருவறைக்குள்ளே போனோம். கருவறைனா வந்து அர்ச்சகர் ஆகிறது வந்து ஒரு பிராமணர் மட்டும் தான், அது வந்து யார்ட்டையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்றதப்ப பெரியார் தான் போராட்டம் பண்ணார். எல்லாரும் அர்ச்சகர் ஆகலான்னு போராட்டம் பண்ணுவோம், நாங்கள் வந்து போவோம், எல்லாரும் சாமி கும்பிடலாம், எல்லாரும் கோயில் நுழைவு போராட்டம், கோயிலுக்குள்ளே மக்கள் பூர விடாமல் தடுத்துக்கிட்டு இருந்த ஒரு கூட்டம் இருந்துச்சு. அவர் மத எதிர்ப்பாளராக இருந்தால் ஏன் எல்லாரும் கோயிலுக்குள்ளே போகிறான்னு இது பண்ணுறாரு. அது வந்து உரிமை, அவங்களோட உரிமை. நீ அதை அவன் தாத்தன் பாட்டம் கட்டின கோயிலுக்குள்ளே நீ எப்படி அவனை போக விட முடியாதுன்னு சொல்கிறது. அவரோட சொந்த நம்பிக்கை, நான் கும்பிட மாட்டேன், எனக்கு வந்து இதெல்லாம் இது. பட் ஆனால் நீ சாமி கும்பிடுவேன்னா அதை வந்து இன்னொருத்தவங்க ஜாதியை வச்சு தடுக்கிடுவாது அப்படின்னு போராட்டம் நடத்தினார் அவர். எனக்கு வந்து அந்த ஒரு அளவில் அப்பீல் இருக்குது டேவிட். மற்றபடி வந்து அவர் தமிழை பற்றி பேசினார். எனக்கு வந்து அவர் சொன்னதில் எல்லாத்தையும் 100% உடன்பாடு கிடையாது. திராவிட கட்சிகளுக்கு வருவோமே, அந்த ஆள் சொல்லிட்டு போனார் ஜாதியே இல்லைன்ட்டு போனார். இன்றைக்கி நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஜாதியை வச்சு தான் வந்து அரசியலே நடத்திக்கிட்டு. ஆமாம், ஜாதி எண்ணிப்பு அது அவங்களுக்கு வந்து கட்சி ஜாதி கட்சி இடம் கட்சினாலே இப்போ நீ சீட்டு வந்து ஜாதியை பார்த்து தான் கொடுக்குறாங்க. தட் மீன்ஸ் வந்து நீ என்ன ஜாதியை ஒழிச்ச. ஸோ அந்த திராவிட அரசியல்ன்றது வந்து ஒரு பிற்போக்குத்தனமானது. பட் நீங்கள் கேட்டிங்களா ஏன் வந்து மற்ற மாநிலங்களாக அதை பற்றி பேசலன்ட்டு, கடந்த ஒரு 20 ஆண்டுகளாக அந்த எழுச்சி வந்துருச்சு. வந்து தமிழ்நாட்டில் தான் ஆரம்பிச்சிச்சு திராவிடன்ட்டு. இப்போ இருக்கிற காங்கிரஸ் பிரசிடென்ட் வந்து பார்லிமெண்ட்டில் ஒரு வாட்டி பேசுகிறப்ப சொல்கிறாரு, இன்னும் பேசிட்டு ஆத்திரம் வந்துருச்சு அவருக்கு. நாங்கள் இந்த நாட்டோட உண்மையான மண்ணின் மைந்தர்கள், சன் ஆஃப் த சாயில்னு வாங்கல, பூமி புத்திரா, சன் ஆஃப் த சாயில், திராவிடர்கள், நீங்களாம் வேணா வெளியே போங்க, இது எங்கள் நாடு அப்படின்னு சொல்லி நாங்கள் திராவிடர் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஆந்திராவில் வந்து இப்போ திராவிடன் யூனிவர்சிட்டின்னு ஒன்று திறந்துருக்காங்க. அவங்களுக்கும் அந்த ஐடியாலஜினா அந்த ரூட் தெரியுங்களா, என்ட்ரோபாலஜின்னு சொல்லுவோம்ல, அந்த ரூட்டு. இப்போ நீ என்ன சொல்ல வரேன்னா இந்த திராவிட பேர் கெட்டு போனது இந்த பாலிடிக்ஸ்க்கு பாய்ச்ச வயசு தான், தமிழ்நாடு பாலிடிக்ஸ் தான். அது ஒரு இப்போ அவங்களுக்கு வந்து என்ன ஆச்சுன்னா இவங்க பண்ணுறதெல்லாம் வந்து இப்போ அது கூட லிங்க் பண்ணிடுறாங்க. இவங்களே ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. இவனுங்க என்ன திராவிட சரி இப்படி திராவிட கட்சின்னு சொல்கிறாங்க. கருணாநிதி ஆட்சிக்கு வந்தது அணைஞ்சனா எங்கனாச்சும் எத்தனை கோயிலை வந்து இழுத்து மூடியிருக்காங்க. 30,000 கோயில் வந்து இப்பயும் இருக்குது. இப்போ
இப்போ இந்த ஸ்டாலின் ஆட்சியில் எனக்கு வந்து டிஎம்கே பிடிக்காது உண்மையாக சொல்ல போனால். டிஎம்கே ஆட்சியில் 1000 கோயிலுக்கு வந்து குடமுழுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவன் உண்மையிலே வந்து மத எதிர்ப்பாளனாக இருந்தான், ஏன் அவன் அதை செய்கிறான்? அதான் என்னோட கேள்வி. அவன் ஏன் 30,000 கோயில் இருக்கு இல்லை இங்கே மலேசியாவில் இவங்களுக்கு புரியலையா இல்லை புரியாத மாதிரி இருக்காங்களா? ஒரு கூட்டம் வந்து கொலைப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு, ஏன்னா குழப்பறானுங்க. இன்னைக்கு நீ பார்த்தேன் அதான் இன்னைக்கு ஹிந்து நான் என்னோட ஸ்பிரிச்சுவலுக்கு வந்து நான் எங்கே போகிறேன்னா இங்கே எது ஃப்ளைட் எடுத்து தமிழ்நாட்டுக்கு தான் போகிறேன், வேற எங்கேயுமே போகல. இப்போ அவங்களோட ஐடியா என்ன, நம்ம இங்கே மலேசியன்ஸ் இந்து கும்பிட்ற சாமிங்க எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க, அங்கதான் போறாங்க, அங்கதான் போறோம். இப்போ நம்ம போக முடிய காணிக்கை இப்போ நம்ம போனோம் எல்லாமே அங்கதான். இப்போ நான் பாருங்க, பட் அதே இவங்க பேசுறத பார்த்தா என்னமோ தமிழ்நாட்டு இறங்கணும் எல்லாமே வந்து இந்துக்கு எதிர்ப்பானவங்க மாதிரி ஒரு மிஷனரி ஸ்டேட்டா ஆயிட்ட மாதிரி பேசுவாங்க. உண்மையில அது நடக்கிறது வந்து வேற மாநிலங்களில் நடக்குது. சில மாநிலங்கள்ல வந்து மத மாற்றம்லாம் ரொம்ப நடந்து அதெல்லாம் இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து அது நீங்க செய்ய முடியாது. ஏன்னா தமிழ்நாடு வந்து லேண்ட் ஆஃப் டெம்பிள்ஸ். நீங்க பாருங்க டிவி, நம்ம வந்து மதுரைக்கு போனோம், மீனாட்சி அம்மன் கோயில், நம்ம சும்மா அந்த அம்மன் வந்து பவனி வராங்க, எப்படி இருந்துச்சு கூட்டம். ஆமா கூட்டம், அதிலே ஒரு 5,000-6,000 பேர் இருப்பாங்களா கோயிலை சுற்றி. அன்னைக்கு அழகர் திருவிழா அன்னைக்கு அழகர் வந்து ஆற்றுல இறங்குற அன்னைக்கு 10 லட்சம் பேர் 1 மில்லியன் பேர் ரோட்டில் இருந்திருக்காங்க. டிவி நீ வந்து இந்த ஸ்டேட்டில் போயிட்டு வந்து மதத்தை அழிச்சிருவாங்க, கோயில் எழுத்து மூடிடுவாங்க சொன்னால் நம்புவானா? 5000 வருஷமா மீனாட்சி அம்மன் வந்து கோயில் வந்து அங்கே தான் இருக்குது. மீன் ஆட்சி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த மீன் பாண்டியர்களுடைய தாய், அந்த வழி கொள்கை வந்து இருக்கு. நம்ம இப்போ இவங்களோட இது என்னன்னா இந்து அறநிலையத்துறைன்னு ஒன்று இருக்குது. டேவிட் நீங்கள் இந்தியன் அமௌண்ட்ஸ் போட்டிருக்கலாம், அங்கே இந்து அறநிலையத்துறை இருக்குது, மினிஸ்டர் கூட இருக்காங்க, மினிஸ்டர் வச்சுருக்காங்க. அப்போ அறநிலையத்துறை கீழே வந்து இந்த கோயிலெல்லாம் இருக்குது. நீங்கள் கோயில் வந்து எவனோட குடும்பம் சுத்தம் இல்லை. முந்தி வந்து இந்த பிராமணருங்க வச்சுருக்கப்போ அவருங்க வச்சது தான் சட்டம், கோயிலுக்குள்ள ஆளுங்களை விடக்கூடாது, கோயிலுக்கு வர இன்கம் இதெல்லாம். இப்போ என்ன ஆச்சுன்னா இந்து அறநிலையத்துறை கீழே வச்சு அந்த இன்கம் எல்லாம் கவர்மெண்ட் வந்து மேனேஜ் பண்ணுது. அப்போ மேனேஜ் பண்ணோன்னே இவங்களோட ஆர்கியூமெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த காசை எடுத்து இவங்க வந்து மற்ற மதத்துக்கு பாய்க்கிறாங்க. எக்ஸாக்ட்லி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கூட்டம் அதான் செய்வீங்க. இப்போ இவங்களோட இது என்னென்னா அந்த ஆர்கியூமெண்ட்டை அப்படியே இங்கே கொண்டு வராங்க. ஓ இந்து அறநிலையத்துறையை வந்து ஒழிக்கணும், அது தமிழ்நாட்டு இந்து அறநிலையத்துறையை ஒழிக்கணும்னு சொல்லுவானுங்க. இங்கே ஆந்திராலையும் இந்து அறநிலையத்துறை இருக்குது, திருப்பதி கோயில் வந்து அங்கே தான் இருக்குது, அதை பற்றி பேச மாட்டானுங்க. சரிங்க, ஆந்திரா சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு கிறிஸ்டியன், அவர் ஜெகன்மோகன் ரெட்டி, அங்கே பேச மாட்டானுங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு சதி. தமிழ்நாட்டில் மட்டும்தான் எல்லாமே நாசமாக இருக்குது, தமிழ்நாடு இப்படி கெட்டு போய் கிடக்குது, இப்படி பேசுவானுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பல நேரத்தில் சொல்லியிருக்கேன், தமிழ்நாடோட மெடிக்கல் இண்டெக்ஸ் நம்ம போயிட்டு வந்தோம், மெடிக்கல் எங்கே எப்படி எந்த லெவலுக்கு எங்கேயோ போச்சு. அப்போலோலாம் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலு, வெளிநாட்டிலேருந்துலாம் அப்போலோக்கு வந்து இதுக்கு வராங்க பாருங்கள், மில்லியனர்ஸ். ஸோ இது வந்து என்னென்னா வந்து ஒரு நம்ம மக்களை வந்து செசாட்கான் பண்ணுற வேலை தான் டிவி. இது என்னென்னா, ஓ நீங்கள் வந்து சில உங்களோட தமிழ் அடையாளத்தை நீங்கள் பேசிட்டீங்கன்னா, நான் தமிழன்ற அடையாளத்தை நம்ம பேசிட்டோமா, ஓ நீ வந்து என்டி இந்து, என்டி நேஷனலிஸ்ட் இதெல்லாம் சொல்லுவானுங்க, என்டி இந்து. நான் தமிழன்னு சொல்லிக்கிறதுல எனக்கு நான் வந்து தமிழில் வந்து அர்ச்சனை செய்யலான்ட்டு. இப்போ இங்கே மலேசியாவில் என்னென்னா நான் தமிழன்னு சொன்னால் நீங்கள் தமிழ் சார்ந்து எதையும் பேசக்கூடாது. இப்படிவே இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இதே கூட்டம் ஒரு கூட்டம் அப்படி சூசகமாக ஒரு வேலை பண்ணானுங்க. என்ன பண்ணானுங்க தெரியுமா, நம்ம பத்துகேஃப் தான் ஸ்ரீ நடராஜா வந்து இது பண்ணி எதனாச்சும் கீழே கொண்டு வரணும்னு பார்த்தானுங்க. ஏன் சொல்லுங்கள், அவர் வந்து ஒரு தமிழர். அண்டாண்ட இன்னொன்று மலேசியாவில் இருக்கிற ஒரே எனக்கு தெரிஞ்சு முதல்ல தமிழில் அர்ச்சனை பண்ணலான்னு கொண்டு வந்தது வந்து பத்துகேஃப் கோயிலில் தான். இது வரைக்கும் தமிழில் தான் அர்ச்சனை பண்ணுவாங்க. பத்துகேஃப் பண்ணிங்கன்னா நீங்கள் தமிழில் நான் வந்து அதை ஏற்றுக்க முடியலன்றியா? அதை ஏற்றுக்க முடியலன்றத தமிழில் தானே பேசுகிறவங்க. அதுதான் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களோட ஒரு கோட் இருக்குல்ல, மனுஸ்மிருதி, நீ இப்படி தான் செய்யணும். நான் வந்து சமஸ்கிருதம் உன் விருப்பம்னா உன் விருப்பம், ஏன் விருப்பம், என்னோட திருமணமே நான் தமிழில் தான் செய்யணும்னு. இந்த நீ வந்து திருவாசகம் படிங்க, தமிழில் படிங்கன்ட்டு, அது என்னோட விருப்பம். இந்த மொழி போர் வந்து ஒரு 2000-3000 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் நடுவில். இவங்க சமஸ்கிருதத்தை தூக்கணும், நீ தமிழை தூக்குனா நீ வந்து இது எதிர்ப்பானவன். முருகனை வந்து தமிழ் கடவுள்னு சொல்லக்கூடாது. அவங்களுக்கு அவங்களோட இது இருக்குது. முருகனை நீங்கள் தமிழ் கடவுள் சொன்னீங்கன்னா, ஓ இவன் சீமானிசம் பேசுகிறான்னு வாங்க. முருகன் தமிழ் கடவுள்ன்றது வந்து நான் சொல்ல, அருணகிரிநாதர் இருக்கார்ல, அருணகிரிநாதர்னா அந்த இது எழுதினவர், முருகனுடைய திருப்புகள் எழுதினவர், அவரே தமிழ் கடவுள் முருகான்னு தான் சொல்கிறாரு. நீங்கள் தமிழ்நாட்டில் போனீங்கன்னா தான் வந்து 6 படை வீடும் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்குது. திருத்தணியில் ஆரம்பித்து திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை, சுவாமிமலை, பழனி, திருச்செந்தூர்னு எல்லாமே தமிழ்நாட்டில் தான் இருக்குது. தமிழ்நாட்டில் தான் செய்யோன்னு முருகனை கும்பிட்டுருக்காங்க. இதெல்லாம் வந்து இவங்களுக்கு சொல்லக்கூடாது டிவி. நம்ம இப்படி நான் பேசுகிறேன்னு வச்சுக்கோமே, நீ வந்து சீமானிசம் பேசுகிற, எனக்கும் சீமானுக்கும் என்ன வந்து நாங்கள் என்ன அவரோட கட்சியோட பிரான்ச் எங்கே திறக்கிறேன்னா, என்னோட நிலைமை இன்னும் மோசம் டிவி. நான் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே நமக்கு டிஎம்கேல ஃப்ரெண்ட் இருக்காங்க, நாம் தமிழரில் ஃப்ரெண்ட் இருக்காங்க, எல்லா இடத்துலையும் ஃப்ரெண்ட் இருக்காங்க. நம்மளை வந்து ஒரு கட்டத்தில் திராவிடான்னு அடிப்பானுங்க, என்ன இந்த பக்கம் போனால் நீ நாம் தமிழர்னு அடிப்பானுங்க.
அப்புறம் வந்து அந்த கூட்டம் இருக்கானுங்களே அந்த இப்போ நம்ம இவங்களுக்குலாம் ஃபைட் பண்ணல யாரு நம்ம லூசியோ அங்கே அப்போ வந்து என்னை இந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு அடிச்சானுங்க. எங்கே போனாலும் போட்டு அடிக்க ஒரு சைட்டு இவன் வந்து இந்து இல்லை அப்படின்றானுங்க, அவங்ககிட்ட போனால் இவன் இந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு அடிக்கிறான். நம்ம என்ன செய்வோம்? எனக்கு எந்த ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸும் இல்லை. நான் வந்து என் வீட்டில் முருகனை கும்பிடுறேன், என் வீட்டில் வந்து பிள்ளையாரை கும்பிடுறேன், என் வீட்டில் பெருமாள் கும்பிடுறேன், எல்லாம் கும்பிட்டுட்டு நம்ம வெளியே வந்துடுறோம். என்னோட மதம் வந்து எனக்குள்ள நான் வச்சுக்கிறேன், எனக்கு தெரிஞ்சா அவ்வளோதானே, அவங்க அவ்வளோதான் டேவிட். இப்போ இதே வந்து நீங்கள் வந்து என்னை வந்து நான் வந்து ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு என்னை வந்து நீங்கள் அங்கே எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. சர்ச்சுக்கு அது ஒரு மதம், அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்க பிளாஸ் பண்ணுறாங்க, நம்ம வாங்கிட்டு வந்துட போகிறோம். இது வந்து தமிழனுக்கு வந்து இந்த பிரச்சனையே இல்லை நமக்கு. இப்போ உங்களுக்கு கூட அப்படி தான், நீங்கள் கோயிலுக்கு வந்தீங்கன்னா கை எடுத்து கும்பிடுங்க, திருநெல்வேலி கும்பிட்டு போயிருங்க, உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. இது ஏன் இவனுங்களுக்கு பிரச்சனை ஆகுதுன்னு தான் நம்மளோட கேள்வி. அதுதான் சதீஷ் இவனோட கேள்வியை. பட் இப்போ நீ வந்து கிளியர் பண்ணியிருக்க, ஆனால் நீ பதில் சொல்ல போகிற இன்னும் சொல்லுங்க, கேளுங்க, ரைட்டாக கேளுங்க. நீ வந்து உன்னை வந்து இப்போ வந்து நிறையா ஆங்கிளில் சொல்கிறாங்க. என்னைய சொல்லிட்டுதல்ல, என்னோட ஐடென்டிட்டி நான் சொல்லிட்டேன், நான் கத்தலிக் கந்தனை நீ வந்து நோண்டி எப்படி எண்ணத்தை கொண்டு வந்தாலும் அங்கே வந்து வேலைக்கு ஆகாது பாரு. பட் உன்னோட இதுதான் அவனுக்கு ரொம்ப இதாக சொல்கிறாங்க, நீ திராவிடன், நீ வந்து இந்துக்கு எதிர்ப்பானது. நீ அதுக்கு பதில் சொல்லி ஒன்று. என்னோட பேர்ட்ஸ் நான் கேட்குறது வந்து இந்துக்கு எதிர்ப்பானது. சரி, இந்துக்கு எதிர்ப்பானது சொல்கிறாங்க. அவங்க எந்த இந்துவை சொல்கிறாங்க எனக்கு தெரியல. இந்துனா எனக்கு என்னோட பார்வையில் வந்து தமிழ்நாட்டுக்காரனா எல்லாம் கோயிலும் பார்த்தா இந்து கோயில் இந்து தான். அதான் இங்கே மலேசியாவில் இருக்கிற கோயிலுக்கு நான் போனால் ஜலாம்பர் கோயில் இந்து கோயில், விநாயகர் கோயில் இந்து கோயில், பிராயில் அந்தாண்ட வந்து மாரியம்மன் கோயில், நம்ம சிவராஞ்சயால, இதெல்லாம் இந்து கோயில். எல்லா இடத்துக்கும் நானும் போயிருக்கேன். அங்கே போனால் வந்து மரியாதை கொடுக்குறாங்க நம்மளுக்கு. ஏன்னா என்னாச்சும் ஒரு பிரச்சனை நம்மள தான் கூப்பிட்றாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, நிலம் எடுத்து கொடுக்குறது, கோயிலில் சிறப்பாக இருக்கணும்னு நம்ம மனசில் நினைக்கிறது. ஸோ இது இந்துவாக நான் நினைக்கிறேன். அவங்க இப்போ நீ வந்து நீ ஹிந்து இல்லைன்னு சொல்கிறாங்களே, நீ வந்து நீ ஏட்டிஸ் கூட அவங்க சொல்ல, நீ வந்து திராவிடன் இந்துக்கு எதிர்ப்பானவன் சொல்கிறாங்களே, நீ எந்த இடத்துக்கு நீ போனால் அது நீ ப்ரூவ் பண்ணணும் நீ இந்துன்னு அவங்களோட பார்வையில். அப்போ அவங்களோட பார்வையில் இடையே அவன் என்ன சொல்லுவாங்கன்னா, பூனை கண்ணை முடிச்சுன்னா உலகம் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான ஒரு உலகத்தில் வாழ்கிறவனுங்க அவனுங்க. நீங்கள் அதை பிடிச்சி கொண்டு வெளியே கொண்டு வர முடியாது. அது பூனை கண்ணு முடிச்சுன்னா அது உலகம் இருண்டுருமா, அந்த மாதிரி தான் அவனை பொறுத்த வரைக்கும். நம்ம இல்லை, நான் நினைக்கிறேன் சத்தன் பேர் உனக்கு தெரியும் நினைக்கிறேன், யார் இந்த குற்றச்சாட்டு வைக்கிறான்ட்டு. அவங்க எங்கே போகிறாங்க சரி, எந்த கோயிலுக்கு போகிறாங்க? அது டிவிட் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்துன்றது வந்து நான் தான் சொல்கிறேன்னா அது வே ஆஃப் லைஃப். எனக்கு வந்து என்னோட இந்துயிசம் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து மலேசியாவில் எந்த கோயிலுக்கு போகிறாங்கன்னு கேட்குறேன். தெரில, அவங்க ஒரு வித்தியாசமானவங்க. அவங்களோட ஐடியாலஜி என்னன்னு கேட்டிங்கன்னா அப்படியே ஒன்று ஒன்றா வரும். இப்போ வந்து நம்ம வந்து கருப்புசாமி கோயில் இருக்குது, சங்கிலி கருப்பா இருக்காரு, மதுரை வீரர் இருக்காரு. அவங்க வந்து நீ இந்து இல்லை, அதெல்லாம் நம்ம கும்பிட்டா வந்து அது வந்து குலதெய்வம். அது வந்து அவனுக்கு சிறு தெய்வம்னு சொல்லுவானுங்க, எங்களோட குலதெய்வம்ன்றோம். ஏன்னா சிறு தெய்வம்ன்றது சின்ன தெய்வமா, அது வந்து நீ கும்பிட்றதுலாம் கும்பிட்டுக்கோன்ட்டு. அப்புறம் அது எப்படி வரும்னா இடையில கூட கொண்டு வந்தாங்க, எத்தனையோ கோயில் வந்து சைவ கோயில் ஆக்கிட்டாங்க. நீங்கள் வந்து நம்ம இப்போ ஐயா கோயில் வச்சிருந்தோமா நம்ம ஆடு வெட்டுவோம், அது வந்து நம்ம முன்னோர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நம்பிக்கை ஆடு வெட்டக்கூடாதுன்னு வானுங்க. அப்புறம் வந்து இப்போ நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருக்கானுங்க, தீபாவளிக்கு வந்து அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற இதுலேயே வந்து எங்கே தீபாவளிக்கு அசைவம் சாப்பிடுவாங்களா, தமிழ்நாட்டில் மட்டும்தான். பொங்கலுக்கு வந்து நம்ம ஆளுங்க சைவமாக இருப்பாங்க, தீபாவளிக்கு அசைவமாக இருப்பாங்க. நீ பதில் சொல்லு. ஓகே, நான் வரேன், நான் அந்த கேள்விக்கு வரேன் பாருங்களேன். சரி, இப்போ அவங்களோட இதுபடி என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ வந்து இந்துனா வந்து அவங்க நினைக்கிற மாதிரி நான் வாழணும், அவன் சொல்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்கணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் என்ன சொல்கிறான், இன்னொன்று வந்து ஒரு மத வெறுப்பை வந்து உருவாக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியனை வந்து நான் வெறுக்கணும், உங்களை நான் வந்து வெறுக்கணும், நீங்கள் ஒரு கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒரு முஸ்லீமாக இருந்தால் நான் உங்களை வெறுக்கணும், முஸ்லீம் அப்படின்னா வந்து நான் வந்து இந்து சாப் எனக்கு குத்திடுவானுங்கன்னு நினைக்கிறேன். அந்த கூட்டம் தெரியுங்களா, அந்த கூட்டத்துக்கு வந்து அதுதான் அவங்களோட அடிப்படை. என்னென்னா மற்ற மதத்தை வெறுக்கிறது தான் ஐடியாலஜி. இல்லை, நான் அவங்க எந்த கோயிலுக்கு போகிறாங்கலாம் எனக்கு தெரியாது, ஆனால் அவங்களோட ஐடியாலஜி மற்றவங்களை வெறுக்கணும். இப்போ நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, ஓகே அப்படி எடுத்துக்கிட்டா, இப்போ நான் வந்து இப்போ என்னோட கேஸ் வச்சுக்கேன். இப்போ வந்து லோசியோங் கேஸில் நான் போயிட்டு செஞ்சது வந்து அவங்களுக்கு பிடிச்சிக்கல, அவங்க செஞ்சுருக்கணும். என்ன செஞ்சு கிழிச்சாங்க, யார் வந்தா? இல்லை எனக்கு தெரியல, நான் ஹெல்ப் பண்ணது தப்பு இல்லை. அவங்களுக்கு வந்து அந்த நீங்கள் ஹெல்ப் பண்ணது அதெல்லாம் ஓகே, நீங்கள் டேவிட் மார்ஷலாக இருக்கிறது தான் பிரச்சனை, ஹெல்ப் பண்ண நீங்கள் சர்ச்சுக்கு போகிறது தான் பிரச்சனை. இதே நான் டேவிட் மார்ஷல், என் பேர் தான் டேவிட் மார்ஷல், நான் வந்து ப்ராப்ளம் தான். உனக்கு தெரியுமா இந்த பப்ளிசிட்டியால் சர்ச்லேயும் நீ ஒரு மாதிரி தான் பார்ப்பேன், ஏன்னா கேட்க மாட்டாங்க பாரு, நல்லா கேட்டு விட்டுருவேன். ஏன்னா என் மதம் என்னோட மனசுக்குள்ளே இருக்குது, நான் சாமி கும்பிட்டு இருக்கேன். நான் சர்ச்சுக்கு நான் போவேன், சாமி கூட வருவேன். அதேமாதிரி எனக்கு என்ன தோணுதோ இந்த கோயிலுக்கு போனோன்னா நாங்கள் போவேன், அவங்க கையெடுத்து கும்பிட்டு சொன்னால் கும்பிடுவேன். சம்டைம்ஸ் வந்து அந்த கலாச்சாரம் இருக்கும் பாரு, கலாச்சாரம்னா என்ன ஒன்று, அது இந்த குப்டாயான்னு சொல்லுவாங்க பாரு, இந்த கல்ச்சரு அந்த காலத்துலேருந்து வந்தது பாரு.
ஏன்னா இப்போ வந்து சர்ச்லேயும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு போகலாம். ஏன்னா அவங்க பொங்கல் கொண்டாடுவாங்க சர்ச்சில். ஆமாம். ஸோ நானும் பொங்கல் வந்து எல்லாமே கொண்டாடலான்ட்டு நான் நினைப்பேன். சில இதில் இது இந்துக்கு தான் சம்மந்தப்படுதுன்றாங்க. அதே மாதிரி வந்து இப்போ ஒரு சடங்கு செய்கிறதோ, கல்யாணத்துக்கு முன்ன பரிசம் போடுறதோ, அது வந்து அந்த முறை வந்து அந்த ஹிந்து மாதிரி இருக்கும், விளக்கெல்லாம் வச்சு அது ஏன்னா நம்மளோட இனம் ஒன்று இருக்குது பாரு, அந்த இனத்தோட இதை ஃபாலோ பண்ணுறோம். மதம் ஒன்று, இனம் ஒன்று. ஸோ அதை ஃபாலோ பண்ணுறோம். அந்த கல்ச்சர்லாம் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். பட் என்னன்னா, நீ வந்து கிறிஸ்டியனாக இருக்க, நீ கிறிஸ்டியனாக இருந்துச்சுன்னா நீ வந்து எதுலையுமே நீ கலந்துக்கூடாது, நான் நடிக்கிறேன், அரசியல் பண்ணுறேன் அப்படின்றாங்க. பட் எனக்கு என்ன சதீஷ், இங்கேருந்து ஜோஹருக்கு டிக்கெட் எடுத்து, ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து போயிட்டு அந்த கோயில், அந்த காளியம்மா கோயிலை அந்த சிலையை உடச்சிட்டாங்கன்ட்டு இங்கேருந்து நம்ம அங்கே போயிட்டு எனக்கு என்ன சதீஷ் இருக்கு? அதான் எனக்கு அது ஒன்றும் புரியல. சரி சதீஷ், இப்போ வந்து உடனே எனக்கு இன்னும் ஒரு கேள்வி இருக்குது சதீஷ். இதை நான் தெளிவுபடுத்துக்கு ரொம்ப நாள் ஆசை. நார்மலாக வந்து ஹிந்து வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த மாடுகளை வந்து ரொம்ப வணங்குவாங்க. அது இது பண்ண மாட்டாங்களா? பட் காளி வந்து என்ன சதீஷ், அது இந்து சம்மந்தப்பட்டது. அதான் டேவிட், காளி வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு அதான் நான் சொல்கிறேன். இந்துன்றதே வந்து பல மதங்களுடைய, அதாவது கிளை மதங்கள் நிறையா இருக்குது. சைவம் இருக்குது, சைவம்னா சிவனை கும்பிட்றவங்க, வைணவம் பெருமாள் கும்பிட்றவங்க, கணபாத்தியம் பிள்ளையார் கும்பிட்றவங்க, சௌமாரம் கௌமாரம் நிறையா அந்த கிளைப்பிரிவுகள் இருக்குல்ல. சக்தம்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து காளாமுகம்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி அதில் நிறையா கிளைப்பிரிவு இருக்குது. இதெல்லாம் அவங்களுக்கு வழங்காது. இவனுங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னா, இந்து நம்ம வந்து அது என்ன சொல்லுவாங்க கேட்டால், அந்த ஒரு பிங்க் கலர்ன்ற ஒரு ஆரஞ்சு கலர் துண்டை வேறு போட்டுக்கிறானுங்க. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஐடியாலஜி தெரியுங்களா? நான் வந்து அது எனக்கு கிடையாது. நான் வந்து அப்படின்றது நம்ம இந்துன்றது வந்து வந்து நம்மளோட அடையாளம். நீங்கள் சொன்னீங்களா, கலாச்சாரம் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன் நான் அதை கேட்குறேன்னா, காளியம்மா வந்து நான் வணங்குவேன், அவங்க மேலே ஒரு பயம் இருக்குது. எல்லாத்துக்கும் பயம் இருக்கும். காளினாலே பயம் தானே, எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும். நீ நேபாளில் பார்த்தனா அவங்களுக்கு பலி கொடுக்கறதே ரைட்டு, எருமை மாடு பால், எருமை மாடு கொடுக்குறாங்க. இது வரைக்கும் நடக்கும். இது கொடுக்குறாங்க. ஒரு வாட்டி 300-400 ரத்தம் ஆறாக ஓடும். அது ஆமாம், அது கொடுக்குறாங்களா? ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு அதுலேயே அதே ஒரு கேள்விக்குரிய. அதுதான் டேவிட், இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த கலாச்சாரன்றது வந்து வேறு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிவனை வந்து தமிழவங்க வந்து உருவத்தில் கும்பிடக்கூடாது, லிங்கமாக கும்பிடுறாங்க. இப்போ இதே மாதிரி காளிகாம்பாள் வந்து தமிழ்நாட்டில் வந்து காளிகாம்பாள்னு சொல்லிட்டாங்கன்னா, கருங்கல்ல செலவு வச்சாங்கன்னா பலி கொடுக்கக்கூடாது. காளிகாம்பாள்னு செலவு வச்சுட்டாங்க, கருங்கல் வச்சுட்டோமா பலி கொடுக்கக்கூடாது. அதே வேளையில் வெளியில் இருந்தாங்கன்னா ஆடு கொடுப்பாங்க. மாடு கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரில. ஆனால் ஒரு குலதெய்வங்களுக்கு வந்து கொடுக்குறது இது வரைக்கும் இருக்குது. சில பேருக்கு வந்து பண்டி கூட வந்து பலி கொடுப்பாங்க, சில குலதெய்வங்களுக்கு வந்து இருக்குது, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஒரு கல்ச்சர், அது வந்து கல்ச்சரு. அந்த மதம்ன்றது வந்து அந்த கல்ச்சர். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஒரு கூட்டம் அது வந்து இந்தியாவிலே ஆரம்பிச்சிருச்சு பாருங்களேன். அவங்க வந்து கோடிஃபை பண்ணுறாங்க, இதுதான் இப்படி தான் இருக்கணும், நீ வந்து மாடு வெட்டக்கூடாது இப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து செல்லுபடி ஆகாது. ஏன்னா அது வந்து கல்ச்சரில் வந்தது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, மலையாளிகள் எடுத்துக்கோமே, கேரளா போனோமா, மலையாளி திருவோணம்னா வந்து கோயிலில் சாமி கும்பிடுவாங்க, அதே போல் சர்ச்சிலையும் சாமி கும்பிடுவாங்க. அது வந்து கல்ச்சர். இவங்க மதத்தோட இதில் கும்பிடுவாங்க, அங்கே அவங்க மதத்தோட. அது ஒரு பிரச்சனையே ஆகாது. இங்கே வந்து இது பிரச்சனை இல்லை. இத்தனை வருஷமாக பொங்கல் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, சர்ச்சில் கும்பிடுவாங்க, சில மஸ்ஜிட்டில் கூட வைப்பாங்க, பிரச்சனையே இல்லை, உருவாக்குறாங்க. நீ ஏன் பொங்கலை வைக்கிற? பொங்கல் வந்து இந்து திருநாளில் ஆரம்பிப்பானுங்க. பொங்கல் வந்து அது வந்து தமிழருடைய அந்த வருஷம் தொடங்குது. சரி, இதில் உடனே அங்கே போவாங்க, நீ வந்து ஏப்ரல் 14 வந்து நீ சொல்ல மாட்டேன்ட்டு. நான் வந்து இப்போ ரெண்டையும் ஏற்றுக்கிட்டேன். நீ வந்து இதுவும் புத்தாண்டு அதுவும் புத்தாண்டு, நான் ரெண்டையும் கொண்டாடுறேன். பட் அது சரி, இதுதான் சரி, அதுதான் சரின்னு சொல்லிட்டு நீ என்ன சொல்லாத, நானும் ஒன்று சொல்ல மாட்டேன். என்னோட இது அதுதான். இவங்களோட இது என்னென்னு கேட்டிங்கன்னா, இதான் பிரச்சனை. அப்போ அவங்களோட இந்த தாட் படி இருக்கலாம், அந்த ஒரே பாதை இப்படி தான். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, எருமாடு நேபாள், இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா அது அவன் இந்துவே இல்லைன்னுருவாங்க, அவன் ஒரு மதம்னு வாங்க. அந்த மாதிரி தான் இது. ஒரு இடத்துல வந்து ஒரு வழக்கம் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி கூட ஒரு ரிசர்ச், சும்மா கொஞ்சம் நேரம் தைப்பூசத்தப்போ நான் செஞ்சேன். இந்தியாவில் அவ்வளோ இந்து மதம் இருக்குது. எந்த இதுலேயும் வந்து தலையில் வந்து பால் குடம் தூக்கிட்டு போயிட்டு, பாலை குடம் தலையில் வச்சு தூக்கி கொண்டு போயிட்டு சிலையில் ஊற்றுற வழக்கம் வந்து எங்கேயுமே கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. முருகனுக்கு தான் ஆரம்பிச்சிருக்காங்க, மற்ற சாமிக்கு செய்கிறாங்க. இதெல்லாம் வந்து கல்ச்சர் தெரியுங்களா? இந்த கல்ச்சர் இவனுங்களுக்கு வழங்காமல் என்னமோ பேசுவானுங்க. கேதார்நாட்டில் கும்பிடுற சிவனோ இங்கே கும்பிடுற சிவனோ வேறு, லிங்கம் இருக்காது. ஒரு இடத்துல லிங்கம் இருக்கும், ஒரு இடத்துல சிலை இருக்கும். அது கல்ச்சர் மாறுது பாருங்களேன். இதை எல்லாத்தையும் நீ வந்து ஒரே கல்ச்சர் இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறது வந்து, அது வந்து என்ன கேட்டிங்கன்னா வந்து இட்ஸ் நாட் ரைட். எங்களோட இந்து மதத்தில் வந்து அது கிடையாது. வி ஆர் வெரி ப்ளூரலிஸ்டிக் ரெலிஜன் தெரியுங்களா? எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்துக்கோம்.
இப்போ நீங்கள் ஐயனார் கும்பிட்றோம், ஐயனார் பார்க்க போனால் வந்து அவர் இந்துவே கிடையாது, அவர் வந்து ஆசீவகம். அப்புறம் ஜெயினை வந்து இப்போ ஜெயினையும் வந்து கும்பிட்றாங்க எல்லாரும், அது வந்து ஒரு இந்து கடவுள் மாதிரி. ஸோ இது வந்து பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா விளங்காதவனுங்க நினச்சோம். அதில் விளங்காதவனுங்களை வந்து இந்த விளங்காதவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா பெரும்பாலான அந்த நாலேஜ் இல்லாத கூட்டத்தை வந்து போயிட்டு குழப்பி விட்டு அவங்களுக்கு வந்து விளங்காமல் அவங்களும் வந்து என்னமோ இவெல்லாம் இப்போ நம்மளை எந்தி இண்டுன்னுவானுங்க கேட்டால். நீங்கள் டேவிட் மார்ஷல்லாம் நீங்கள் வந்து எந்தி இந்து, நீங்கள் வந்து இந்துக்கு எதிரானவன் அப்படின்ட்டு. டேவிட் எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேரில் வந்து கிறிஸ்டியனாக இருக்கும், அவங்க கோயில் வச்சு நடத்திக்கிட்டு இருப்பாங்க. நீங்களே கோயில் வச்சுருந்தீங்களா? ஓப்பன் தான் சொல்கிறேன். ஆமாம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இதை விளங்காதவனுங்களுக்கு வந்து நம்ம என்ன சொல்லியும் விளங்க வைக்க முடியாது. திராவிடன்னுவானுங்க, ஏத்தீஸ்னு. சரி, கடைசி இதை முடிப்போம். இப்போ நீ வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கிளியரான ஸ்டேட்மெண்ட் பண்ணி சொல்லிடணும். 2 விஷயம் 2 கேள்வி கேட்டேன். ஒன்று, நீ வந்து திராவிடன்றாங்களே, நீ திராவிடனா இல்லை நீ ஹிந்துவான்ட்டு, சரியா? இந்துக்கு நீ உண்மையான ஒன்று மதம் வந்து இந்து மதமான ஒரு கேள்வி, அதுக்கு நீ தெளிவாக பதில் சொல்லிடு. இன்னொன்று வந்து நீ மிஷினரின்னு சொல்கிறாங்க, நீ மதம் மாத்திர வேலை செய்கிறியான். ஸோ அதையும் நீ இங்கே கிளியர் பண்ணிடு. ஸோ இந்த வாட்டி கிளியர் பண்ணிட்டா இது கேள்வி வராது. ஏன்னா நம்மளை அப்படி தான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்னன்னா நீ இந்த கட்சியில் இருக்கும்போது இப்படி இருந்தியா, அந்த கேள்வி வந்துக்கிட்டே இருக்குல்ல. ஸோ அந்த கேள்விக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ரொம்ப ஷார்ட்டாக தெளிவாக சொல்லிடுறேன். நீ இந்துவா, இந்து இல்லையா, அப்புறம் வந்து இனிமேல் மதம் மாற்ற வேலை செஞ்சுருக்கேன், மிஷினரியா? ஓகே டேவிட், நான் வந்து ஒரு இந்து. நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு இந்து தான். நான் முருகன் கோயில் தான், எனக்கு குலதெய்வமே முருகன் தான், நான் முருகனை தான் கும்பிட்றேன். என் பிள்ளைங்களுக்கும் முருகன் பேர் தான் வைப்பேன். நான் வந்து இந்துவாக தான் வாழ்கிறேன். எனக்கு வந்து எவனும் சர்டிஃபிகேட் கொடுக்க தேவையில்ல, நீ தான் இந்து, நான் சொன்னாதான் நீ இந்துன்ட்டு. அப்படி வந்து என்கிட்ட வந்து நீ இந்து இல்லைன்னு சொல்கிறவனுக்கு தைரியம் இருந்தால் என் மூஞ்சிக்கு முன்னால் சொல்லணும். என் மூஞ்சிக்கு முன்னால் சொன்னால் அப்புறம் அவர் மூஞ்சி என்ன ஆகுனா அவருக்கு தெரியும். ஸோ இது வந்து நான் கொஞ்சம் இதாக பேசுகிறேன்ட்டு அது வந்து ரொம்ப ஒரு நம்மளை இழிவுபடுத்துகிற மாதிரியானது. என்னோட மதத்தை வந்து நீ யார் எனக்கு மதம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு? அப்போ நான் வந்து அதை வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுவோம் பாருங்களேன். ஸோ அதை முடிஞ்சால் டிகிரி தான் என்கிட்ட சொல்லணும். இன்னொன்று வந்து மிஷினரி, நான் வந்து மதம் மாத்திரன்னு சொல்கிறாங்க. நான் மதம் மாத்திர யாரை மதம் மாத்திரன்னு எனக்கு தெரியல. நானே ஒன்றும் என் இதுவாக தான் இருக்கேன். அப்படி சொன்னால் உங்களை சொல்லலாம், ஏன்னா நீங்கள் தான் என் கூட கோயிலுக்கு போகிறதுக்கு அங்கேன்னு வந்து நான் வந்து இந்துலேருந்து தான் இஸ்லாமுக்கு 2 திருப்பி மாற்றி விட்ருக்கேன். இல்லை என்னன்னா நான் இப்போ அன்றைக்கி கூட யாரோ ஒரு ஆள் கமெண்ட் போட்டிருந்தாங்க யூடியூப்லையா டிக்டாக்லையான்னு தெரில, நீ வந்து டேவிட் மார்ஷல் வந்து இந்துவா மதம் மாற்றிட்டியா, உன் கூட கோயிலுக்கெல்லாம் சுற்றிக்கிட்டு எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு. அப்படி மாற்றிருக்கேன்னா நான் வந்து ஒரு இந்து மிஷினரின்னு தான் சொல்ல முடியும், உங்களை மாற்றிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ எவ்வளோதான் இதுக்கு ரொம்ப சொல்லிக்கிட்டு கடைசி ஒரே ஒரு கேள்வி சதீஷ், அது இந்து நீ ஒத்துக்கிட்ட வசி ஒரு கேள்வி. நீ காவடியா அளவுகளும் குத்திருக்கேன்? நான் குத்திருக்கேன் 18, 19, 3 வருஷம். வேண்டுதலை இதே நம்ம தைப்பூசம் தண்ணீர் மலை தைப்பூசத்தில் அளவு குத்தி முள்ளு பூட்டி கடைசியாக வந்து வலி தாங்க முடியல, ஐயோ நான் வேண்டலை விட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அளவுக்குலாம் ஓடலாம் பார்த்துருக்கேன். ஸோ இது போதும் சரி, அந்த படம் இருந்தால் போட்டு இருக்கும். நீங்கள் போட்டிருக்கீங்களா அளவு, நான் போட்டிருக்கேன்னு சொல்லி இதுக்காக ஃபைட், அந்த ஃபைட்டுக்கு நீ போயிடலாம். ஓகே சதீஷ், அடுத்த இதோட நம்ம டாபிக் போவோம் வாங்க சதீஷ். இஷ்யூ போவோம் சதீஷ். இப்போ நீ பார்த்தோன்னா நாளைக்கு வந்து நீங்கள் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம், நாளைக்கு ஏறும். வர சனிக்கிழமை வந்து ஒரு முக்கியமான நாள் கோலக்கூபூரில். ஆமாம், இது வந்து யார் வேணால் என்ன வேணால் பேசணும் சதீஷ். இவங்க வந்து பிஹெச் பெட்டு எப்படி வேணால் கேம்பெயின் பண்ணிட்டோம், எப்படி வேணால் அந்த மக்களை போய் சொல்கிறாங்களோ உண்மையை செய்கிறாங்களோ. இவ்வளோ இப்போ இந்த கேள்வி வந்து இவ்வளோ நாளாக ஏன் செய்யலை, இப்போ தான் உங்களுக்கு வந்து செய்ய முடிஞ்சுன்னா, ஏன்னா அங்கே வந்து ஒரு பாய் எலெக்ஷன் வந்த வச்சு. இன்னொன்று வந்து இந்த பாய் எலெக்ஷன் வந்த வயசா எல்லாத்துக்கும் இங்கே உள்ள மலேசியா இந்தியர் மக்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. யார் மூலியமாக? அங்கே உள்ள இந்தியர் வாக்காளர் மூலியமாக. என்னென்னா நீங்கள் வந்து பிரதிநிதியாக இருங்க, என்டையர் நாடு கண்ட்ரி, என்டையர் கண்ட்ரி ரோலுக்கு நீங்கள் தான் பிரதிநிதி. இந்தியர் வாக்காளர் 18%, அங்கே ஒரு 7,000 ஓட்டு நினைக்கிறேன். அவங்கெல்லாம் வந்து என்டையர் ஒரு 2 மில்லியனா 3 மில்லியன்ஸ் இந்தியர்ஸுக்காக அவங்க தான் வந்து அந்த என்ன சொல்லுவாங்க ஒரு ரெஃபரண்டமை அந்த இந்த கவர்மெண்ட்டுக்கு இப்போ இருக்கிற மனாடி கவர்மெண்ட், அன்வார் கவர்மெண்ட், இந்த ஸ்லாங்கோர் மாநில அரசாங்கம், இந்த டிஏபி, இந்த பிகேஆர், இந்த அம்மானா சேர்ந்து பிஎன், எம்ஐசி இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ரெஃபரண்டமை இந்த ஒரு காலகட்டத்தில் தான் செய்ய முடியும்னு நினைக்கிறேன். இது அந்த சனிக்கிழமை. ஸோ அதெல்லாம் வந்து நிறையா பேசுகிறாங்க பாரு, நிறையா இப்போ வந்து கோலக்கூபூரில் பற்றி கண்ட கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆளும் கட்சி.
நீ பார்த்தனா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி வந்து அந்த எஸ்டேட் 5 எஸ்டேட்டோட பிரச்சனையை நாங்கள் தீர்த்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 5 எஸ்டேட்டோட பிரச்சனை வந்து முழுக்க வந்து இவங்க யாரும் தீர்க்க கிடையாது. என்னை கேட்டனா இது வந்து தீர்த்தது இதுக்கு பின்னால் இருந்து இவ்வளோ என்னது சிரமப்பட்டு இவ்வளோ என்னது நம்பிக்கை துரோகம் பண்ணி இந்த சமுதாயத்தை அங்கே உள்ள எஸ்டேட் மக்களை. பட் அது பின்னால் பக்கபலமாக இருந்தது வந்து இந்த பிஎஸ்எம் கட்சி, பார்ட்டி சோசியலிஸ்ட் மலேசியா தான் வந்து பக்கபலமாக அவங்க பின்னால் இருந்து கடைசி மட்டும் இதுக்கு ஒரு தீர்வு கண்டுட்டுன்னு அவங்களும் நினைக்கிறாங்க. நம்மளும் வந்து அது தீர்வாக இருக்குமா இல்லை இதையும் போய் சொல்லிடுவாங்களான்ட்டு இது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதே மாதிரி அந்த மக்களும் கடைசி மட்டும் போராடி 26 வருஷமாக என்னமோ போராடி இன்றைக்கி வந்து ஒரு ஒரு இதில் வந்து நிற்கிது. பட் இந்த இந்த வாக்குறுதி இப்போ கொடுத்த மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் சேர்ந்து 75 மில்லியனும் பிர்ஜயா வந்து நிலத்தை கொடுக்குறதும் வந்து இது வந்து அரசாங்கத்தில் உள்ளவங்களோட கடமை, அரசாங்கத்தில் உள்ள கடமை சதீஷ். ஆமாம், சரியா? பட் இதை அவங்க ஓட்டு போடுறோன்னா செய்ய முடியாது, ஓட்டு போட்டால் செய்ய முடியும். இது வந்து ஒரு அரசாங்கம் வந்து மிரட்ட முடியாது. இது வந்து மிரட்டினா இது ஊகுத்தான்னா கிளியர் கட்டா. இதை தான் வந்து காலங்காலமாக இப்போ இருக்கிற தலைவர்களாக சொல்லி மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கி இன்றைக்கி இவங்களும் அதே மாதிரி தான் செயல்பட்டுருக்கு வராங்க. நீங்கள் வந்து எங்களுக்கு ஓட்டுக்கு நாங்கள் தோத்துட்டோமா அந்த இடத்துல செய்ய முடியாது. என்னமோ கோலாபுரில் வந்து பிஎஸ் தோத்துட்டா வந்து அந்த அந்த டூனே வந்து என்னது மாசா என்ன சொல்லுவாங்க இருண்ட காலத்துக்கு போயிடும் கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாநில அரசாங்கம் வந்து ஃபார்ம் பண்ணிட்டா அவங்க வந்து எல்லாத்துக்கும் தான் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு அன்வாரை பிடிக்கல, நம்மளுக்கு அவர் தான் பிரதமர். ஆமா, நீ தான் செஞ்சு ஆகணும். பிடிக்குதோ பிடிக்கலையோ மொய்டியனுக்கு என்ன சொன்னாலும் நீ தான் செஞ்சு ஆகணும். ஏன்னா அவரோட பிரதமர் நீ தான், ரைட்டா இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் ஸ்டேட்டும் இந்த மாதிரி ஊழல் மிரட்டலாம் மிரட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பட் மக்கள் வந்து தெளிவாக சிந்திச்சு எல்லாம் வழியாகி ஓட்டு போடுவாங்க நம்ம எதிர்பார்க்குறோம் சதீஷ். ஸோ அந்த வேலையில் சதீஷ் நான் ஒன்று இந்த இடத்துல கேட்கலான்னு நினைக்கிறோம். நீங்கள் நேற்று நான் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன். பாப்பா ராய்டு வந்து நீட்டாக பேசியிருந்தார். நான் வந்து இதை செஞ்சிட்டோம் அதை செஞ்சிட்டோம். அதில் வந்து வாயை அவர் பாட்டுக்கு விட்றாரு. அவர் வந்து ஒரு சிறந்த அரசியல்வாதி இல்லை. ஏன்னா வாயில் வந்ததெல்லாம் அப்படியே சும்மா அப்படியே அறுத்து விடுறது, வட சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க சில பேர் உருட்டுறாங்கன்றாங்க. என்னென்னமோ வார்த்தைலாம் இப்போ தான் நான் கேள்விப்படுறேன் இந்த ஒரு காலகட்டத்தில். அது பிஹெச் பார்த்து இந்த மாதிரிலாம் கேட்பாங்களா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே நம்ம நினச்சி கூட பார்க்கல. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தது வந்து இன்றைக்கி வந்து இந்த மாதிரி தலைவர்கள் இருக்கிற வச்சு தான் இந்த கட்சிக்கு வந்து இவ்வளோ கெட்ட பேருன்னு. அந்த கட்சிக்கு ஒரு தலைவர்களுக்கு தலை, ஏன்னா அவனும் ஒரு வீணாக போடுவேன், அதுக்கு மேலே உள்ளவங்க எல்லாம் வீணாக போடுறவங்க தான் நிறையா இருக்காங்க. ஏன்னா அந்த கட்சி உறுப்பினர் நினச்சிருந்தா நல்ல தலைவர்கள் தேர்ந்தெடுக்கலாம், அது கூட அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எப்போ பார்த்தாலும் கட்சி எலெக்ஷன் வந்துச்சுன்னா ஏமாற்றம் தான் பாரு அந்த இடத்துல. ஸோ அந்த வேலையில் அவர் என்ன சொல்லிடுறாருன்னா மொய்டீன் தான் வந்து சொஸ்மாவில் பிடிச்சாராம். இந்த 100 பேர் தென்மோன்ற 100 பேரா என்ன யாரை சொல்கிறாரு தெரில. அப்புறம் மொய்டீனை பற்றி சொல்கிறாரு சொஸ்மான்ட்டு. அப்படி மொய்டீன் வந்து அஃப்கோர்ஸ் அவர் வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஒரு கேடிஎன் மினிஸ்டராக இருக்கும் போது தான் வந்து இந்த 12 பேரை பிடிச்சாங்க. அந்த 12 பேர் பிடிக்கும் போது பக்கத்தான் ஆளப்பான் அரசாங்கம். அப்போ வந்து இவரோட அண்ணன் கூட அந்த அரசாங்கத்தில் தான் இருந்தார். இவர் வந்து கவுன்சிலராக இருந்தார். அவர் அண்ணன் வந்து எஸ்கோவாக இருந்தார். அவர் அண்ணனோட தௌக்கியங்களாம் வந்து மந்திரியாக இருந்தாங்க. அப்போல்லாம் வந்து ஒரு வருஷம் உள்ளுக்கு இருந்தது வந்து டிஏபிக்காரங்களும் உள்ளுக்கு உட்காந்துருந்தாங்க. நம்மளோட நண்பர்களும் நிறைய பேர் ஒரு 4-5 பேர் உள்ளுக்கு இருந்தாங்க, நம்மளுக்கு ரொம்ப பழக்கமானவனு கூட இந்த எல்டிடி கேஸில். அப்போல்லாம் இவங்களாம் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ வந்து மொய்டீனை தப்பு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா இப்போ இடையில வந்து ரீசன்லியாக வந்து ஒரு நான் நினைக்கிறப்போ இருந்தால் ஒரு 100 பேருக்கு மேலே வந்து சொஸ்மாவில் இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கைலாம் கேள்விக்குறியாக இருக்குது. ப்ராமிஸ் மேலே ப்ராமிஸ். பிஎன் ஆட்சியில் இருக்கானுங்க, அப்போ மொய்டீன் இருந்தார்லாம் பிஎன் ஆட்சியில் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியும், இவங்களை வெளியாக்க முடியாது, இவனுங்க நம்ம ஆட்சி மாற்றம் செஞ்சால் தான் நம்ம முடியும், சொஸ்மாவை எடுத்தாகணும், அப்படி இப்படி என்னென்னமோ கூத்தெல்லாம் நடந்துச்சு. பார்லிமெண்ட்டில் எதிர்த்து ஓட்டு போட்டாங்க, இவங்க தெளிச்சாங்க, சொஸ்மா இல்லாத ஆகிடுச்சு, 2வது சொஸ்மா வந்துச்சு, என்னென்னமோலாம் நடந்து முடிஞ்சு கிடச்சா இப்போ இருக்கிற அரசாங்கம் வந்து இந்த பிஎன் அரசாங்கம் ப்ராமிஸ் மேலே ப்ராமிஸ் என்னன்னா ஜாமீனாச்சும் எடுத்து கொடுத்துருவோன்ட்டு 2 லா மினிஸ்டரே மாற்றிட்டாங்க. டெப்யூட்டி லா மினிஸ்டர் இப்போ அவங்க கட்சியில் உள்ளவங்க தான், 2 இவங்க கட்சியில் உள்ளது தான். முதல் வந்து ராம் கர்பால், 2வது இப்போ வந்து கொஞ்சம் குலாசேகரன். இவங்க 2 பேரும் இது மட்டும் தெரியுமா சதீஷ், ஒன்றுமே செய்ய கிடையாது. இது பற்றி ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ராம்கர்பால் என்னமோ பார்த்தாருன்னு நினைக்கிறேன். அந்த நான் தான் சொன்னேன். இந்த பாரு 2018 இதே மாதர் இதில் இருக்கும் போது
அவர் ஏஜி செம்பலில் நம்ம டாமி தாமஸ் நம்ம பண்ண ப்ரெஷரு ஐடியா கொடுத்தோம் இப்படிலாம் செய்யலான்ட்டு கிடச்சா வந்து என்ன சொல்லுவாங்க சார்ஜ் அமெண்ட்மெண்ட் சொல்லுவாங்க பண்ணி 400 பேர் விளையாக்குனாங்க. அதைத்தான் வந்து நான் ராம்கர்பால்ட்டு சொன்னேன் இதை நீங்கள் செய்யலாமேன்ட்டு. எல்லாத்தையும் தலையாட்டிட்டு இல்லை நாங்கள் வந்து சட்டத்திட்டத்தை மாற்ற போகிறோம் ஜாமீனை கொண்டு வர போகிறோம் சொல்லிட்டு அவர் காணா போயிட்டார். அவர் அண்ணன் வந்து மினிஸ்டர் ஆகணும்னு அவர் கழட்டிட்டாங்க. அப்புறம் பெரிய ரொம்ப பேசினவர் சுஷ்மாவுக்காக நான் ஃபைட் பண்ணுவேன் மக்களுக்காக ஃபைட் பண்ணுவேன் நாங்கள் ஆட்சி எடுத்தோமா வந்து 3 லட்சம் பேருக்கும் நீல ஐசி கொடுத்துருவோன்னு பேசின இதே குலசேகரன் வந்து இன்னைக்கு வாயில் ஒன்று என்னத்தை வச்சிருக்காரு தெரில. சரியா ஒன்றுமே தெரில. அங்கே போய்ட்டு சுஷ்மா பற்றி பேசுகிறாங்க. ஏன்னா கண்டிப்பாக வந்து இந்த கோலாக்கூபு பரு இந்த அந்த வட்டாரம் ஊழுசுலாங்க சொல்லுவாங்க அங்கே உள்ளவங்களே 48 பேர் பிடிச்சிருக்காங்க சுஷ்மாவில் இருக்காங்க உள்ளுக்கு. அது வந்து என்னமோ சொல்லுவாங்க அந்த கேங்க ஏதோ ஒரு கம்பெனி பெருமை வரும். ஓகே பிடிச்சிருக்காங்க உள்ளுக்கு. ஆனால் நீ அங்கே போய்ட்டு மோடின்னு தான் பிடிச்சி உள்ளுக்கு வச்சாருன்னா இப்போ நீ வந்து ஆட்சியில் இருக்கீங்களே என்ன தான் பிடுங்கினாங்க இந்த சுஷ்மாவுக்கு இல்லை டேவிட். இப்போ இவங்க என்ன அந்த சுஷ்மாவை பற்றி வந்து இந்த பாய் எலெக்ஷனில் பேசுகிறது இப்போ என்ன வந்து அவங்களுடைய வாக்குறுதி வந்து இப்போ வந்து இவங்க வெளியாக்கிடுறாங்களாமா தெரியலையே. இல்லையா சும்மா அவர் சொன்னது என்னன்னா மொய்தீன் பிடிச்சி உள்ளுக்கு வச்சுட்டாராம். இவங்க மேலே தப்பே இல்லையா. இல்லை இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்க முடியல. இதனாச்சும் குறை சொல்லி இது கேட்கணும். இதில் கேவலம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஆளுங்கட்சி அந்த மாநிலத்தில் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க கோலாக்கூபு பாருவில் இந்தியர்களுக்கு என்ன செஞ்சுருக்கீங்கன்னு கேட்காம நீங்கள் போயிட்டு வந்து மற்ற ஒருத்தவங்களை குறை சொல்லி இது பண்ணுறீங்களா. அவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க அவங்க வந்து வெனாக்குலர் ஸ்கூலில் மூடிடுவாங்க. இது வந்து நிறைய பேர்கிட்ட இல்லை அவங்க வந்து வெனாக்குலர் ஸ்கூலில் மூடிடுவேன்றாங்க தமிழ் ஸ்கூலில் மூடிடுவேன்றாங்க அப்படின்ட்டு. இது வந்து சம்டைம்ஸ் சில பேர் என்ன நினைக்கிறாங்க நம்ம வந்து சைட் எடுத்து பேசுகிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் நான் நினைக்கிறேன் சம்டைம்ஸ் வந்து நம்ம சொல்லி தான் ஆகணும். நம்ம சைட் எடுத்து பேசுகிறோன்னு சொல்கிறாங்களே இது மொய்தீன் காலத்தில் எத்தனை தமிழ் பள்ளிகளை வந்து மூடணும்னு சொல்லிட்டு அவங்க கட்சியில் என்னமோ சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. நான் வந்து அவங்களை டிஃபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பாருங்கள். பட் என்னென்னா இதே பிரைம் மினிஸ்டர் இவங்க பிரைம் மினிஸ்டர் இவங்க அண்ணனோட தொகுதியில் கிளாங்கில் வந்து ஒரு மீட்டிங் நடக்குது. அது என்ன மிட் வேலியா ஒரு இல்லை அது மிட்லண்ட்ஸ் கிளாங் தானே. மிட்லண்ட்ஸில் வந்து கிளாங்கில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அந்த நிகழ்ச்சியில் வந்து சொல்கிறாரு யார் இந்த அன்வார் நம்ம தமிழ் பள்ளிகளை வந்து 15 மாணவர்கள் குறைவாக உள்ள பள்ளிகளை வந்து நம்ம வந்து ஏன் அதை வந்து திறந்து வச்சுக்கிட்டு அதனால் வந்து பண இழப்பு தான் வருது அப்படின்னுட்டு இதே சொல்கிறாருல. இதை போயிட்டு ஜாஹிட் அமிடி கிட்ட சொல்ல முடியுமா? ஜாஹிட் அமிடியோட சொந்த தொகுதியில் 10 மாணவர்கள் படிக்கிற ஒரு ஸ்கூல் வந்து கம்போங்கில் இருக்குது. அது நீ சொல்லுவியா அங்கே போயிட்டு? ஏன்னா வந்து அது வந்து தேசிய பள்ளி. நாங்கள் வந்து அந்த 15 மாணவர்கள் வந்து இருக்கிறது பிரச்சனை தான். நாங்கள் என்ன கேட்குறோன்னா அந்த லைசன்ஸ் வந்து வேறு இடத்துக்கு மாற்றி கொடு. டவுனில் இப்போ ஏர்பன் ஏரியாவில் கொடுத்தனா தென் இட்ஸ் ஓகே. நம்ம அதை தான் கேட்குறோம். கொடுக்க மாட்டானுங்க. அதை விட்டுட்டு அந்த ஸ்கூலை மூடுறது. அவர் இப்போ அன்வார் சொன்னது வந்து நடைமுறைப்படுத்த தொடங்கிட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். 25 தமிழ் பள்ளிகள் வந்து இன்னும் 2 வருஷத்தில் மூடிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அவன் மூடிடுவான்னு மிரட்டிக்கிட்டு இங்கே மூடிக்கிட்டு இருக்காங்க தமிழ் பள்ளிகளை. இதை பற்றி இவங்க பேச மாட்டாங்க. மக்களுக்கு வந்து இந்த தெளிவு வந்து ரொம்ப இருக்கணும் டேவிட். அதே போல் தான் இப்போ நீங்கள் சொன்ன இந்த சுஷ்மா அவன் பிடிச்சான்ட்டு சரி அவன் பிடிச்சான்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது நடந்து முடிஞ்சு 10 பேர் வெளியே வந்துட்டாங்க. ஆனால் இப்போ பிடிச்சிருக்காங்களே இவங்கள வந்து திருமாடிவே என்னன்னா நீங்கள் வந்து கேங்ஸ்டரிசம் என்னது ஆர்கனைஸ் கிரைம். நீங்கள் ஒரு கேங்கில் இருக்கீங்கன்னு சொல்லி பிடிக்கிறாங்க. ஆர்கனைஸ் கிரைம் அவங்களால வந்து ஆஃப்கோர்ஸ் வந்து அவங்க வந்து இப்போ என்ன சொல்லுவாங்க ஒரு பயங்கரமான ஆர்கனைஸ் கிரைம். இப்போ வந்து இந்த இஸ்ராயல்காரனுக்கு வந்து கன்று விற்றாங்களே ஆமாம் அவங்க மேலெலாம் நீங்கள் சுஷ்மா போட்டிங்கன்னா ஏற்றுக்கலாம். இவங்க என்னென்னா வந்து எங்கேனாச்சும் வந்து நாங்கள் இந்த கேங்கில் இருக்கோம் அந்த கேங்கில் எங்கேனாச்சும் அவங்க பாட்டு போட்டாங்க பச்சை குத்தி இருந்தாங்க அப்படின்றது வந்து நியாயமே இல்லை டேவிட். அது வந்து அதை நான் சரின்னு சொல்லலை. பட் ஆனால் வந்து அவங்களுக்கு சுஷ்மா இல்லை சட்டம் இருக்குது. சட்டத்தை ஃபாலோ பண்ணேன். ஏற்கனவே இங்கே என்ன பண்ணானுங்க அந்த இதில் பிடிச்சி போட்டானுங்க என்னது அக்தா பொறுத்துபானுக்கில சார்ஜ் பண்ணாமா சார்ஜ் பண்ணிவிட்டு எல்லாம் கட்டிட்டு வந்துட்டாங்க. நீ அந்த மாதிரி சார்ஜ் பண்ணு. அவங்கள வந்து திரும்ப ஃபொரெவர் அவங்க சுஷ்மான்றது வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா அது வந்து ஃபொரெவர் அவங்க ஜெயிலுக்குள்ளே தான் இருக்க முடியும். ஜாமீன் இல்லை ஒன்றும் இல்லை. அது வந்து ஒரு அநீதியானது தானே. உங்கள் அண்ணன் ஐஏஎஸ்சியில் இருக்கிறப்ப எல்லாம் பயங்கரமாக கற்றுனீங்க. இன்றைக்கி சுஷ்மாவில் இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க நீங்கள்? இப்போ அவர் இதை செஞ்சா நீ என்ன செஞ்ச கவர்மெண்டாக இருந்துட்டு இப்போ கவர்மெண்ட் மினிஸ்டர் வால் டெப்யூட்டி மினிஸ்டர் வால் நீ என்ன பண்ண அதை சொல்லுங்க. அதுதான் நம்மளோட கேள்வி டேவி. இல்லை இப்போ நீ பார்த்தனா சதீஷ் இப்போ வந்து இப்போ ஆளுங்கட்சி
ஆளுங்கட்சினா வந்து ஃபெடரல் கவர்மெண்ட் வேற, ஸ்டேட் கவர்மெண்ட் வேற இல்லை, ரெண்டு கவர்மெண்ட் ஒன்று தான். நீ என்னத்தை நினைச்சாலும் செய்யலாம். அதே தான், என்னத்தை நினைச்சிருந்தாலும் செஞ்சிருக்கலாம். இவ்வளோ நாள் ஒரு ஆள் செத்து முடிஞ்சோன்னு தான் அந்த இடத்துல ரோடு லம்பா பரிங்கின் ரோடு உனக்கு தெரியுது, போடணும் அக்கறை வருது. அப்பதான் வந்து தமிழ் பள்ளி உனக்கு அக்கறை வருது. அப்பதான் வந்து அந்த எஸ்டேட் அக்கறை வருது. எல்லா பிரச்சனைக்கும் அப்பதான் உனக்கு அக்கறை வருது. இதைத்தான் நம்ம சொல்றோம், இது வேணாம், இந்த இது வேணாம், மக்களுக்கு சமசரியாக எல்லாம் செய்யணுன்ட்டு. இப்போ வந்து கோலக்கூபூபரில் வந்து பிரச்சனை சதீஷ், எலெக்ஷனு நீங்கள் ஓடி ஓடி செய்றீங்க. பக்கத்தில் குழப்பாங்க இருக்கு, ஊழுபர்ணாம் இருக்கு. அங்கே உள்ள மக்கள் பிரச்சனை என்ன பிரச்சனை எப்படி போயிருக்கு தெரில. இப்போ அதை போய் நம்ம கேட்க போடுமோ, ஓ இப்போ தான் உங்களுக்கு கண்ணு தெரிஞ்சா நம்மளை கேட்குறானுங்க, நம்ம ஆட்சியில் இருக்கிற மாதிரி சில பேர் இருக்கானுங்க பாரு லூசு மாதிரி பேசிக்கிட்டு. அதை நினச்சாதான் உண்மையாக சிரிப்பு தான் வருது. ஆனால் சதீஷ் ஒன்று, இந்த எலெக்ஷனில் நான் பார்த்ததில் ஒன்றுமே செய்ய முடியாது. பிஹெச்சை அப்படியே பார்ப்பான். அவங்களோட சைபர் ஃபேக் அக்கௌண்ட்ஸ் வந்து வாழ்வாக வச்சுருக்கானுங்க. ஓ, அரசாங்கத்தோட ரிசோர்ஸஸ்லாம் அங்கே தான். ரெட் பி நாமின்னு ஒரு காலத்தில் சொன்னாங்க சதீஷ். பட் இப்போ நீ டிக்டாக் அக்கௌண்ட்டில் பாருங்கள், நானே ஒரு நாளைக்கு நம்ம பார்ப்போம் பாரு, நீ பேட் காமெண்ட் பண்ணால் அது பிரச்சனை கிடையாது. பட் அந்த பர்சனை பார்த்தோன்னா 2 followers 3 followers அதுக்குன்னு அது மூஞ்சிலாம் இருக்காது, ஒன்றும் இருக்காது, வார்த்தைலாம் வேற மாதிரி வார்த்தைகளாக இருக்கும், கட்டுற பச்சில் பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பிளாக் பண்ணுவோம் பாரு, வேணாம் இதை கிளியர் பண்ண பாரு. ஏன்னா நம்மக்கிட்ட நம்ம கூட இருக்கிறவங்க நாகரிகமானவங்க இருக்காங்க, இது காமெண்ட் படித்தா நல்லா இருக்காதுன்ட்டு பிளாக் பண்ண வந்துக்கிட்டே இருக்கும். தெரியுமா, வந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோ ஃபேக் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. ஆனால் எம்சிஎம்சிலாம் அவங்க கீழே வச்சுக்கிட்டு தெரியுமா, சாதாரண மக்கள் பிரச்சனை பேசினா அவங்களோட வந்து பிளாக் பண்ணிடுறது. மக்கள் பிரச்சனை உண்மையான பிரச்சனை கொண்டு வந்தான். பட் இந்த மாதிரி ஃபேக் அக்கௌண்ட்லாம் அப்படியே விட்டுறது. இதுதான் லட்சணம் பாரு, பிஹெச்சோட லட்சணம். அவ்வளோ ஃபேக் வச்சுருக்காங்க. யாருக்காச்சும் நம்பிக்கை இல்லைன்னா பிஹெச்சை சொல்லி என்னாச்சும் போடுங்க, வருவானுங்க பாரு. வந்து அதான் இஷ்டத்துக்கு போடுறது. நான் வந்து ஒரு காமெண்ட் தான் காண போயிடுவாங்க, வேற மாத்திருது. அது வந்து நினைக்கிற ஒரு ஆள் வந்து நினைக்கிற வச்சிருந்தா ஒரு 50-60 அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. அதனால தான் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் சரியான வேர்ட்ஸ், ஒரே சம்பளம் கொடுத்து வச்சிருக்காங்க. ஒரே வேர்ட் சம்பளம் தான், இது சம்பளம் கொடுத்து தான் செய்கிறாங்க. நான் வந்து ஐ எம் வெரி ஷுர் இது வந்து ஏன் சொல்கிறேன்னா, அந்த வேர்ட்ஸ் எல்லாம் தெரியும். இது இந்த ஃபேக் அக்கௌண்ட், இவரோட ஃபாலோவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 அக்கௌண்ட், அந்த 2 அக்கௌண்டோட ஃபாலோவர் இது 2 அக்கௌண்ட். அப்படி தான் அப்படியே வந்துட்டு இப்போ முடியாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா சொந்த அக்கௌண்ட்லேருந்து வராங்க. அந்த ஆளுங்க யாருன்ற அளவு கூட நான் ஓரளவு கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம எல்லாம் பிளாக் பண்ண பிறகு சொந்த அக்கௌண்ட்லேருந்து வர்றது, அதில் வந்து கொஞ்சம் டீசெண்டாக அடிச்சுட்டு போகிறது. அப்போ நானும் கேட்குறது, இதுக்கு தான் உங்களுக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்காங்களா, வேலையை பாரியா போயிட்டு மக்களுக்கு செய்ய வேண்டியது எவ்வளோ இருக்குன்ட்டு. சதீஷ் இப்போ வந்து இப்போ உங்களோட இதில் நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல, ஸ்லாங் ஒரு கவுன்சிலருங்க, கத்துவா கம்யூனிட்டி எல்லாம் வந்து நம்மளும் வந்து கேள்வி கேட்குறாங்க. ஓ நீ கத்துவா கம்யூனிட்டி நீ கவுன்சிலர், நீ அங்கே என்ன செஞ்ச மக்களுக்கு, நம்மள வந்து கேள்வி கேட்குறானுங்க. ஓ இப்போ தான் உங்களுக்கு தெரியுதா அதெல்லாம் அப்படின்னு டெக்னிக்கல் பற்றி பேசுவாங்க. நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பாரு, அந்த முக்கியத்தகார் எஸ்டேட்டு, ஆமாம் ரோடு ஜெயில் கார்டன் எஸ்டேட், அந்த முக்கியத்தகார் பாதை, அதில் வந்து அந்த சிம்பாங் தோண்டா மக்களுக்கு ஈஸியாக இருக்குமே, இல்லைன்னா கிட்டத்தில் ஒரு யூத்தன் செய்ய வேண்டியதானே. ஏன்னா அந்த யூத்தன் வந்து ரொம்ப தொழுவு. ஆக்சுவலி நம்ம போய் யூத்தன் பண்ணணும், அது கூட யூத்தன் இல்லை, நார்மலான யூத்தன் இன்னும் முன்னுக்கு போகணும். ஏன்னா அது ப்ராப்பர் யூத்தன் இல்லை. ஆமாம் அது வந்து அது ப்ராப்பர் யூத்தன் தான், அது சிம்பாந்திகா. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இங்கே அங்கே ஒரு இது செஞ்சுருக்கணும். உடனே பயங்கரமாக டெக்னிக்கல் மாதிரி தெரியுமா, ஓ உனக்கு என்ன டெக்னிக்கல் தெரியுமான்னு. இந்த கவுன்சிலில் வந்து லால் வித்தாஸோட பொங்குருசியே நான் தான், அதான் ஜவதான் கோசால் என்னை கேட்டுட்டு தான் எல்லாம் செய்வாளுங்க. பட் அது சொல்லும் போது எனக்கு சிறப்பு தான் வந்துச்சு. சில பேர் சொல்கிறாங்க அது ஹைவேல எப்படி திறப்பான்ட்டு, அது கூட தெரியாமல் இருக்காங்க. இந்த ஸ்லேங்கோரில் இருக்கிற இந்த பிஹெச்சில் உள்ளவங்க அந்த ரோடு வந்து ஹைவேவான், லெபோராயாவும் அது. ஸோ அது கூட தெரியாமல் இருக்காங்க. ஸோ நல்ல விஷயம் செய்யறதுக்கு நம்ம ஐடியா கொடுத்தோமா அதை ஏற்றுக்க முடியல. ஸோ அதை விட்டு காமெண்ட் பண்ணி அதை இது பண்ணுவாங்க சதீஷ். பட் இஷ்யூவாக தான் சதீஷ் இப்போ வந்து ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. அங்கே நீ பார்த்தனா வந்து என்ன நாங்கள் செஞ்சுருக்கோம் இந்த மக்களுக்கு, என்னென்ன பிரச்சனை தீர்த்துருக்கோம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ நாள் கேம்பெயினில் நாங்கள் இவ்வளோ நாள் கேம்பெயினில் என்னென்ன பிரச்சனைச்சோ நாங்கள் தீர்த்துட்டோம்னு சொல்கிறாங்க. ஏன் இவ்வளோ நாள் செய்யலை, இப்போ தீர்த்துட்டேன்னு சொல்கிறாங்களே, என்னென்னத்தை தீர்த்தாங்க. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம ஒரு பிக்சர் தெரியல. பட் எதை வேணால் செய்யட்டும், அது வந்து அவங்களோட கடமை. ஒரு கவுன்சிலரோட கடமை, ஒரு எம்பிகேகேயோட கடமை, ஒரு குத்துவா கம்யூனிட்டியோட கடமை, ஒரு அடூனோட கடமை, எஸ்கோவோட கடமை, மந்திரி பிசார் கடமை, எல்லா மினிஸ்டரோட கடமை. இன்னைக்கு நீங்கள் வந்து அங்கே செய்கிறது வந்து உங்களோட கடமை, ரைட்டா? அதை வந்து பீத்திக்க முடியாது, பெருமையாக சொல்லிக்க முடியாது. ஓ நாங்கள் இப்போ செஞ்சிட்டோம், ஏன்னா அது வந்து உங்களோட கடமை, அதுதான் நீங்கள் செஞ்சு ஆகணும். பட் ஒரே ஒரு கடமையை வந்து மீறிட்டாங்க. என்னன்னு சொன்னால், இந்த சமுதாயத்தை முதுகில் குத்திட்டாங்க. ஒரு மினிஸ்டர் கொடுக்கல. நம்ம வந்து ஒரு இந்த மாநிலத்தில் இந்த கோலக்கூபூபரில் வந்து பாய் எலெக்ஷன் தான். இதெல்லாம் அரசாங்கம் மாற போகிறதில்ல, பட் எதுவுமே நடக்க போகிறதில்ல. பட் ஒரு பெரிய மெசேஜ் வந்து கொடுக்க போகிறோம்.
கொடுக்க போகிறீங்க. இங்கே உள்ள மக்கள்கிட்ட எதிர்பார்க்குறாங்க, மக்களும் வெளியூரில் உள்ள மக்களும் எதிர்பார்க்குறாங்க. என்னென்னா இங்கே உள்ள மக்கள் வந்து ஒரு பாடத்தை இவங்களுக்கு காமிக்கணும். கண்டிப்பாக வந்து என்ன பாடம்னா, ஒரு மினிஸ்டர் இல்லை, பிரதமர் நம்மளை பற்றி அவ்வளோ கேவலமாக பேசினது, மத மாற்றம் நடந்தது, ஒன்றுமே நம்மளுக்கு வந்து என்னன்னு பார்த்தா நீ சொன்ன மாதிரி தான் 150 மில்லியன் டாய்லெட்டுக்கு நம்மளுக்கு கொடுத்தது 130 மில்லியன். எப்போ கத்தி 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 இப்போ கடன்லாம் சேர்த்துக்கிட்டு 210 மில்லியனுக்கு வந்துட்டாங்க கிட்ட. ஸோ இப்போ பெருமையாக என்ன பேசிக்கிறாங்கன்னா, டாய்லெட் 150 மில்லியன் இந்த இந்தியன் சமுதாயத்துக்கு இன்னொரு 60 மில்லியன் கூட கொடுத்துருக்கோன்னு. அவ்வளோதானே சதீஷ்? அவ்வளோதான். அதுதான் முன்ன வந்து 150 மில்லியன் கீழே இருந்துச்சு, இப்போ வந்து 150 மில்லியன் ப்ளஸ் 60 மில்லியன் இந்தியன் சமுதாயத்துக்கு டாய்லெட்டோட கூட கொடுத்துட்டோம், டாய்லெட் செய்கிறதோட கூட கொடுத்துட்டோன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேவலமான நம்மளை வந்து நடத்துறதுக்காக இந்த ஒரு எலெக்ஷனை வந்து இது ஒரு இதாக பாய்ச்சிக்குவீங்க நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ அது வந்து இந்த சனிக்கிழமை வந்து கண்டிப்பாக அங்கே உள்ள மக்கள் சிந்திச்சு அவனுங்க சொல்லுவானுங்க. அதில் வந்து நிறைய பேர் சொன்னாங்க, நீங்கள் வந்து ஆளுங்கட்சிக்கு போடணும்னா முடிஞ்சுன்ட்டு. இப்போ இருந்து கூட அங்கே ஒன்றும் இல்லை இந்தியருக்கு, நத்திங் டு லூஸ். என்னை கேட்டால் அங்கே உள்ள இந்தியர்களுக்கு ஒன்றுமே இல்லை. இவ்வளோ நாள் ஆட்சியில் வந்து அந்த சீனிச்சி தான் இருந்தால் அவளும் ஒன்றும் செய்ய கிடையாது. இப்போ ஒரு புதுசாக ஒரு சின்ன சீனிச்சி வந்திருக்கா, அவளும் ஒன்றும் செய்ய போகிறதில்ல. அவள் சமுதாயத்துக்கு செய்வாளாலே கூட தெரியாது. ஸோ இந்தியன்ஸுக்கு வந்து எதுவுமே மாற்றம் நடக்க போகிறது கிடையாது. பட் ஒரு மெசேஜ் கொடுத்தீங்கன்னா இது என்டையர் கண்ட்ரிக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சமுதாயம் வந்து ஒரு பெருமையாக இருக்கும். பாடுறா நம்மளோட இந்தியர்கள் கேகேபியில் வந்து ஒற்றுமையாக ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தாங்க சொல்லி கேகேபிக்கு வர்ற கேகேபி எவ்வளோ இந்தியன்ஸுக்கு எல்லாத்துக்கும் செல்யூட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். டேவிட், இது நீங்கள் சொன்னது வந்து நீங்கள் சம்மப் பண்ணிட்டீங்க. ஆக்சுவலி என்னோட நிலைப்பாடம் வந்து அதுதான் டேவிட். இந்தியர்கள் வந்து அவங்கள வந்து நம்மளை வந்து இதை நான் நேற்று கூட ஒரு லைவ் செஷனில் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நம்மளை வந்து என்ன மாதிரி ஒரு சமுதாயமாக அவங்க பார்க்குறானுங்கன்னா, ஒரு கையேந்தி சமுதாயமாக, ஒரு ஏமாந்த சமுதாயமாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கானுங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா 1999 இல்லை 2004 அந்த காலகட்டத்தில் கிராக்கான் பிரசிடென்ட் லிம் கேங்னு ஒருத்தர் இருந்தார். பார்லிமெண்ட்டில் வந்து ஒரு கமெண்ட் கொடுத்தாரு டேவி. இந்தியர்களுக்கு வந்து அப்போ வந்து நம்ம தாத்தா பாட்டிலாம் வந்து ரப்பர் எஸ்டேட்லேருந்து வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து மாத சம்பளம் கிடையாது. மாதம் காஜி தத்தாப்பில் தெரியுங்களா? காஜி தத்தாப் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் தான் வந்துச்சு. அதுக்கு முன்னால் வந்து அவங்களுக்கு வந்து காஜி ஹரியான். அப்போ அன்னாடிக்கும் வேலைக்கு போனால் தான் காசு. அவங்களுக்கு வந்து ஒரு பேசிக் சேலரி கூட இல்லை தெரியுங்களா? அப்போ வந்து நெடுநாளைய போராட்டம். இவங்களுக்கு வந்து மாத சம்பளம் வந்து மினிமம் 800 ரிங்கெட் வந்து செட் பை பண்ணிடுங்க அப்படின்ட்டு. அப்போ வந்து அந்த மினிஸ்டர் என்ன சொன்னார்னா, நம்ம மாத சம்பளம் கொடுத்துடலாம், அவங்க வந்து தோட்டத்துக்கு போயிட்டு வந்து மரத்துக்கு பின்னால் என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு எப்படி தெரியும்? மாத சம்பளம் வாங்கிட்டு மரத்துக்கு பின்னால் போயிட்டு வேறு எதனாச்சும், அது என்ன மாதிரி ஒரு இழிவான வார்த்தை இல்லைங்களா? அது வந்து சொல்லிவிட்டு நிம்கேங்க வந்து அப்புறம் வந்து தமிழ் பத்திரிகை ரொம்ப எதிர்ப்பு தெரிவித்தாங்க. கடைசியாக அவர் வந்து ஒரு ஸ்பீச்சில் சொல்கிறாரு, தமிழ் பத்திரிகைகள் என்ன வேணாலும் பேசிட்டோம், ஆனால் என்னோட இந்தியர்களுக்கு வந்து நான் வந்து என்னோடய தொகுதியில் உள்ள இந்தியர்கள் வந்து புருவாஸ் அப்போ எனக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு எனக்கு தெரியும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்ட்டு. ஏன் அந்த நம்பிக்கை இருக்குன்னா, அப்புறம் அதுக்கு ஏன் நம்பிக்கை இருக்குன்னா, அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை, நான் வந்து ஒவ்வொரு வாட்டியும் கவசானுக்கு போகிறப்ப நான் ஆடு வெட்டுறேன் எல்லாத்துக்கும் கூட்டமாக தான் வராங்க. சொல்ல வர்றது என்னென்னா, நம்ம ஆட்டுக்கறி போட்டுட்டோமா தமிழை ஓட்டு போட்டுருவான். அதுதான் அந்த இது தெரியுங்களா? ஆட்டுக்கறி போட்டால் தமிழை ஓட்டு கொடுப்பான். அந்த மாதிரியான ஒரு கேவலமான நிலைமையில் வந்து நம்மளை வச்சுருந்தாங்க ஒரு காலகட்டத்தில். புருவாஸில் வந்து 2008 தான் அந்த அரசியல் மாற்றம் வந்துச்சு, அந்த ஒரு வேவ் தெரியுங்களா? ஏன்னா புருவாஸ் ஒரு காலகட்டத்தில் வந்து நம்ம தமிழர்கள் அதிகமாக இருந்தது, இப்போ குறைஞ்சிருக்கு. சத்யவான்லாம் வந்து புருவாஸில் தானே வருது. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருந்துச்சு தெரியுங்களா? அப்போ ஒரு 20 வருஷமாக இந்த அரசியல் இது அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஒரு 10 வருடங்களாக வந்து அது வந்து மறுபடியும் வர ஆரம்பிச்சிச்சு. நமக்கு வந்து இங்கே ரொம்ப பினாங்கில் ஃபீல் பண்ணல. ஏன்னா வந்து பினாங்கில் வந்து ஒரு நம்ம ஏர்பன் சொசைட்டி வைப்ரண்டானது, நம்ம பொலிட்டிக்கலி நம்மளே வந்து கேள்வி கேட்பாங்க, அடிப்பாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க, நமக்கு எதிர்ப்பாக ஆள்லாம் இருந்துச்சு பாருங்கள். தட் இஸ் குட். அதுதான் வந்து ஹெல்த்தியான டெமோக்ரஸி. இப்போ இந்த மாதிரி ஏரியா போனோமா, கோலாக்கு பூபாரு இந்த ஸ்லாங்கூரில் உள்ள தோட்டப்புறங்கள்லாம் இருக்குல்ல, அவங்கள வந்து தேவி மறுபடியும் அதை தான் செய்கிறானுங்க. நான் அன்றைக்கி கூட சொல்லியிருந்தேன், ஆடு வெட்டுறாங்க, ஆடு வெட்டுறோம், அன்னாடிக்கும் ஆட்டுக்கறி ஓடு தான், அன்னாடிக்கும் ஆட்டுக்கறி. தட் மீன்ஸ் வந்து ஆட்டுக்கறி எம்பர் கொடுக்கறது இல்லை, கூப் அனுப்பேன், நான் காசு வாங்கிக்கோ நேராக போயிட்டு முடிஞ்சு. சி இதை வந்து இந்த மக்கள் வந்து இதை சீரியஸாக எடுத்துக்காமல் மறுபடியும் போயிட்டு வந்து இது பரவாயில்ல நம்ம கண்ணை மூடிட்டு ஓட்டை போட்டு போயிடுவான்னு நினச்சாங்கன்னு வச்சுக்கோமே, இதை விட வந்து அவனுங்க தமிழனை வந்து ஒரு சாப் குத்திடுவானுங்க இவனுங்களை. ஏன்னா இதே வந்து இந்த பிரதமர்கிட்ட வேலை செய்கிற ஒருத்தர் வந்து சில வருடங்களுக்கு முன்பு என்கிட்ட சொன்னார், இவர் வந்து சரியில்லை, இவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்தியா தப்பா nanti saya pergi campaign, saya joget sana, MGR punya lagu 1-2 dia akan undi sayaன்ட்டு. யாரை சொல்கிறேன்னு தெரியுதுல்ல உங்களுக்கு? அவர் சொல்லியிருக்காரு,
இந்தியன் ஓட்ஸ் எனக்கு கவலை இல்லை, நம்ம போய்ட்டு கொஞ்சம் ஜோகேட் பண்ணாமல் ஓட்டு போட்டுருவானுங்க. அப்படி தானே தம்பூனில் நீ ஓட்டை வாங்கின, இப்போ அங்கே உள்ள தமிழர்களோட ஓட்டை வாங்கி தானே ஜெயிச்ச. ஸோ இதுதான் அவனுங்களோட நிலைமை. நம்ம இந்தியர்கள்னால் வந்து கண்மூடித்தனமாக ஓட்டு போடுவாங்க. இப்போ அவனுங்க வைக்கிறது என்னன்னா, உங்களுக்கு சாய்ஸ் இல்லை. அங்கே பிஎன் இருக்கான், பிஎன் தானே இருக்கான், பிஎனுக்கு போடாத, உனக்கு அண்ணன் 2 சாய்ஸ் வேறு இருக்குது, பிஆர்எம் இருக்காங்க, இது இருக்காங்க, நீங்கள் எப்படியோ ஒன்று போடுங்க, இவனுங்களுக்கு போடாதீங்க. நீங்கள் போட்டிங்கன்னா இந்த நான் வாட்டி சொல்கிறேன், நம்ம சமுதாயத்து மேலே நம்மளே காரி துப்பிக்கிற மாதிரி தான். நம்மளை இவ்வளோலாம் செஞ்ச பிறகு அது என்னன்னு கேட்டிங்கன்னா, உடனே ஒரு கூட்டம் வரும், அது கமெண்ட் கொடுப்பாங்க, உங்களை செஞ்சுட்டானுங்கன்றதுக்காக. நீங்கள் எங்களை செஞ்சுட்டானுங்கன்னா, நாங்கள் வந்து இது 6 மாதம் எங்களோட முடிஞ்சிருச்சு, எங்களை செஞ்சானுங்க, நாங்கள் அந்த இடத்துல சண்டை போட்டோம், அந்த கட்சி விட்டு வெளியே வந்தோம், நாங்கள் தனியாக கட்சி திறந்துட்டோம். இதே இந்திய சமுதாயத்துக்கு இந்த அன்வாரோ இந்த அரசாங்கம் நல்லது செஞ்சால் அதையும் நம்ம பாராட்ட தான் செய்வோம், பாராட்டுவோம். அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, செஞ்சதெல்லாம் வந்து குற்றம்னு சொல்ல கிடையாது. ஆனால் இவங்க இந்தியர்களுக்கு எதுவுமே செய்யலையே, இந்தியர்களை முதுகுல குத்திக்கிட்டு இருக்கீங்க, அப்போ நம்ம அதை தானே சொல்லி ஆகணும். ஸோ மக்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஒரு அரசியல் விழிப்புணர்வு தேவை. ஏன்னா வந்து 90% வந்து அதான் 80-90 சொல்லிட்டு கைரி அன்றைக்கி சொன்னார் பாருங்க. 80% மலேஸ் வந்து இந்த பக்கம், 90% சைனீஸ் வந்து இந்த பக்கம். ஏன்னா அது சீனங்கட்சி, அவனுங்களுக்கு வந்து அது வேணுன்றதுக்காக தான் வேலை செய்கிறானுங்க. நம்ம இந்தியர்கள் வந்து நம்ம எங்கே போகிறோன்றது நம்ம தான் முடிவு பண்ணணும். நம்ம வந்து நான் மலேன்னு இந்த டைமில் சொல்லிக்குவானுங்க, ஆனால் வந்து நம்மளை பாய்ச்சிக்கிட்டு தூக்கி எறிஞ்சிருவானுங்க. நாங்கள் உட்பட நாங்கள் அதை அனுபவிச்சிருக்கோம். இந்திய சமுதாயத்தை பயன்படுத்திக்க ஒண்டி தான் பார்க்குறானுங்க இந்த கட்சி. அதுக்கு வந்து உங்களுடைய ஓட்டு உரிமையை சரியாக பயன்படுத்துங்க. முக்கியமாக அங்கே இருக்கிற இளைஞர்கள், உங்களுடைய வீட்டில் வந்து யாராவது சொந்தக்காரவங்க இருந்தாங்கன்னா, கோலக்குப்பு வரல ஓட்டு போடுறவங்க, பெரியம்மா பெரியப்பா சின்னம்மா சித்தி யாராவது மாமா அத்தை அப்பா அம்மாவாக இருந்தாலும் தயவு செய்து சொல்லுங்கள், ஹரப்பானுக்கு மட்டும் ஓட்டை போட்டுறாதீங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு ஓட்டும் உங்களுக்கு ஒரு பிளாந்தா பாக்ஸுக்கு சமமானது தான். இதை வந்து நான் இந்த டேரில் வந்து பதிவு பண்ணிக்கிறேன். பிளாந்தா வேலைலாம் பிளாந்தா கூட இல்லைன்றீங்களா? பிளாந்தா கூட இல்லை. சரி சதீஷ், இப்போ அதே டாப்பிக்கில் போயிடும் சதீஷ். இப்போ வந்து நினைக்கிறேன் அந்த கோலக்குப்பு பருவோட இஷ்யூ சம்மந்தப்பட்டு தான் சதீஷ். இப்போ நீ பார்த்தனா, இப்போ ரீசன்லியாக அவங்க வந்து நிறையா தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க எஸ்பிஆரோட கீழே. ஒரு விஷயம் வந்து ரொம்ப கிளியராக இருந்துச்சு சதீஷ், அது சார்ஜ் கூட பண்ணிட்டாங்க பாரு. ஒரு ராமசாமின்ற ஒருத்தரை, அவர் வந்து அவர் வேனில் நம்ம 4-wheel டிரைவில் நம்ம கூட பார்த்தோம், நம்ம ஹைவேயில் வரும்போது அதை பார்த்தோம். அங்கே பாரு என்ன நான் கூத்து பண்ணுறாங்க பாருட்டு. அது அப்போ தான் வந்து நினைக்கிறேன் அவங்க இப்போலேருந்து தப்பாக்கிட்ட எங்கேயும் பார்த்தோம். அப்போ அந்த மனசு எங்கே உலகத்தில் இந்த ரோட்டில் ஹைவேயில் பார்த்தோம். நம்ம பழகில் வந்து கிங்கோட மூஞ்சை வச்சுட்டு, கீழே அன்வார் மூஞ்சை வச்சுட்டு, பிகேஆர் கொடிலாம் ஓட்டிட்டு ஹைவேயில் போனது. ஸோ அங்கே போனோன்னா அப்புறம் தான் பார்த்தா அங்கே கேம்பெயின் போயிருக்காங்க. ஸோ கேம்பெயின் பண்ணோன்னே போலீஸ் பிடிச்சி கிளியராக சொல்லியிருக்காங்க. எங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் வந்து ரொம்ப கிளியரான ஜட்ஜ்மெண்ட். தப்பு பண்ணியிருக்காரு அவர். அந்த தப்பு என்னன்னு பார்த்தா எகெயின்ஸ்ட் த எஸ்பிஆர் ரூல்ஸ். தட் மீன்ஸ் வெரி கிளியரான பிரீச் ஒரு எலெக்ஷன் ரூலை. தட் மீன்ஸ் அது ஆட்டோமேட்டிக்காக நான் நினைக்கிறேன் இப்போ வச்சுக்கேன் சதீஷ், ஒரு வேளை பிஎஸ்சி தெளிச்சிட்டாங்க. பட் இந்த பர்டிகுலராக வந்து அந்த செக்ஷனுக்கு கீழே அவங்க சார்ஜ் பண்ணாங்களா, அது வந்து எவிடன்ஸாக பாய்ச்சி போகலாமா? ஆக்சுவலி வந்து அது வந்து எலெக்ஷன் ஒஃபென்ஸாக நமக்கு தெரியல. பிகாஸ் ஏன்னா வந்து அது எலெக்ஷன் ஒஃபென்ஸ் ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து அது எலெக்ஷன் ஒஃபென்ஸு, கிங் படத்தை பாய்க்கக்கூடாதுன்ட்டு அது சார்ஜ் பண்ணிட்டாங்களா, அது வந்து எனக்கு தெரில. பட் ஆனால் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா டேவிட், இது வந்து ஒரு மிஸ்யூஸ் பண்ணாங்க. அவர் வந்து ஒரு நம்ம போகிற இன்ஃபேக்ட் வந்து நம்ம கோலக்குப்பு போகிறப்ப அதை அவர் காடியை பார்த்தோம். ஏன்னா அன்வார் படம் இருந்துச்சு, நம்ம கிங் படம் நம்ம பார்க்கல, அன்வார் படம் தான் இருந்துச்சு. நான் கிங் படம் நான் பார்க்கல, நான் அன்வார் படம் தான் பார்த்தேன். நான் பார்த்து யாரோ ஒருத்தர் இதாக ஆர்வ கோளாறில் செய்கிறாங்க போட்டிருக்கு. ஏன்னா அது தம்பூன் பக்கத்தில் நம்ம பார்த்தோம். இப்போ தாண்டி நம்ம என்ன நினச்சோம், அங்கே உள்ள ஆள் தான் போட்டிருக்கு அப்படின்ட்டு பார்த்தா அவர் கேகேபிக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அதை பிடிச்சிட்டாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா டேவிட், அவர் மாட்டிக்கிட்டார், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவர் தான். மாட்டினோடனே எல்லாம் கை கழுவிட்டானுங்க டேவிட். அப்படி அவர் வந்து கடைசியாக வந்து அவங்க கை கழுவுனதுக்கு வந்து காரணம் இருக்கும். அவங்க போய்ட்டு அதில் போய்ட்டு லாயராக இப்போ வச்சுக்க ரொம்ப பேசுவார் பாரு, ராயரு புரியும், லாயரு ராயரு இறங்கியிருக்க வேண்டி தானே, தமிழன் தானே. பட் இவருக்கு என்ன பையனா, அங்கே போய்ட்டு அவர் சார்பாக போனால் அதை வந்து எலெக்ஷன் அஃபென்ஸ் கொண்டு வந்துருவானுங்கன்ட்டு. பட் அங்கே கொடி கூட நின்று கம்பெயின் பண்ணியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. எல்லாம் கேட்டிங்கன்னா 2-3 காடி இருந்திருக்கு. இவர் காடி இவர் ஒன்று தான் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அது அந்த லேடி ஒன்று பிரசாத்தூர் உள்ளவங்க ஒருத்தவங்க மோனா ரெட்டியா, அவங்களோட வீடியோ பார்த்தேன். அவங்க தான் கேட்குறாங்க, என்ன அவங்க அவர் ஒண்டியா பண்ணார், ஏன் சார்ஜ் பண்ணுறப்ப ஒண்டி ஒரு தமிழ் ஒண்டி பண்ணுறீங்க, மற்றவங்கள தானே கூட நின்று படம்லாம் பிடிச்சிருக்காங்க கம்பெயின்லாம், ஏன் சார்ஜ் பண்ணுறப்ப ஒண்டி அவர் ஒண்டி பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. ஏன்னா தமிழை எழுச்சா வேணான்னு. அதான் அங்கேயும் இன்னும் இந்த மாதிரி தமிழை நம்பி போய்கிட்டு இருந்தானா, அவரு வந்து உணர்ச்சி வசப்படு
என்னெல்லாம் செஞ்சுட்டான் அவன் அன்வார். கிங் படத்தை வச்சுருந்தாலும் வேற, அந்த கிங் ஒரு நல்ல மனுஷன். இப்போ என்ன பண்ணான்னு தெரில, எடுத்துக்கிட்டு பிஹெச் கோடி எடுத்துகிட்டு தேவையாது, தேவையில்லாத ஒரு இதுதான், தேவையில்லாதானே இல்லை. கடைசியாக அவர் வந்து யாரும் வந்து நிற்கல பாருங்க, டிஃபெண்ட் பண்ண கூட எவனும் வரல. நம்ம கூட யோசிச்சோம் பாரு, லாயர் அனுப்பலாம் அப்படின்ட்டு. அதுக்கிட்டே ஆனால் கேஸ் வந்து ஒத்துக்கிட்டு அவர் ஃபைன் கட்டிட்டார் போல் இருக்கு. ஃபைன், ஜெயில் இருக்கு, ஜெயில் வேறு 3 மாதம். பட் ஐ திங்க் அப்பீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதை முடிஞ்சோன்னு செய்வாங்க. ஸோ அந்த ப்ரொசீடியர் வந்து போய்கிட்டு இருக்கு டேவிட். நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த மிஸ்யூஸ் ஆஃப் நிறைய ஆஃபென்ஸ் இருக்கு, எலெக்ஷன் ஆஃபென்ஸ். நம்ம போனதில் பேசணும், அனௌன்ஸ் பண்ணுது. இன்ஃபேக்ட் நம்ம 2 பேரும் பேசணும், போன எபிசோடில் பேசியிருக்கோம். கவர்மெண்ட் சர்வன்ட்ஸு ஆஃபீஸை விட்டு வந்துட்டு இங்கே மினிஸ்டருங்களோட பிடிடிகேங்கலாம், அதுவும் பயங்கரமான கவர்மெண்ட் ஃபண்டை யூஸ் பண்ணி தருமா. எல்லாம் கவர்மெண்ட் ஃபண்ட் தானே யூஸ் பண்ணுற, நீ லீவ்லியாக இருந்தா. ஆமாம், மக்கள் காசு. ஸோ இப்போ என்ன சொல்லிச்சுன்னா, பிஎன் வந்து சொல்லிட்டாங்க, இவனுங்க ஜெயிக்கிட்டோம் நாங்கள் கண்டிப்பாக வந்து எலெக்ஷன் இது ஃபைல் பண்ணுவோன்ட்டானுங்க. ஏன்னா அங்கே திருங்கானூரில் செஞ்சாங்களே, திருங்கானூ வந்து அப்படி தானே செஞ்சாங்க. திருங்கானூ 2 இடத்துல செஞ்சாங்க. இது வந்து திரும்ப அது ஸ்டேட் கவர்மெண்டோட ஹெல்ப் தான் கொடுத்தாங்க, அதை வந்து அவனுங்க யூஸ் பண்ணி இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ கவர்மெண்டோட ஃபெடரல் கவர்மெண்டோட யூஸ் பண்ணுற நான் கண்டிப்பாக வந்து பத்தா பண்ணுவேன்ட்டு. ஸோ நான் நினைக்கிறேன் அதை செஞ்சு ஆகணும். ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும். அரசாங்க பணம்ன்றது வந்து மக்களோட பணம், நீ எடுத்து வந்து அது உன் கட்சிக்காக யூஸ் பண்ணிக்க கூடாது. சம்பளம் வாங்குறது வந்து மக்கள் காசு, அங்கே போய்ட்டு கட்சி கொடி சட்டை போட்டுக்கிட்டு சுற்றுறது, கட்சிக்கு வேலை செய்கிறது வந்து அது எப்படி சரியாக இருக்கும். நான் நினைக்கிறேன் அது வந்து சரியான முடிவு தான். நம்மளும் அந்த அஸ்பெக்ட் வந்து ஆராய்ச்சி பண்ணணும். முடிஞ்சால் வந்து கேஸ் ஃபைல் பண்ண முடிஞ்சால் நம்மளும் ஃபைல் பண்ணலாம். ஓட்டர்ஸ், அங்கே உள்ள ஓட்டர்ஸ் தான் நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களே, அவங்கள வச்சு ஃபைல் பண்ணலாம். ஸோ எதாக இருந்தாலும் வந்து சனிக்கிழமை நம்மளுக்கு தெரியும் சதீஷ், சனிக்கிழமை 7 மணிக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். 7 மணிக்கு தெரியும். ஸோ நான் எதிர்பார்க்குறது வந்து ஒன்று தான், நம்மளுடைய இந்தியர்கள் வந்து நம்மளுடைய தன்மானத்துக்கு வந்து விடப்பட்ட சவால் இது. உங்கள்கிட்டேருந்து நான் மினிஸ்டர் போஸ்ட்டை பிடுங்குவேன், உங்களை வந்து கில்லிங் பாசா கில்லிங்னு உங்கள் மொழியை இழிவுபடுத்துவேன், உங்களுக்கு வந்து மற்ற இனங்களை கண்டா பொறாமன்னு நான் சொல்லுவேன். இதெல்லாம் நான் சொல்லிய பிறகும் நான் வந்து ஒரு எம்ஜிஆர் டான்ஸ் போட்டேன்னா நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டுருவீங்கன்னு நினச்சி அவங்க நினைக்கிறாங்க. ஆட்டுக்கறி கொடுக்குறாங்க, அப்புறம் கூப்பன் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நினச்சி நீங்கள் போட்டிங்கன்னா இதனால் வந்து அரசாங்கம் மாறாது, இதனால் அன்வார் மாறி, அதெல்லாம் கிடையாது. ஆனால் ஒரு மெசேஜ் போவோம், தமிழனுக்கு வந்து சூடு வெக்கம் மானம் சூடு சொரணை தன்மானம் நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். தயவு செய்து அதான் சதீஷ், அது அந்த மெசேஜோட நினைக்கிறேன். கொலகுபு பாரு, இதுக்கப்புறம் நம்ம பேச மாட்டோம் வீட்டு, இதுதான் கடைசி பட் எல்லாம் முடிஞ்சோடனே தான் பேசுவோம். முடிஞ்சோடனே அப்புறம் அனாலிசிஸ் போவோம். பட் ஆனால் இதுக்கப்புறம் நம்ம பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. ஸோ நாங்கள் பேசுறது, ஏன்னா சில பேர் கேட்குறாங்க, நீங்கள் என்ன அவங்களே டிஏபி அடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா இது வந்து இப்போ கரண்ட் ஹேப்பனிங்ஸ். நீ டிஏபி ரொம்ப பேசுகிற போக நம்ம டிஏபி பேசலை, பொதுவாக பேசுகிறோம் கொலகுபு பாருன்ட்டு. இது வந்து கரண்ட் ஹேப்பனிங், மக்களுக்கு வந்து அந்த விழிப்புணர்வு தெரிவிக்கணும், அதனால தான் நம்ம தெரிவிக்கிறோம். சரிங்களா? ஓகே, அடுத்த டாபிக் போவோம் சதீஷ். இந்த டாபிக் பார்த்தோன்னா சதீஷ், இது வந்து இளைஞர்களை பற்றி சதீஷ். இந்த நாட்டில் வந்து சதீஷ், எஸ்பெஷலி இந்திய இளைஞர்கள் வந்து நான் இப்போ ஒரு காலகட்டத்தில் பார்க்குறேன் சதீஷ். இந்த எலெக்ஷன் இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு, இந்த நாட்டில் வந்து சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிற வசி, இந்த இளைஞர்களோட பார்ட்டிசிபென்ட் நான் பார்க்குறேன் ஸ்லோலியாக வராங்க. எப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து எனக்கே இது மட்டும் நினைக்கிற ஒரு 10-15 பேர் அடிச்சிருப்பாங்க. யூத்துனா எப்படின்னா யூனிவர்சிட்டி படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்க, அப்புறம் வந்து வேலை செஞ்சிட்ருக்கிறவங்க, 30 வயசுக்கு கீழே சதீஷ். இந்த 30 வயசுக்கு கீழே உள்ளவங்க வந்து இப்போ இந்த அரசியல் விழிப்புணர்ச்சி வருது பொதுவாக. பட் அவங்களுக்கு தெரியல, அவங்க அடித்து கேட்டுக்கிறாங்க, அரசியல்னா எப்படி எங்களோட ஈடுபாடு இருக்கும், நாங்கள் எப்படி வந்து ஜாயின் பண்ணலாம், என்ன செய்யலான்ட்டு. ஸோ அதனால் வந்து நான் நினைக்கிறேன் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணோம் சதீஷ் இளைஞர்களை. ஏன்னா இவங்க தான் அடுத்தது பெறேன், நம்மளாம் எவ்வளோ நாளைக்கு இருப்போம் தெரியாது. ஸோ அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ஜெனரேஷன் பை ஜெனரேஷன் வந்துக்கிட்டு இருக்கும் பாரு. ஸோ அந்த ஜெனரேஷன் வரப்போகிற ஜெனரேஷனுக்கு வந்து நல்லா அரசியல் விழிப்புணர்ச்சி நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து எனக்கு ஒரு ஐடியா இருக்குது சதீஷ். ஸோ நீங்கள் அப்படி யாராச்சும் வந்து நம்ம இதில் சேருனா தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். நம்மளோட இளைஞர் பகுதியோட இன்சார்ஜ்க்கு காண்டாக்ட் பண்ணி நம்ம ஆளை பொதுவாக நம்ம வந்து ரெக்ரூட் பண்ணலாம். இது பார்த்தோன்னா என்னன்னு கேட்டேன்னா சதீஷ், இன்றைக்கி வந்து நாட்டில் வந்து நிறைய பிரச்சனை நடந்திருக்கு. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை தான் நம்மளுக்கு தான் கால் பண்ணுறாங்க பாரு, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, இல்லைனா நம்மளுக்கு இந்த சுய உள்ளார நம்மளுக்கு அடிக்கணும் அவசியம் இல்லை. ஆமாம், இந்த மாதிரி எனக்கு நிறைய கால் வருது. அது சம்டைம்ஸ் நம்மளால் என்டர்டெயின் கூட பண்ண முடியல, அந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணணுன்ட்டு சம்டைம்ஸ் நம்மளால் முடியும், சம்டைம்ஸ் நம்மளால் முடியாது. ஏன்னா
நம்மளுக்கும் அந்த கெப்பாசிட்டி இருக்குது பாரு. நம்ம வந்து ஒரு பெரிய இப்போ இருக்கிற மினிஸ்டர் மையோ இல்லை அருண் மையோ அவங்களுக்கு வந்து சம்பளம் இருக்கும், அவங்களுக்கு வந்து அவங்க ஆஃபீஸ் ரன் பண்ணுறதுக்கு காசு இருக்கும், அவங்களுக்கு அசிஸ்டன்ஸ் இருக்கும், அவங்களாலே செய்ய முடியாத விஷயத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஸோ அதனால் நான் என்ன நினைக்கிறேன் சதீஷ், இந்த 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 விழிப்புணர்ச்சி இந்த மக்கள் மத்தியில் இளைஞர்கள் வந்து எப்படி செயல்படலான்ட்டு சதீஷ், அது ரொம்ப முக்கியமானது நினைக்கிறேன். அது இப்போ வந்து இளைஞர்கள் இல்லாத இடமே கிடையாது. எஸ்டேட்லையும் இருக்காங்க, தாமான்லையும் இருப்பாங்க, டவுன்லையும் இருப்பாங்க, வேலை செய்கிற இடத்துல இருப்பாங்க, வேலை செய்கிற இடத்துலையும் இருப்பாங்க, எஜுகேஷன்லையும் இருப்பாங்க, படிச்சுக்கிட்டும் இருப்பாங்க, யூனிவர்சிட்டியில் இருப்பாங்க, நல்லா படித்தவங்க இருப்பாங்க, படிப்பு குறைவானவங்க இருப்பாங்க. யூனோ எல்லா இடத்துலையும் வந்து இளைஞர்கள் இருக்காங்க. ஆமாம், தெரியுமா? அவங்கள வந்து நீ மிஸ்ஸே பண்ண முடியாது. இளைஞர்னா நீ வந்து ஒரு 16 வயசுலேருந்து நீ எடுத்துக்க, இந்த 16 வயசு வந்து ஒரு 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 நல்ல ஒரு ஏஜ் வராது. அந்த டைமில் தான் வந்து இந்த மாதிரி சமுதாயம் பிரச்சனை, இந்த சோசியல் சர்வீஸு, அக்கறை மக்கள் மேலே, இந்த சமுதாயத்து மேலே அக்கறை இருக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு ஏஜ் இருக்கணும். அந்த ஏஜ் மூலிமா தான் அதை அப்படியே பில்ட் பண்ணிட்டு வரும். ஆமாம். ஸோ இந்த ஒரு வயசு கூட வயசு பார்த்தீங்கன்னா 30 வயசு, நீ 31 வயசுலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கமிட்மெண்ட் வந்துடும். ஃபேமிலி மேனாக இருப்பாங்க, குடும்பம் வந்துடும். ஸோ அந்த கமிட்மெண்ட்டில் மாட்டிக்குவாங்க பாரு. ஸோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து இந்த சமுதாயம் வந்து செய்கிறதுக்கு வந்து, ஏன்னா அதான் வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, ஒரு ஸ்பீட்டான டைம், எவ்வளோ சேர்க்க முடியும், காசு சேர்க்க முடியும், வீடு வாங்கணும், அந்த எண்ணத்திலே போயிடும் அவங்க லைஃப். ஸோ இந்த 25 வயசு இந்த 30 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு வந்து அந்த 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 கல்யாணம் பண்ணோன்னு தான் அந்த எண்ணங்கள் வரும். ஆமாம். ஸோ அது கீழே உள்ளவங்களுக்கு வந்து அந்த எண்ணம் இருக்காது. அவங்களுக்கு அந்த டைமில் வந்து இளைஞர்கள் வயசு, படம் பார்க்க போகணும், ஃப்ரெண்ட்ஸோட போகணும், என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும், என்ன சொல்ல ஸ்பாட் ஆக்டிவிட்டி இருக்கணும், அந்தமாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்டான லைஃப்பில் இருப்பாங்க. ஸோ என்ன நினைக்கிறேன்னா, எல்லாமே அந்த மாதிரி இல்லை. சில பேருக்கு வந்து ஆசை இருக்கும், என்னாச்சும் மக்களுக்கு செய்யணுன்ட்டு, குரல் கொடுக்கணும், மக்களோட பிரச்சனையை வந்து தீர்க்கணும், ஹெல்ப் பண்ணணும், மக்களுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களே இந்த மாதிரி இருக்கக்கூடாது. படிக்காத அவங்க கூட அவங்களோட கிளாஸ்மேட் இருப்பாங்க, இல்லை அவங்களோட காலேஜ் மேட் இருப்பாங்க, யூனிவர்சிட்டி ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்கும், அவங்க ஃபேமிலி கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒரு பிளாட்ஃபார்ம் செய்யலாம்னு நினைக்கிறேன் சதீஷ். அது என்ன மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்னா, சொல்லுங்கள், ஒரு பிளாட்ஃபார்மு, அந்த பிளாட்ஃபார்மில் வந்து என்டையர் கண்ட்ரியில் உள்ளவங்க யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க ஜாயின் பண்ணலாம். நீங்கள் வந்து டைரெக்டாக நம்ம பாலிட்டிக்கல் வந்து ஜாயின் பண்ண சொல்ல, ஒரு இளைஞர் படையமை. ஸோ இவங்க வந்து எங்கே இருப்பாங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்காங்க, யார் வேணால் வந்து ஜாயின் பண்ணலாம். மலேசியாவில் இந்த நாட்டில் வந்து ஈவன் சராவாவில் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, நீங்கள் ஜாயின் பண்ணலாம். நீங்கள் வெளியூரில் படிச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் லண்டனில் படிக்கிறீங்களோ, ஆஸ்திரேலியாவில் படிக்கிறீங்களோ, இந்தோனேசியாவில் படிக்கிறீங்களோ, எங்கே வேணால் படிங்க, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். நம்மளோட இந்த ஒரு ஏஜ் ஆஃப் குரூப்பு ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் என்ன செய்யலாம்னா, உங்களோட ஏரியாவில் உள்ள பிரச்சனை, இப்போ சம்டைம்ஸ் வந்து அந்த பிரச்சனையை வந்து நீங்களே தீர்த்துடலாம். நீங்கள் தீர்த்துட்டிங்கன்னா அது உங்களோட ப்ளாஸ். அப்படி உங்களால் தீர்க்க முடியலன்னா நம்ம வந்து அவங்களுக்கு வழிமுறை சொல்லுவோம், நீங்கள் இப்படி செய்யலாம், இப்படி பண்ணலாம். அப்படி இல்லைனா அவங்க யாரை போய் பார்க்கணும், எந்த ஆஃபீஸரை பார்க்கணும், எந்த டிபார்ட்மெண்ட்டை பார்க்கணும், எப்படி பணம் உதவி கேட்குறது, எப்படி ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு வந்து இது ஒரு ஃபுல் டைம் வேலை இல்லை, பட் அந்த மாதிரி அவங்க கேள்விப்பட்டாங்களா. ஏன்னா இப்போ வந்துச்சுங்க, இவங்க வந்து ஒரு லோரவங்கள இருக்காங்க, அந்த லோரவங்கள ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு ஆள் ஒரு குடும்பம் ஒரு பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு தான் ரொம்ப நியரஸ்டானது. ஸோ இப்போ அந்த பர்சன் வந்து அவங்களுக்கு தேவைன்னா எங்கே திரும்ப போகிறாங்க, அருண் ஆஃபீஸ் போகணும். அருண் ஆஃபீஸ் போனால் மதிக்கிறது இல்லை. இது நிறைய இடத்துல நடக்குது. அதுவும் நம்ம தமிழா பையனுங்க போனால் வந்து வரவே மதிக்கிறது, இதாக பார்க்கறது ஒரு மாதிரி. நம்மளோட தோல் கலரா இல்லை நம்மளுடைய அந்த நம்ம ஆளுங்களே கேவலமாக பார்க்கறது. இவன் என்னத்துக்கு வரான், இல்லை கிளம்ப அப்புறம் பார்ப்போம் அதை மறந்துடுது. டாக்குமெண்ட் வாங்கி வச்சுட்டு ஒரு 6 மாதம்னாலும் செய்யறது இல்லை. ஸோ இந்த மாதிரி உள்ள இளைஞர்கள், இந்த மாதிரி ஆர்வம் உள்ள இளைஞர்கள் இந்த சமுதாயத்துக்கு கொஞ்சோண்டு கான்ட்ரிபியூஷன், அவங்களோட ஃபுல் லைஃப் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் சொல்ல. நம்ம மாதிரி வந்து இங்கேருந்து ஜோஹருக்கு அங்கேயும் ஓட தேவையில்லை. உங்களோட ஏரியா ஒண்டி பார்த்துங்க, உங்களோட டிஸ்ட்ரிக்ட் ஒண்டி பார்த்துங்க, இல்லை உங்களோட லோரவங்க ஒண்டி பார்த்துங்க, இல்லைனா உங்களோட தாமான் ஒண்டி பார்த்துங்க. அப்படி என்னாச்சும் ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை வந்து எப்படி செய்ய முடியலன்னா இந்த பிளாட்ஃபார்மில் கொடுத்தீங்கன்னா நம்ம அந்த பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு வழிமுறை சொல்லிக் கொடுப்போம். யாரை பார்க்கணும், எப்படி பார்க்கணும், எப்படி பேசணும், எப்படி லெட்டர் செய்யணும், இதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்தோமா சதீஷ். நான் நினைக்கிறேன் நம்மளோட சமுதாயத்தில் உள்ள பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாலும் பெரிய பியூட்டி என்ன சொல்லு சதீஷ், இவ்வளோ ஒரு காலத்தில் நான் என்னோட இந்த சோசியல் லைஃப்பில் இருந்தது ஒரு பெரிய எனக்கு சந்தோஷம் என்ன சொல்லு, என்னால் அந்த பிரச்சனை தீர்க்கவே முடியாது. அந்த பிரச்சனை தீர்க்கணும்னா ஒரு பெரிய விஷயம், அது முடியாது, என்னோட கெப்பாசிட்டியில் முடியாது. பட் அவங்கள்ட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அவங்க பிரச்சனையை காதில் கேட்டுட்டு இருப்பேன். கேட்டுட்டு ஏதோ என்னோட முடிஞ்சதை இவங்கள பாருங்க அவங்கள பாருங்க சொல்லுவேன். 1 மணி நேரம் சென்று அவங்களுக்கும் ரொம்ப நன்றின்னுவாங்க.
அட்லீஸ்ட் அவங்க பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கும். அவங்களோட என்ன சொல்லுவாங்க, அவங்களுடைய அந்த பிரச்சனையை வந்து கேட்டுறதுக்கு ஒரு ஆள் இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஒரு தேவேந்திரன் பார்த்தோம்ல, அவர் அதுக்கு தானே வந்தார். என்னோட பிரச்சனை அதை நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன், உங்களால் தீர்க்க முடியுதோ இல்லையோ நீங்கள் நான் அவங்கள்ட்ட சொல்லணும் வந்தார். பட் கடவுள் இதில் வந்து அது வந்து ஒரு வழியாக நம்ம தீர்த்து வச்சிட்டோம். அந்த மாதிரி டேவிட், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய பேரை வந்து நம்ம வந்து உருவாக்குற பட்சத்தில் கிராஸ் ரூட் லீடர்ஸ் உருவாவாங்க. இதுதான் லீடர்ஷிப். முந்தி வந்து நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு 1980களில் வந்து மாய்க்கா கிளைகள் வந்து இந்த வேலை செய்யறதுக்கு தான் சாமிகள் வந்து வச்சுருந்தார். எல்லாம் போயிட்டு மக்களுக்கு கீழே உள்ள அந்த தோட்டத்தில் வந்து மக்களுக்கு இப்போ தோட்டம் போடுறதுனால தோட்டத்தில் மக்களுக்கு ஒரு படித்தவனால ஒரு டாக்டராக அது ஒரு டீச்சராக இருப்பாங்க, இல்லை ஒரு கவர்மெண்ட் சர்வன் ஏதாச்சும் கவர்மெண்ட் அரசாங்கத்துறையில் மலாய் படிக்க தெரியும், இங்கிலீஷ் படிக்க தெரியும், அவங்க எடுத்து அந்த கிளை தலைவராக போடுவார். அப்போ அங்கே வரவங்களுக்கு வந்து லெட்டர் எழுதுறது, கவர்மெண்டோடைய லெட்டர் ரிப்ளை பண்ணுறது, இந்த டிபார்ட்மெண்ட் கிட்ட எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டுலாம் அப்படி தான் வந்து கிளை தலைவர்கள்லாம் உருவானாங்க. பல தலைவர்கள் வந்து உருவானாங்க. அது காலங்காலத்தில் வந்து அது எப்படி ஆச்சுன்னா 90 சுயநலமாச்சு. அந்த 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 க்ராப் ஆஃப் பீப்புள் லீடர்ஸ் வந்து அறவே போயிட்டாங்க. எல்லாம் வந்து மாயக்கா கடையில் உட்காந்தா வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்ற அந்தனால தான் அந்த கட்சி வந்து நாசமாக போனது. இன்றைக்கி அதை நம்ம நேரடியாக பேசலாம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி இளைஞர்களை வந்து நம்ம வந்து இது வந்து அண்ணல் அம்பேத்கர் சொன்னது தான், எடுகேட், எஜுகேட், ஆர்கனைஸ். மக்களை முதல்ல வந்து கல்விப்படுத்தணும், அவங்களுக்கு வந்து அறிவு கொண்டு அரசியல் அறிவு, பொது அறிவு வந்து நிறைய கொண்டு வரணும். ரெண்டாவது வந்து எஜுகேட், எதனாச்சும் ஒன்றுனா அதை எதிர்த்து நின்று போராடுறதுக்கான தைரியத்தை கொடுக்கணும். மூணாவது வந்து ஆர்கனைஸ், அவங்கள முறைப்படுத்தணும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, இதை நம்ம செஞ்சமாலே நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு லாங் டேர்ம் விஷன் தெரியுங்களா. நம்ம இளைஞர்களை வந்து ஒருங்கிணைக்கிற ஒரு பலமாக இருக்கும். ஏன்னா நம்ம பையன்களுக்கு வந்து இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்காக குரல் கொடுத்துக்கிறதுக்கு யாரும் இல்லைன்ற ஒரு பிரச்சனை தான். எதனாச்சும் ஒன்றுனா அவங்க எல்லாம் கேங் அது இதுன்னு சொல்கிறாங்க, அவங்க போய்ட்டு அங்கே சேர்ந்துக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் கேங்ஸ்டர் கிடையாது, அவங்க சும்மா ஒரு அடையாளத்துக்கு. இதே இந்த பயணங்களை வந்து நம்ம சரியான முறையில் வழி நடத்தணுமா, அரசியல் தெரிஞ்சுக்கிட்டா, அரசாங்கத்துக்கிட்ட எப்படி பேசணும்னு தெரிஞ்சுக்கிட்டா. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அந்த பையனுக்கு வந்து நம்ம நிறைய பேர் பார்க்குறோம் டேவிட், எல்லாம் விவசாயம் பண்ணுறதுல ஆர்வமாக இருக்கானுங்க. ஆனால் அதுக்கு எப்படி போய்ட்டு நிலம் எடுக்கிறது, எங்கே போய்ட்டு கேட்குறது, என்ன ஃபன் இருக்குது, அக்ரிப்ட் மூட் ஆஃப் ஃபன்லாம், அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேது. நம்ம அவங்கள வந்து இதை நீ செய்ய, அதை நீ செய்ய, அது செய்யின்னு சொன்னோமா, அவன் போய்ட்டு ஒரு 10 லீடர் அதே மாதிரி உருவாக்கி விடுவான். அந்த மாதிரி உருவாக்குறப்ப இந்த சமுதாயம் வந்து தானாக எம்பவர் ஆகும். ஒரு காலகட்டத்தில் எக்கனாமிக்கலி வந்து நம்மளே சொந்தமாக வந்து வளர்கிறதுக்கு, செல்ஃப் சஸ்டெய்னிங் கம்யூனிட்டியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் சதீஷ், நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த பிளாட்ஃபார்ம் திறந்து விடலான்னு நினைக்கிறோம். அப்படி யாருக்காச்சும் ஆர்வம் இருக்குது, இளைஞர்கள், எஸ்பெஷலி இளைஞர்கள் 30 வயசுலேருந்து 15 வயசு கூட நம்ம ஏற்றுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸ்கூல் படிக்கணும்னா நம்ம அரசியலில் சேர்க்க கிடையாது. இது என்னன்னா, இவங்களுக்கு வந்து அந்த ஏரியாவில் அவங்களுக்கு எல்லா ஏஜுக்கும் பிரச்சனை இருக்குது, ஒரு ஏஜுக்கும். அப்போ வந்து நான் அந்த 15 வயசு என்ன சொல்கிறேன்னா, அவங்க வந்து ஒரு ஃபார்ம் 5 போகிறாங்க, அவங்களுக்கு டியூஷன் ஃபீ இல்லை, டியூஷன் படித்தா அவன் நல்லா படிப்பான். ஸோ அது வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எப்படி நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியும், எந்த வகையில் நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி யூனிவர்சிட்டியில் கூட பிரச்சனை இருக்குது பாரு. யூனிவர்சிட்டி ஃபீ கட்ட முடியாத இருப்பாங்க, பட் அவங்களுக்கு தெரியாத வழிமுறை, எப்படி போய்ட்டு ரைவ் பண்ணணும், யாருக்கிட்ட கேட்கணும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். அது நம்மளுக்கு டைரெக்டாக வராது. அவங்க போய்ட்டு ஒரு இடத்துல கேட்பாங்க, அந்த இடத்துல கிடைக்கலன்னு கிவ் அப் பண்ணிடுவாங்க. கிவ் அப் பண்ணிட்டு அது அவங்க லைஃப் வந்து வேறு மாதிரி சேஞ்ச் ஆகிடும். சில பேர் வந்து தற்கொலை பண்ணுற அளவுக்கு போவாங்க, பட் அவங்களுக்கு வந்து ஒரு ஆள் வந்து இருக்காது அவங்கள வந்து கைட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு. ஒரு வார்த்தை அவங்கள்ட்ட அவங்க காதில் யாராச்சும் கேட்டாங்கன்னா அவங்க சொல்கிறத பிரச்சனையை, அது வந்து அவங்க அந்த முடிவுலேருந்து தப்பிக்க முடியும். ரைட், அது காதலோ என்ன பிரச்சனை வேணால் இருந்துட்டு போகுது, அது தப்பிக்க முடியும். ஸோ யார்கிட்ட பேசணும்னு தெரியாது. ஸோ அதால் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்மளோட இந்த காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். இந்த காண்டாக்ட் நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், நான் வாட்ஸ்அப் பண்ணலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பெட்ரு, ஏன்னா காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கஷ்டம், நிறையா ஃபோன் வரும். வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களை வந்து ஒரு பிளாட்ஃபார்மில் போடுவாங்க. ஸோ அது மூலியமாக நம்ம வந்து நம்ம என்ன ரீஆர்கனைஸ் பண்ணலாம், எப்படி எங்கே உள்ளவங்க, நீங்கள் நெகிரி சிமிலானா, நீங்கள் பஹாங்கா, நீங்கள் ஜொஹோரா, நீங்கள் ஸ்லாங்கோரா, நீங்கள் பினாங்கான்ட்டு நம்ம அழகாக ஒரு என்ன சொல்லுவாங்க, ஆர்கனைஸாக அதுக்கு தகுந்தாப்புல ஆளுங்களை வச்சு எப்படி இந்த பிரச்சனைகளை ஒரு பிரச்சனை வரும்போது, என்ன நினைக்கிறேன் நம்ம தொடர்ந்துமா நிறைய பிரச்சனை நம்ம சந்திப்போம். ஸோ சந்திக்கும் போது அது எந்த உங்கள் கவசானு இவங்களை நீங்கள் போய் பாருங்கள், இந்த ஏஜென்சியை பாருங்கள், இவங்கள பாருங்கள், அவங்கள பாருங்கன்னு சொல்லி அழகாக ஆர்கனைஸ் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன் சதீஷ். இளைஞர்களோட பார்ட்டிசிபேட் எங்களுக்கு தேவை. உரிமை படைன்னு நம்ம திறக்கலான்னு இருக்கேன். ஆமாம், உரிமை படை. அது வந்து டோட்டலாக நீங்கள் வந்து என்ன கட்சியில் சேர்ந்தவங்களாம் கூட இருக்கலாம், நீங்கள் ஜாயின் பண்ணலாம் இதில். பட் வந்து உங்களோட இது என்னென்னா, இந்த சமுதாயத்துக்கு ஏதோ உங்களோட ஒரு சின்னோண்டு கான்ட்ரிபியூஷன், அங்கே உள்ள பிரச்சனைகள் உங்களுக்கு தெரிஞ்ச பிரச்சனையாக இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட பிரச்சனையாக இருக்கலாம், அதை வந்து எப்படி சால்வ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் எங்களால் முடிஞ்சதை வந்து எங்களோட அந்த ஆர்கனைசர் மூலியமாக
அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஐடியா கொடுப்போம். ஸோ அது மூலிமா அப்படியே அந்த பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை நம்ம வர்றது கூட தயாராக இருப்போம். ஸோ இது வந்து இறங்குறதுக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி டேவிட், நம்ம வந்து அந்த பிரச்சனையை வந்து பல நேரங்களில் வந்து நம்ம அவங்க கீழே லோக்கல் லெவல்லே வந்து அவங்க தீர்த்துற முடியும். இப்போ வந்து சில பேருக்கு வந்து அதை தீர்க்கறதுக்கான இதெல்லாம் இருக்கும். பட் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த தைரியம் இருக்காது, எப்படி யாரை அப்ரோச் பண்ணணுன்ட்டு. ஆனால் பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க. அவங்கள வந்து சரியாக கைட் பண்ணோமா அந்த இளைஞர்கள் நாளை தலைவர்கள் ஆவாங்க. நான் என்ன நினைக்கிறேன், நம்ம அதுதான் நினைக்கிறோம். இப்போ இருக்கிற அந்த ஒரு க்ராப் ஆஃப் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 30 வயதுக்கு கீழ்ப்பட்ட இளைஞர்களே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம உரிமையில் வந்து நம்ம இளைஞர்களுக்கு தான் நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா அவங்க தான் வந்து நம்மளுடைய அடுத்த தலைமுறை. அதை ரைட்டாக நம்ம என்ன சொல்லுவாங்க செயல்படுத்தினா தான் அவங்க வந்து இந்த சமுதாயம் வந்து இந்த மாதிரி வந்து தொடர்ந்து ஏமாறாத ஒரு நிலை உருவாகணும்னா நம்ம நிறைய இளைஞர்களை உருவாக்கி விடணும். ஆமாம் சதீஷ், அதான் சொல்கிறேன். நான் நினைக்கிறேன் நிறையா பேர் சேருவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அப்படி என்ன சொன்னால் நீங்கள் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எவ்வளோ இருந்தாலும் அசிஸ்ட் பண்ண முடியும் அசிஸ்ட் பண்ணுவோம். நிறையா பிரச்சனை இருக்குது, யாராக வேணா வரலாம். as long இளைஞர்கள் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஒரு வழி கட்டி ஆகணும். உங்களுக்கு லீடர்ஷிப்னா என்னது, அந்த 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 ஏஜில் அந்த லீடர்ஷிப்னா எப்படி இருக்குன்ட்டு நம்ம அவங்களுக்கு நம்ம வழிகாட்டியாக இருக்கலாம். அது வந்து ரொம்ப முக்கியம் டேவி. நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனை தீர்க்கலாம். அது மக்களுக்கு வந்து அதோடைய அந்த விழிப்புணர்வு வந்து நம்ம கொண்டு போயிட்டு சேர்க்கணும். இவங்களுக்கு எதனாச்சும் ஒன்றுனா இவங்க இருக்காங்க, இவங்கள்ட்ட நம்ம கொண்டு போகலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி நம்ம வந்து அந்த லோக்கல் லீடர்னா ஒன்றும் பெட்டர். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த இஷ்யூ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க பாருங்க, அவங்க ஃபாலோ பண்ணிக்குவாங்க. நம்ம ஃபாலோ பண்ண கஷ்டம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈப்போவில் வந்து இப்போ நமக்கு வந்து வைவி காமாட்சி வந்து அங்கே வந்துட்டனால வந்து அவங்க பார்த்துக்குவாங்க. அவங்க கீழே ஒரு படம் இருக்குது. இப்போ நம்ம பிணையங்களாம் நம்ம கொஞ்சம் பார்த்துக்குற கடா கூட நம்ம போயிட்டு வந்துடுறோம், டைப்பிங் கூட போயிடலாம் பாருங்கள். பட் ஏன்னா அங்கே உள்ள லோக்கல் வந்து அந்த மாதிரி தானாக வெளிவந்தாங்கன்னா தான் நமக்கு அது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க சுலபமாக இருக்கும். அந்த பிரச்சனைகள் அந்த ஏரியாவில் உள்ள பிரச்சனைகள் அன்றைக்கி கூட எனக்கு வந்து பிரச்சனை தான் சொல்கிறோம், பிரச்சனை தான், மக்களோட பிரச்சனையை தானே பார்க்கணும். அதை பார்க்கறதுக்கு தான் நமக்கு ஆள் வேணும். இப்போ ஐ மீன் அது அவங்களால வந்து தீர்க்க முடியாதுனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அந்த இடத்துல என்ன செய்யலாம் நம்ம இங்கேருந்து அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோமோ அவங்க அதுபடி செஞ்சுக்கலாம். இது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லானது வந்து நம்மளுடைய ஜோஹரில் நம்ம பார்க்கலாம். நம்ம ஜோஹர் ரொம்ப தூரம் இருக்குது, அங்கே மோகன் நம்ம மார்க்கஸ் அப்புறம் அந்த டீம் அவங்க என்னமோ ஒன்று செஞ்சுருவாங்க. எதனாச்சும் ஒரு போலீஸ் ரிப்போர்ட்டாக இருந்தாலும் செஞ்சுருவாங்க, மக்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ணிடுவாங்க, ஏதாவது பண்ணிடுவாங்க. அடுத்தது பகாங்கில் நம்மளுடைய உரிமை தலைவரே மாநில தலைவரே வந்து ஒரு இளைஞர் தான். ஸோ இங்கே வந்து நம்ம பார்க்குறோம் அந்த ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வர்றதை. நிறைய இளைஞர்கள் வந்து வரணும், தயவு செய்து வந்து எங்கள் கூட இணைந்து நிறையா இருக்குது, நிறையா இருக்குது. ஸோ அங்கே உள்ள உதாரணத்து தங்கா ஜோஹர் அது எங்கே இருக்குது, அங்கே ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா யாரை பார்ப்பாங்க, மலாக்கா. அதே மாதிரி தான் வந்து நெகிரிசம்லாம் ஆஃப்கோர்ஸ் நமக்கு டீம் இருக்குது, அங்கே ஒரு டீம் வச்சு செய்யணும். ஸோ இளைஞர்கள் நிறைய வாங்க, நீங்கள் தான் அடுத்த தலைமுறை. நீங்கள் வரலன்னா இந்த சமுதாயத்தை வந்து தொடர்ந்து வந்து ஏமாத்துகிற கூட்டம் வந்து அவங்க சொந்தக்காரவங்க எங்களுக்கு வேண்டப்பட்டவங்க சாதி சனோன்னு சொல்லி வச்சு அப்படியே ஓடிக்கிட்டு இருப்பாங்க. குறிப்பாக சலாங்கூர் மாநிலத்தில் தயவுசெய்து வந்து திரண்டு வாருங்கள். மறந்துடாதீங்க கான்டாக்ட் பண்ண உரிமை படையில் சேர்றதுக்கு. முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த சமுதாயத்துக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை பார்த்து அதுக்கு எப்படி சால்வ் பண்ணணுன்னு இந்த ஒரு சின்ன ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணோன்னா உங்களுக்கு தெரியும் அதோட வழிமுறை எப்படின்ட்டு. அடுத்தது நம்ம இப்படியே நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோமா என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் நம்மளோட சமுதாய பிரச்சனையை நம்மளே பார்த்துக்கலாம். இவனுங்கள்ட்டெல்லாம் போய்ட்டு தொங்கிட்டு இருக்க தேவையில்லை, நம்மளே நம்ம பார்த்துக்கலாம். நம்ம பார்த்துக்கிட்டு எப்படின்னு சொன்னால் அந்தந்த வட்டாரத்தில் அவங்க இருப்பாங்க. அந்த புது இளைஞர்கள் அவங்க தான் அடுத்த தலைமுறை தலைவர்கள். ஸோ நாளடைய நம்மளோட பிரச்சனைலாம் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு சொல்யூஷன் இருக்கோ இல்லையோ பட் அட்லீஸ்ட் அவங்க காது கொடுத்து நம்ம அந்த பிரச்சனையை கேட்டு முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு உதவி செய்யலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு உரிமைப்படை. நான் கண்டிப்பாக ஆதரவு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது பேருமா சதீஷ்? ஓகே சதீஷ், அடுத்தது சொல்லுங்கள் டேவி. இது வந்து பெரும் இடைவேளைக்கு பிறகு வந்து மறுபடியும் தொடருது நம்மளுடைய ஒரு செக்மெண்ட், அமைச்சரை அறிவோம், நோ யோர் மினிஸ்டர். கேது இந்த வாட்டி டேவிட் இவங்க வந்து அன்வார் இப்ராஹிம் அமைச்சரவையில் வந்து கடந்த முறை வந்து மகாதீர் அமைச்சரவையில் வந்து துணை அமைச்சராக இருந்து இந்த முறை வந்து அமைச்சராக வந்து ப்ரொமோஷன் வாங்கியிருக்காங்க. விளையாட்டு மற்றும் இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹனாயோ அவங்க தான் வந்து நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் டேவிட். ஓகே சதீஷ், ஹனாயோன்றது டிஏபியோட மினிஸ்டர் இளைஞர். ஏன்னா நீங்கள் இளைஞர்களை பற்றி இப்போ தான் பேசியிருக்கோம் போன செஷனில் போன செக்மெண்ட்டில். ஸோ அதனால் நேரடியாக இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் நம்ம பின்னால் இருந்து தானே வரோம். அந்த அடிப்படையில் வந்து இவங்க தான் வந்து அடுத்தது வந்து இவங்க தான் ஹனாயோ தான். ஸோ இவங்க வந்து டேவிட் இதுக்கு முன்னால் வந்து வந்து ஹனாயோ வந்து இவங்களுடைய வயது வந்து இப்போ 45. இவங்க வந்து முதல்ல வந்து
பேக்ரவுண்ட் படி பார்த்தா இவங்க வந்து சுபாங்கில் சேர்ந்தவங்க தான், அங்கே தான் பிறந்திருக்காங்க. இவங்க ஆஸ்திரேலியாவில் வந்து தஸ்மேனியன் யூனிவர்சிட்டியில் வந்து அவங்களுடைய லா டிகிரி முடிச்சிருக்காங்க. அவங்க வந்து லாயர் பை ப்ரொஃபஷன். இது வந்து எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. அந்த கட்சியில் இருந்தப்போ கூட வந்து எனக்கு தெரியாது இவங்க வந்து லாயர் பை ப்ரொஃபஷன்னு. என்ன லாயரா? லாயர், சர்டிஃபைட் லாயர். இவங்க வந்து கிரிமினல் அதெல்லாம் இல்லை. 2006 வந்து இவங்க ஒரு கம்பெனியில் போயிட்டு சேர்ந்துருக்காங்க. செரமனி மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் சேர்ந்துட்டு ஈவெண்ட் மேனேஜர். ஸோ அதோட அங்கே தான் இருந்திருக்காங்க, லாயராக ப்ராக்டிஸ் பண்ணலை. ஸோ 2008 வந்து இவங்க முதல்ல வந்து 2006 தான் இவங்க வந்து அந்த கட்சியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. டிஏபி கட்சியில் ஜாயின் பண்ணி 2008 வந்து முதல் முறையாக வந்து தேர்தலில் நிற்கிறாங்க சுபாங் ஜெயா தொகுதியில். சுபாங் ஜெயா தொகுதியில் வந்து அப்போ எம்சிஏ வேட்பாளரை வந்து எதிர்த்து நிற்கிறாங்க. எதிர்த்து நின்ற முதல் தேர்தலே வந்து 13,000 ஓட்டு மெஜாரிட்டியில் ஏறக்குறைய 23,000 ஓட்டை வாங்கி வந்து அவங்க ஜெயிக்கிறாங்க. ஸோ ஒரு அவங்களுடைய என்ட்ரன்ஸே வந்து அரசியலுக்குள்ளே வந்து ஒரு வெற்றியான என்ட்ரன்ஸ்ன்னு தான் சொல்லணும். 2013 வந்து மீண்டும் அந்த சட்டமன்றத்தை வந்து அவங்க 2008 அவங்க ஜெயித்த பிறகு வந்து அவங்களுக்கு வந்து இது கிடையாது. ஐ மீன் லைக் ஃபுல் டைம் பாலிட்டிஷியன், ஒரு எம்எல்ஏ ஒரு அடுனா தான் இருந்தாங்க. ஆனால் அவங்க ஸ்பீக்கர் தானே 2013 தான் வந்து ஸ்பீக்கர் ஆனாங்க. 2013 வந்து ஸ்பீக்கர் ஆனாங்க. மலேசியா அரசியலில் வந்து ஒரு என்ன ஒரு இதுன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் விமன் ஸ்பீக்கர் வந்து இவங்க தான். சிலாங்கூர் சட்டமன்றத்துடைய 10வது ஸ்பீக்கர். மலேசியா அரசியலில் ஒரு சட்டமன்றத்துக்கு முதல் பெண்மணி வந்து இவங்க தான். 34 வயசுலேயே ஸ்பீக்கர் ஆகிட்டாங்க, மிக குறுங்கியான வயசு. ஆனால் அதற்கு பிறகு வந்து ஆஃப்கோர்ஸ் இவங்களாம் வந்து அந்த அந்த சர்க்கிளில் இருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்து ராமச்சந்திரன், அவர் வந்து இந்தியன். அவருக்கு வந்து 2 குழந்தைகள் இருக்காங்க, 2 daughters, 2 பிள்ளைங்க இருக்காங்க. ஸோ அவர் வந்து இப்போ வந்து டேவிட் இவங்க வந்து 2018 தேர்தலில் வந்து செகாம்பூட்டில் வந்து நின்றாங்க. இப்போயும் வந்து செகாம்பூட் மெம்பராக தான் இருக்காங்க. ஏன்னா செகாம்பூட்டில் வந்து அங்கே நின்ற வேட்பாளர்களை வந்து இவங்களுக்கு கிடைச்ச மெஜாரிட்டிலாம் பார்த்தீங்கன்னா 45,000 ஓட்டு 2018, 2022 59,000 ஓட்டு. ஸோ மிகப்பெரிய பெரும்பான்மையில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இவங்க வந்து இப்பொழுதைக்கு முந்தி வந்து வான் அசீஸா மகளிர் மற்றும் குடும்ப மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கப்போ அவங்களுக்கு டெப்யூட்டி மினிஸ்டராக இருந்தாங்க. இவங்க வந்து இப்போ இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்காங்க. ஸோ இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சு அவங்களுடைய செயல்பாடுகளை பற்றி நீங்கள் பேசுங்க எப்படி இருக்குன்னு. இல்லை பட் இப்போ நம்ம இளைஞர் இதை பார்த்தினா நார்மலாக வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து இவங்க இப்போ இந்த மடானி அரசாங்கம் எடுத்தோன்னா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இனத்தை சேர்ந்த இயக்கங்கள் ஸ்போர்ட்டு விளையாட்டு துறைகள் வந்து இருக்கக்கூடாது, அவங்களோட எண்ணம். அதுக்கு பெருந்தொகைலாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளோட நிறையா இயக்கங்கள் ஃபண்ட் கேட்கும் போது இல்லை நீங்கள் அந்த வேர்ட்ஸ் எடுத்தாகணும், நீங்கள் வந்து மலேசியனா பார்க்கணுன்ட்டு சில ஸ்பாட்டில் வந்து நம்மளோட கலாச்சார அடிப்படை நிறையா இருக்குது. ஸோ அதுக்கெலாம் வந்து கண்டிப்பாக வந்து இந்த இந்தியன்ஸ் வேர்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த உடன்படலை. பணம் கொடுக்குறதுனா வந்து நீங்கள் சில கிளத்திலே எடுக்கலாம். சரி, இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து நீங்கள் சொன்னோட தான் எனக்கு ஞாபகம் வருது. நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறப்ப பகானில் வந்து பீபா மலேசியாவிலேயே ஒரு இந்தியர் பேட்மிண்டன் அரங்கன்னா வந்து அது முதல்ல செஞ்சது வந்து பட்டோட்டில் பீபா, பினாங் இந்தியன் பேட்மிண்டன் அசோசியேஷன். அவங்க ஃபண்ட் கேட்டாங்க. அந்த ஒரு ரீசன் சொல்லி தான் அது நிராகரிக்கப்பட்டிருக்கு. ஆமாம், அங்கே ஒன்றும் இல்லை. அது சொன்னது வந்து அவங்க ஆஃபீஸில் சொன்னாங்களா இல்லை வெளியில்? அவங்களோட கொள்கைப்பாடு இல்லை ஏன்னா அடிப்படையில் இருக்குன்ட்டு. பட் நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் பேட்மிண்டன் பினாங் பேட்மிண்டன் அசோசியேஷன் போனீங்கன்னா அங்கே 90% வந்து சீனர்கள் தான் இருக்காங்க. அவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. இப்போ ஸ்குவாஷ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆளுங்க கொஞ்சம் முட்டி மோதி வராங்க பாருங்களேன். இப்போ பாஸ்கெட் பால் போனீங்கன்னா எல்லாமே அவங்க தான் இருப்பாங்க. எப்படி வந்து இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம வந்து ஒரு மைனாரிட்டி இன்னும் நம்ம ஆளுங்களை வந்து அந்த ஸ்போர்ட்ஸில் வந்து நம்ம ஈடுபடுத்தணும்னா அதனால தான் வந்து இந்தியன் பேட்மிண்டன், இந்தியன் டென்னிஸ் இப்படிலாம் இருக்குது. இப்போ நீ பார்த்தியா பினாங் இந்தியன்ஸ் எஸ்பிடி இந்தியன் சிபராம் பிரயத்தங்க இந்தியன் ஃபுட்பால் அசோசியேஷன் அது நீ பார்த்தோன்னா வந்து என்னத்துக்கு அதை அந்த கிளாப்பை உருவாக்குனாங்கன்னு பார்த்தோன்னா இளைஞர்கள் வந்து தவறான வழியில் போகக்கூடாது. அந்த இந்தியன் இளைஞர்கள் வந்து நிறைய கேங்ஸரிசம் ப்ராப்ளம்லாம் நிறையா இருக்குது. ஸோ அது தவறான வழியில் போகக்கூடாது சொல்லி தான் வந்து ஸ்போர்ட் ஆக்டிவிட்டி
இப்போ அதே மாதிரி தான் பீவா பேட்மிண்டன் ஆக்டிவிட்டி இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் வந்து இன்வால்வ் பண்ணால் வந்து அவங்களோட நேரத்தை வந்து ஸ்பாட்டில் கழிச்சிருவாங்க. தப்பான ஆளுங்கள் கூட சேர்ந்து தப்பான இடத்துக்கு போக மாட்டாங்க, தப்பான வேலை செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி தான் வந்து இந்த ஸ்பாட் வர்றது. ஸோ அந்த அடிப்படையில் தான் வந்து இந்த மாதிரி கிளாப்புங்க நிறையா இந்தியன்ஸ் போட்டு கிளாப்புங்க நிறையா இருக்குது. அதை முதல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அஃப்கோர்ஸ் இவங்க வந்து இந்தியன்ஸ் இல்லை, பட் ஹஸ்பண்ட் இந்தியனு. பட் இவங்களுக்கு வந்து ஆக்சுவலி வந்து இந்த ஒரு இஷ்யூஸாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபார் இந்தியன்ஸ் எஸ்பெஷலி. மற்ற இடத்துல அவங்களுக்கு அந்த இஷ்யூ இல்லை, நம்மளுக்கு அந்த இஷ்யூ இருக்குது. இல்லைன்னு இல்லை, யாருமே வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது சதீஷ். நம்மளுக்கு அந்த பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இந்தியன்ஸ் இன்னொன்று வந்து பணம் பிரச்சனை நம்மளுக்கு ரொம்ப. ஒரு இடம் சேவா எடுக்க முடியாது, பேட்மிண்டன் கோர்ட் சேவா எடுக்க முடியாது, ஃபுட்பால் ஃபீல்ட்னா சேவா எடுக்கணும், ஸ்டேடியம்னா காசு கட்டணும், அது என்ன ஃபுட்சால்னா காசு கட்டணும். ஸோ பணம் இல்லாமல் கிளாப்புங்க வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டைமில் இந்த உதவி செஞ்சால் அந்த இந்தியன்ஸை வந்து ஒரு நல்ல ஒரு இது கொண்டு வந்துடலாம் இந்தியன்ஸ் யூத்துங்களை. ஸோ அந்த அடிப்படையில் தான் நிறைய இயக்கங்கள் இந்த ஸ்பாட் இயக்கங்கள் வந்து செயல்பட்டு இருக்காங்க. போய் ஃபண்ட் கேட்டால் நீ கொடுக்க முடியாதுன்னா அப்புறம் எப்படி சதீஷ்? ஸோ அப்புறம் வந்து இன்னொன்று டேவிட், இவங்க அமைச்சராக வந்த பிறகு வந்து ரொம்ப விவாதத்துக்குள்ளான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தடல் முக்கியஜல் அரங்கில் உள்ள தடல் கான்சர்ட் செய்ய போயிட்டு அப்புறம் இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் நடக்கிறப்ப தடல் வந்து வந்து ரோசாவாயிருக்கும். ஸோ அது வந்து டிபேட்டபிள் ஆனிச்சு. பட் இளைஞர்களுக்கான மறுபடியும் இப்போ ராக்கான் இளைஞர்கள்னா சதீஷ் அவங்களோட வேலை வந்து வெறும் ஸ்பாட் ஒண்டி இல்லை. ரைட். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒண்டி இல்லை, எல்லா ஆக்டிவிட்டியும். இப்போ ராக்கான் மூடா வந்து மறுபடியும் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஒரு காலத்தில் ராக்கான் மூடா வந்து ரொம்ப ஃபேமஸ். இப்போ ராக்கான் மூடா வந்து மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் நமக்கு தெரியல. அதனால வந்து ராக்கான் மூடா நான் 15-14 வயசு இருக்கிறப்பெல்லாம் பெரிய ஆர்வம் இருந்துச்சு மக்கள்கிட்ட, ராக்கான் மூடாவில் போய் சேரணும் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அது எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு தெரில. ராக்கான் மூடா என்ன செய்கிறாங்கன்னு தெரில. இல்லை இதெல்லாம் இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் நீ கொண்டு வரலாம். இன்னும் நல்ல ப்ரோக்ராம் கொண்டு வரலாம். அதான் இப்போ நம்ம சொல்கிறல உரிமைப்படை கொண்டு வருவோம். அது வந்து அஃப்கோர்ஸில் அதுக்கு மந்திரியாக நிற்கல வராது. பட்டு நம்ம என்னத்துக்கு அதை சொல்கிறோன்னா நம்மளோட இளைஞர்களோட எம்பவர் பண்ணுறதுக்காக நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி வந்து இவங்களோட மினிஸ்டரோட ப்ரொஃபோலியோ பற்றி அதுதான் அந்த மாதிரி திங்கிங் இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு அவங்களோட கமெண்ட்ரியானில் அவங்க மினிஸ்ட்ரி கீழே பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட் இந்தியன்ஸ் இல்லை போக்கு யாரும் எனக்கு தெரிஞ்சு இல்லை, யாரும் உண்மை பார்க்கல. பேரில் தான் மல்டி ரேஷியல் அந்த கட்சி. அவங்க கடைசியில் பார்த்தா அந்த கட்சி பிலியா மலேசியா வந்து அது இருக்கலாம். மஜ்லிஸ் பிலியா மலேசியா வந்து இல்லை, அது வந்து அவங்க சொந்தமாக ஓட் பண்ணி எடுக்கிறது. ஆமாம், நான் கேட்குறது வந்து இவங்களோட கீழே இல்லை. எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட் இது வரைக்கும் இந்தியன்ஸ் அப்பாயின்மெண்ட் இல்லை. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் இந்தியன் தானே. ஸோ அது அந்த அவங்களே பாதி இந்தியன்னு சொல்லிக்குவாங்க. ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ இல்லை இன்னொன்று வந்து டேவிட், இந்த நேரத்தில் வந்து அன்றைக்கி ஒரு அறிவிப்பு கோலாக்குபு பாரில் போய்ட்டு இவங்க பெருசாக அறிவிப்பு பண்ணாங்க. சரி, நம்ம வந்து இதை பற்றி பேசக்கூடாதுன்னா இவங்க பண்ணுறாங்க, நம்ம பேசி தான் ஆகணும். பாருங்களேன், கோலாக்குபு பாரில் போயிட்டு என்ன அறிவிப்புனா, இல்லை முதல் முறையாக வந்து சுக்மாவில் வந்து சிலம்பமும் கபடியும் நாங்கள் எடுத்துக்கிட்டோன்ட்டு. அது வந்து ஒரு மிஸ்லீடிங்கானது. சிலம்பமோ கபடியும் 2022 இருந்துச்சு. ஏன்னா வந்து பிணைங் கபடி டீமுக்கு நான் வந்து ஜேசி வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்கேன், ஜேக்கெட்டு. ஸோ எனக்கு தெரியும். பட் என்னன்னா 2022 வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் ஸ்பாட்ஸாக இருந்துச்சு. ஒரு ஸ்பாட் வந்து பெர்மனன்ட் ஸ்பாட் ஆகிறதுக்கு முன்னால் டெமான்ஸ்ட்ரேஷன் ஸ்பாட் ஆகி தான் பெர்மனன்ட் ஸ்பாட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு பொய். நாங்கள் வந்து செஞ்சிட்டோம் இந்தியர்களுடைய கபடியோ இது பண்ணோன்ட்டு. இன்ஃபேக்ட் 2024 யோசிப்பாங்களோ எப்படிலாம் நம்மளை ஏமாத்துறது. இன்னொன்று கேட்டிங்கன்னா, இந்த 2024 வந்து ஆரம்பத்தில் இந்த வருஷமாக போன வருஷம் நீங்கள் வேணால் போயிட்டு இந்த வருஷம் தான் நீங்கள் போயிட்டு தேடி பாருங்கள் கூகுளில். சுக்மாவில் வந்து கபடியும் இதுவும் சேர்த்துக்கிறது வந்து அது என்னோட முடிவு இல்லை, அது வந்து சுக்மா கமிட்டியோட முடிவுன்னு இந்த மினிஸ்டர் சொன்னாங்க. இதில் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ஃபார்மர் மினிஸ்டர் யூத் அண்ட் ஸ்போர்ட் மினிஸ்டர் யார், அசுமு பேஜா அன்வார்கிட்ட தோத்த அவர் சொல்லியிருக்காரு, யூ ஷுட் இன்க்ளூட், நாங்கள் தான் போன வாட்டி வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் ஸ்பாட்ஸாக எடுத்து வந்துட்டோமே, இந்த வாட்டி வந்து நீங்கள் வந்து இதை எடுக்கணும்னு சொன்ன பிறகு தான் வந்து இதை சேர்த்தாங்க. என்னமோ இவங்களே தானாக இந்தியர்களுக்கு செய்கிற மாதிரி அதை பேசக்கூடாது, எனக்கு ஆத்திரம் வரும். இல்லை இந்தியன்ஸ் மேலே அக்கறைலாம் அந்த மாதிரிலாம் இல்லை இந்த மினிஸ்டரு. பட் அதான் மொதல் விஷயமே அதுதான். அப்புறம் சத்வான் ஸ்பாட்டோட கிளாப்ஸோ இந்தியன்ஸ் சம்மந்தப்பட்டது. இந்தியன்ஸ் இருந்தால் பெருந்தொகன் கிடையாது. அது வந்து இவங்க மறக்க முடியாது. ஏன்னா மீஃபாகும் இல்லை நினைக்கிறேன், மீஃபாகும் இல்லை, பீஃபாகும் இல்லை, பீஃபாகும் இல்லை, எங்கே போனாலும். ஏன்னா வந்து இது இன அடிப்படையில் அது என்ன இனப்பட மலேசியன்லாம் நம்ம நீ கொடுத்துட்டு போக வேண்டியதானே. அது இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த இந்தியன்ஸை எடுத்துகிட்டு எல்லாத்துக்கும் திறந்து விடுங்க, அந்த மற்றவங்க கூட அவங்களுக்கு சலுகை நிறையா இருக்கும், இதுலேயும் புது சலுகை எடுத்துக்கின்ற மாதிரி தான் இருக்குது. அப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பீபாடிவி அது நம்ம 2 பேரும் வந்து அந்த கட்சி தலைவனோட பேட் புக்கில் வர்றதுக்கு ஒரு காரணம் வந்து பீபா கோட்டான்.
ஏன்னா வந்து அவரோட தொகுதியா அவரை கேட்காம நம்ம எடுத்து கொடுத்துட்டோமா, அவருக்கு வந்து அதில் அவரை வந்து சம்மந்தப்படுத்தவே இல்லையா. சரி நம்ம என்னதுக்கு வந்து ஒன்று நான் வந்து அடூன், நீங்கள் கவுன்சிலரு, நம்மளோட லெவலில் நம்ம அதை 2 பேரும் நம்ம பேசி முடிச்சு மீட்டிங் கொண்டு போனோம். டேவிட் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் டேவிட் அப்படி இப்படி நம்ம செய்ய முடியும், செஞ்சு கொடுத்துட்டோம். அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஆஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் ப்ராஃப் சிஎம் வந்து காசு கொடுத்து அந்த கட்டணம் கட்டியாச்சு. நீ வந்து ஒரு எம்பியாக செஞ்சுருக்கணும். செய்யாமல் அவருக்கு வந்து அந்த இடத்துல என்னமோ அவரை நம்ம அவமதிச்சிட்டோம். இதில் என்ன அவமதிக்கிறது இருக்குது? அவனை பற்றி ஏன் பேசிக்கிட்டு? ஸோ அதுதான் இப்போ ஸ்போர்ட் மினிஸ்டர் பேசிட்டு எங்கே போயிட்டு இன்னொன்று கேட்டிங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா பீபான்றது அதான் தான் எல்லாம் சொல்கிறாங்க. ஏன் நீங்கள் வந்து அந்த வெஞ்சன்ஸ் வச்சுக்கிட்டே நீங்கள் பேசி இல்லை பீபான்றது வந்து அது வந்து இந்தியன் பேட்மிண்டன் அசோசியேஷனாக இருந்தாலும் எல்லாரையும் ட்ரைனிங் பண்ணுறாங்க. அவங்க இந்தியன்ஸுக்கு இந்தியன்ஸ் ஃபுட்பால் கிளப் கூட வந்து எல்லாமே நிறைய மலேஸ் இருக்காங்க. ஸோ அந்த கிளப்ல வந்து இந்தியன் ஒரு பேரை வச்சுக்கிட்டு அவங்கள வந்து எப்படி அந்த ஐடென்டிட்டி வெளியாக்குவானுங்க? அறிவு இல்லை அந்த மினிஸ்டருக்கு. அதுதான் நான் சொல்றேன். காசை தானே கேட்குறாங்க. காசு ஒன்று என்ன வரும் ஒரே இடமா கொடுத்துக்கிட்டு இருக்கு. டேக்ஸ் நம்மளும் தானே கட்டுறோம் டேக்ஸ். கேட்டால் வந்து ஸ்போர்ட்ஸ் மஸ்ட் யுனைட் பீப்புள்னு. ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி யுனைட் பண்ணிருச்சுன்னா பிரச்சனை இல்லையா? ஸ்போர்ட்ஸ்லேயும் நம்ம ஆளுங்க என்னென்ன ரேசிசம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு தான் தெரியுமா? ஸ்போர்ட் லெவலில் தான் பெரிய பிரச்சனையே. அங்கே தான் பெரிய பிரச்சனையே இருக்குது. நம்ம ஒரு ஆள் வர்றதுக்கு, ஒரு ஃபுட்பாலில் வர்றதுக்கு பாரு அவ்வளோ கஷ்டம். மலேசியா டீமில் வந்து எத்தனை இந்தியன் இருக்காங்களா பிளேயரு? இல்லையே, வெளிநாட்டுக்காரன் இருக்கான். ஐ திங்க் ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து நியூட்ரலைஸ் பண்ணி அவனை விளையாட வைக்கிறாங்க. இப்போ இல்லை நினைக்கிறேன். நம்ம பிளேயர்ஸ் இல்லை. அதெல்லாம் வந்து அவங்க வந்து பார்க்கணும், அக்கறையில் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அதே ஸ்பாட் இது சொன்னோன்னு சதீஷ், நீங்கள் பார்த்தோன்னா மலேசியன் ஃபுட்பாலர் நேஷனல் ஃபுட்பாலர் ஒரு 3 பேர், அதில் 2 பேருக்கு அசிட்டு. அவர் வந்து ஸ்லாங்கோர் மெயின் இன்னொருத்தரோட காடி கண்ணாடியோட ஸ்லாங்கோரா எல்லாம் ஸ்லாங்கோர். ஓகே. ஸோ அதெல்லாம் ஸ்லாங்கோர் கேம் வந்து ஸ்லாங்கோர் வந்து நாங்கள் போக மாட்டோம்ட்டாங்க. சரி பாய்காட்டில் வேணாம், வாக் ஓவர்னு வாங்க ஒரு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜேடிடி தெளிச்சிட்டாங்களா சுபாங் சேயோட. அது முக்கியமான பியாலா, அதான் ஸ்டார்ட் அப் சொல்லுவாங்க. அதுதான் சேரிட்டி ஷெல்ல அந்த இதுக்கு போயிடுச்சு. ஸோ அது வந்து என்ன அதில் ஒரு பெரிய மர்மமாக இருக்குது. திடீர்னு வந்து புக்கியாமான் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க அந்த கேஸை. அந்த கேஸ் பார்க்க போனால் ஸ்லாங்கோர் கீழே இருக்கணும். ஈவன் ஸ்லாங்கோர் சுல்தான் கூட அதுக்கு அது இது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. ஐ மீன் லைக் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்லாங்கோ ரூலர் பேக் ஸ்லாங்கோ எஃப்சி டிசிஷன் டு விட்ரா சைட்ஸ் ஃபுட்பால் லீக் சாத்திருக்காரு இந்த எம்எஃப்எல்ல போட்டு. சம்திங் என்னமோ நமக்கு தெரிய மாட்டேது. அது என்னமோ குரூப்பில் வந்து ஹேட்ரட், அந்த ஸ்லாங்கூர் பிளேயர்ஸ்க்கு எதிராக ஒரு வெறுப்பு இது பரப்பப்படுதுன்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எஸ்சி டேவிட், அநியாயம் டேவிட், அவர் பிணைங்காரன். அந்த ஃபைசால் அலீம் வந்து பிணைங் பிளேயர். எஸ்சிட்டு ஊத்துறது வந்து கொலை தரமா? அது கன்சிடர் சாலாது. ஏன் என்ன இந்த அளவுக்கு போகுது? அது 3 பிளேயரு இல்லை, இது வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இதை பற்றி கமெண்ட் கொடுத்துருக்காங்களான்னு எனக்கு தெரியல. போய் பார்த்துருக்காங்களா? பார்த்துட்டு தான் அவங்க அவர் மினிஸ்டரை பார்த்து சிரிச்சாராம் அவர் ஹாஸ்பிட்டலில். அது ஒரு நியூஸு. ஸோ அப்புறம் பட் வருத்தமான செய்தி தானா சதீஷ்? அது ஸ்பாட்லாம் அது தள்ள புக்கிங் இங்கே அப்புறம் யாரோ ஒரு ஃபேக் அக்கௌண்ட் நினைக்கிறேன், அதை வச்சுட்டு இதால் தான் நாங்கள் செஞ்சோன்னா அதை தேர்டு நாங்கள் கிடச்சா சொல்லிட்டாங்க அது ஃபேக்குன்ட்டு. பட் கிடச்சா பார்த்தாங்க இப்போ அந்த கேஸ் வந்து புக்கியாமான் டேக் ஓவர்லாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இவர் நம்ம ஸ்லாங்கூர் ராயல் ஆஃபீஸ் வந்து கிளியராக போட்டிருக்காரு, ஸ்டாண்ட் வித் ஃபைசால் அலீம் ஸ்டாப் த வயலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சல்தான் போட்டு என்னமோ கோயிங் ஆன். இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஜோஹர் ஸ்லாங்கூர் அதோட ஃபைனல் ரைவல்ரியா என்னன்னு தெரியல. ஜேடிடி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து எங்கள் பிளேயர்ஸ் தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க, நாங்கள் தாரேடிரி பண்ணல, ஸ்லாங்கூர் இந்த மாதிரி தாரேடிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னமோ நடக்குது ஃபுட்பால் பாலிடிக்ஸ், நமக்கு தெரில. ஸோ தெரியாத பேசணுமா அப்புறம் நம்ம வம்பில் மாட்டிக்குவோம். இல்லை சார், நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுலாம். இது ஃபுட்பால்லாம் அவங்க என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்துட்டு போக வேண்டியதான். அது உண்மையாக விளையாடுறாங்களா இல்லை காசு கொடுத்து விளையாடுறாங்களா இல்லை ஏமாற்றி விளையாடுறாங்களா என்ன வேணா சொல்லிட்டோம். ஃபுட்பால் தான் அவனுக்கு தெரியாது. ஃபுட்பால் தான் தெரியும். அது தோத்துட்டா இவங்க காசு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க, புக்கி வாங்கிட்டானுவாங்க. இவங்க தோத்துட்டா அவன் புக்கிட்ட கொடுத்துட்டான் கேம்னு. ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஒரு மாதிரியாக மெனு சப்போர்ட்டர் தானே, மெனு சப்போர்ட்டர் ரொம்ப அதுதான் சொல்லுவீங்க. தோத்துட்டானா இல்லை புக்கி வாங்கிட்டாங்களா கேம்ன்றது. ஜெயிச்சிட்டானா டோக்கா விளையாண்டு ஜெயிச்சிட்டான். என்னைக்கு செல்சி நீங்கள் தெளிக்க மாட்டீங்க போய், அதாவது தான் அவன் லிவர்பூல் தானே. லிவர்பூல் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா ரொம்ப தோத்துக்கிட்டு இருந்தாங்க, அதனால சொல்றது இல்லை. ஸோ இதான் சதீஷ், இன்னைக்கு ஒரு நிறைவுக்கு வந்துட்டோம் சதீஷ். ஸோ நம்ம அடுத்த என்ன சொல்லுவாங்க, நம்மளோட பார்ட் டைம் மரம் வந்து இந்த பாட்காஸ்ட் வந்து
நெக்ஸ்ட் வீக் எலெக்ஷன் முடிஞ்சோன்னே அனாலிசிஸ் போகலாம் அதில் நம்ம பேசலாம் அதில் தெளிவாக. அதில் ஸோ மற்ற டாபிக்ஸும் இருக்கும். உங்களுக்கு சஜஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுங்க. விவசாயம் பற்றி பேச சொல்கிறீங்க, ஆஃப்கோர்ஸ் நம்ம அதை பேசுவோம். இனி இப்போ தான் வந்து இந்த வாரம் இது இருக்குது தானே, அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது தானே போட்டிருக்கோம். இருக்குது இல்லை அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கூட நம்மளுக்கு பே அப் அந்த யாரும் வந்திருக்காங்க, அதை கேட்குறேன். ஸோ அது அவங்கள்ட்ட ஒன்றும் நம்ம கிளியராக பேசி இது பண்ணல. பட் நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போடணுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ சீக்கிரம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு புதுசாக ஒருத்தர் காண்டாக்ட் பண்ணாங்க, அந்த ஒரு இந்த ரேட்டில் கொடுக்குறோம், நல்ல ரேட் அவங்களுக்கு. ஸோ அதேமாதிரி நீங்கள் நாளைக்கு டிமாண்ட் வந்துருச்சுன்னா அப்புறம் எங்களை கோச்சிக்க கூடாது, எல்லாம் கூட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே, அரட்டை மரம் மீண்டும் சந்திப்போம்.